பிப்ரவரி 25, 1932 அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியின் குடியுரிமம் பெற்றார். பிப்ரவரி 25, 1945 ஜெர்மனியின் மீது துருக்கி போர் அறிவித்தது. பிப்ரவரி 25, 1988 இந்தியாவின் முதல் ஏவுகணை பிருத்திவி ஏவப்பட்டது. பிப்ரவரி 25, 2006 உலகின் மக்கள் தொகை 6.5 பில்லியனை தாண்டியது. பிப்ரவரி 25, 2004 இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் நாகிரெட்டி மறைந்தார். பிப்ரவரி 25, 2001 ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் சர் டொனால்ட் பிராட்மன் மறைந்தார். பிப்ரவரி 25, 2015 பழம்பெரும் இந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட் மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்து சிதறல்களோடு மென்திறன் பயிற்சியாளர் வி ராமசாமி. மனதோடு ஒரு அமர்வு. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று சொன்னவர் அகத்தியர். மனசு செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய தகவல்களை பன்மடங்கா பெருக்கிடும். ரெண்டாவது, அந்த கால அளவை நீட்டி அதற்கு ஒரு முடிவே இல்லாத ஒரு சூழலை நமக்கு உருவாக்கிடும். அதனால என்ன ஆயிடும்னா, நம்ம மனசு பதப்பதக்கும். ஐயோ, என்ன தப்பாயிருச்சு, இப்போ என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோங்கிற மாதிரி நம்ம மனசு பெருசு பெருசா சிந்திக்க ஆரம்பிச்சிடும். மனம் என்பது ஒரு அறை, அதை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். எப்படி நம்ம அந்த வீட்டில் குப்பைகள் எல்லாம் சேகரித்து வெளியில எடுத்துட்டு அதுக்குன்னு தனித்தனியாக பிரித்து போடுறோமோ, வீட்டை சுத்தம் செய்யற மாதிரி நம்ம மனதையும் நம்ம சுத்தம் செய்ய வேண்டும். அந்த மனம் சுத்தமா வச்சுக்கொள்வது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா அந்த மனத்துக்கு உள்ள போறது யாருன்னா நம்ம மட்டும்தான். வேற யாரும் நம்ம மனசு உள்ள நுழைய முடியாது. நல்ல விஷயங்களை நம்ம மனசுல வச்சா அதுதான் வாய் மூலமா நல்ல செய்திகளா வரும். நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மனசுல ஒரு கெட்ட எண்ணங்கள் இருந்ததுன்னா அது நம்ம வெளியில வரச்சா அந்த கெட்ட பேச்சாதான் வரும். ஸோ மனதில் எப்பவுமே நல்ல விஷயங்களை சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்க என்ன ஆகும்னா, அதுதான் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நல்ல செய்திகளாக போய் சேரும். ரெண்டாவது, நம்ம யாராவது ஒருத்தரை பார்க்கறச்சு என்ன பண்ணுவோம்னா, ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் வாங்க. அதாவது நம்ம ஒரு உரை போர்த்திய மனதுடன் அவங்கள பார்ப்போம். ஒருத்தர்கிட்ட கை கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், இவர் கை கொடுக்கறத வச்சு இவர் ரொம்ப ஹார்டாக இருப்பாரோ, நிறைய விஷயங்கள் பேசுவாரோ, இவர்கிட்ட ஃபுல்லாக பேசலாமா அப்படின்னு மனசு பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகும்னா, அந்த இனிமையான தருணத்தினுடைய ஒரு சுவையை, அந்த ஒரு மகிழ்ச்சியை நம்ம இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உரை போர்த்திய மனதுடன் யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது. நான் மட்டும்தான் இல்லாமல் மற்றவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன வயசில் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜாமெட்ரி பாக்ஸை வச்சுப்பாங்க, அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த காதலர்களாக இருந்தாலும் சரி, அவங்க அப்படியே தனிமையில் இனிமே காண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டப்போ வாங்கின அந்த பில்லு இன்னும் பர்ஸில் பத்திரமா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த சமயத்துக்கு உண்டான சந்தோஷத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். மனது ரொம்ப டல்லாக இருக்கிற சமயத்தில் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணணும்னா, உடலுக்கு வேலை கொடுக்கணும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இப்போ இந்த கிளாஸஸில் எடுக்கிறச்சு என்ன சொல்லுவோம்னா, உங்கள் வீட்டில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டக்குன்னு என்ன பண்ணுங்க, பீரோவை தரங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கீழே போடுங்க, எடுத்து போட்டுட்டு திரும்ப நீட்டாக மடிச்சு வைங்க. இதை கடைசியாக எப்போ போட்டீங்க அப்படிங்கிறத அந்த தருணத்தை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்கள் மைண்டு அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போயிடும், வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களோட மைண்டை பிரச்சனையிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடிய திறன் உங்கள்கிட்ட வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், இது நல்ல ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி. காரில் போயிட்டே இருக்கிறச்சு ஒரு நல்ல மெலோடியஸ் சாங் கேட்டுட்டு இருக்கிறச்சு, அதை ஓட்டுறவர் சாதாரணமாக ஓட்டிகிட்ருக்காரு. திடீர்னு பின்னாடி உட்காந்துருக்கிற அவர் பையன் சொல்கிறான்ப்பா, வேற பாட்டு போடுப்பா, நல்ல ஃபாஸ்ட் பீட் பாட்டு பாடுவா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பாட்டு போட்ட உடனே இவர் மைண்டும் அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக கார் ஓட்ட ஆரம்பிச்சிடுறது. அவரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னங்க இவ்வளோ நேரம் மெதுவாக ஓட்டிகிட்டு இருந்தீங்க, இப்போ காரை வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. அதான் மனசு செய்யக்கூடிய மாயம். யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாம்பழம் அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க. கட் பண்ணி ஸ்பூன் எடுத்துகிட்டு போகிற சமயத்துக்கு ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்பூனை போய் கழுவிட்டு வராங்க. இவர் கேட்குறாரு, ஏம்மா என்ன அப்படி ஸ்பூன்லேயே கொடுக்கலாமா, என்ன விஷயம்? இல்லைங்க, அந்த ஸ்பூனில் நான் காஃபி பொடி எடுத்தேன்,
அது காஃபி பொடி வாடை இருக்கும். ஸோ அந்த மாம்பழத்தினுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது போயிடும். அதுக்காக தான் நான் கழுவிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. அதனால் ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக பார்க்கறச்சே அந்த விஷயத்துக்கு உள்ள இன்வால்வ் ஆகி அதுக்கு உண்டான தீர்வை மட்டுமே பார்க்கணும். அப்புறமா தான் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கணும். வெளியில் ஒரு கால் உள்ள ஒரு கால்னு வச்சுட்டு இருந்தோம்னா எந்த வேலையிலையும் நம்ம மனது முழுசாக ஈடுபடாது. ஸோ நம்ம மனசை நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியிலேருந்து ஒரு ஆளாக பார்த்து நீ பண்ணுறது ரைட்டு, நீ பண்ணுறது தப்புங்கிற மாதிரி வச்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு விஷயங்களை பெருசாக ஆகிறதுக்கு மனசு விடவே கூடாது. அதெல்லாம் எமோஷ்னல் இதுதான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளும் அப்படி பைத்தியக்காரத்தனமாக யோசித்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த தீர்வெல்லாம் மனதுங்கிறது நம்ம டெய்லி பேசணும். எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறோமோ அதே மாதிரி நம்ம மனசுக்கிட்ட பேசணும். நம்ம பண்ணுறது சரியா என்ன எப்படிங்கிறது அப்பப்போ நம்ம மனசில் பேசணும். நல்ல விஷயங்களை திங்க் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் பயிற்சியும் போதே சொல்லுவோம், கண்ணை மூடிக்க சொல்லுவோம். இந்த சைடில் ஒரு இன்பாக்ஸ், இந்த சைடில் ஒரு அவுட் பாக்ஸ். அவுட் பாக்ஸுங்கிறச்சு என்ன பார்த்தீங்கன்னா, இன்பாக்ஸ்னால் அதுலேருந்து வர தாட்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய நினைவுகள்லாம் மனசு உள்ளே போய் நிற்கும். வேண்டாத கெட்ட நினைவுகள்லாம் தூக்கி வெளியில் போட்டணும். எப்படி குப்பையை கசக்கி அந்த குப்பை தொட்டியில் போட்டு அந்த குப்பையை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறோமோ அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அப்பப்போ ஒழிச்சிடணும். நம்ம மனசை சுத்தப்படுத்திட்டே வச்சுருக்கணும். எந்த இடத்துலையுமே சுத்தம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்னா அங்கே புழங்குறவங்க அத்தனை பேருமே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மகிழ்ச்சி அந்த வீட்லேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனதோடு அப்பப்போ நம்ம பேச ஆரம்பித்தோம்னா நம்ம நிறைய விஷயங்களை சிறப்பாக செய்ய முடியும். நேயர்கள் இதுவரை கேட்டது VIT பண்பலை 90.8 தினம் ஒரு திறவுகோல். வழங்கியவர் மென்திறன் பயிற்சியாளர் வி ராமசாமி. நிகழ்ச்சி தயாரிப்பு VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Arjun is batting. Why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know? He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. सिर्फ वेडनेसडे और फ्राइडे को होता है. तुमको क्या प्रॉब्लम है? Is the doctor there? Sir. I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046.
மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான மண் வாசனை. நம்ம மண் வாசனை நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், உழவு சார்ந்த பண்ணை முறைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையம் புதுவையிலிருந்து சதீஷ்குமார் சார் வந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த பல விஷயங்கள் இவருக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் குறிப்பா மாடித்தோட்டம், அதாவது ரூப் கார்டனிங் சொல்லக்கூடிய மாடித்தோட்டம் இன்னைக்கு இருக்கிற மக்கள்ல பரபரப்பா எல்லாருக்குமே அமைக்கப்பட்டு வருது. அதை பத்தின பல்வேறு தகவல்களை இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். நான் சிஏட் என்ற ஆர்கனைசேஷன்ல கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒருங்கிணைப்பாளர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாடித்தோட்டம் பத்தி சொல்லலாம், 3 விஷயம் முக்கியமா சொல்லலாம். ஒன்னு காய்கறி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ரெண்டாவது கெமிக்கல் ரெசிடியூ இல்லாம நம்ம நல்ல ப்ராடக்டா எடுத்துக்க முடியும். தேர்ட் ஃப்ரெஷ், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி கிரீன்ஸ் கூட இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். இது மாடித்தோட்டத்துக்கு மெயின் கான்செப்ட். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விவசாய நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சிட்டு வந்ததுனால வீட்டுக்கு மேல, அதாவது மாடிக்கு மேல நிறைய பேர் விவசாயம் பண்றாங்கன்னு தான் சார் சொல்லணும். குறிப்பா சென்ற ஆண்டு, அதாவது 36 வயது நிலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் மகளிர்கள் மத்தியில மாடித்தோட்டம் ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு கூட சொல்லலாம். மாடித்தோட்டத்துல என்னென்ன விதமான பயிர்கள் வளர்க்கலாம் சார் நம்மளால? காய்கறி நம்ம நேட்டிவ் வெரைட்டி, தக்காளி, வெண்டைக்காய், கத்திரி, இது எல்லாமே மாடித்தோட்டம். அப்புறம் கீரை வகைகளும் வளர்க்கலாம் சார். ஈவன் முருங்கை அந்த மாதிரி கூட கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லா வெஜிடபிள்ஸும் அங்கே க்ரோ பண்ண வாய்ப்பு இருக்கு சார். நம்ம நிலங்கள்ல விவசாயம் பண்றதுக்கும் மாடி தோட்டங்கள்ல விவசாயம் பண்றதுக்கும் ஏதாச்சும் மாறுதல் இருக்குங்களா? அதாவது டேஸ்ட்ல மாறுதல் இல்ல, நம்மளுக்கு அக்சஸ் ஈஸியா இருக்கு. நம்ம வேற இடத்துக்கு அப்புறம் பூச்சி நோய் தாக்குதல் பாத்தீங்கன்னா இது வெயிட்லெஸ்ஸா இருக்கும். மண்ணுல பாத்தீங்கன்னா நிறைய நிமட்டோட்ஸ் ப்ராப்ளம், ஃபங்கஸ் அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய தாக்குதல் கம்மியா இருக்கும். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா இதுல சொட்டு நீர் மூலமா நாங்க பண்ணி கொடுக்கறதுனால தண்ணியோடைய தேவையும் ரொம்ப குறைச்சல் இருக்கு. இதற்கான உர பயன்பாடுகள்லாம் எப்படிங்க சார் பயன்படுத்துறது? உர பயன்பாடு பாத்தீங்கன்னா நாங்க வெர்மி கம்போஸ்ட் அவங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வெர்மி கம்போஸ்ட்ல வேல்யூ ஆடட் ப்ராடக்டா வெர்மி வாஷ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், அது growth ப்ரமோட்டர், அது கொடுத்துட்டு இருக்கோம். இது மேஜரா பெரிய பெஸ்ட் அட்டாக்லாம் வராது. இது இந்த மாதிரி ரெகுலர் ஆர்கானிக்கா போகும்போது சின்னதா தான் இருக்கும் சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த மாடி தோட்டம் அமைக்கிறது, டெரஸ் கார்டனிங் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு சார். ஆனா ஒருத்தவங்களுக்கு நான் டெரஸ் கார்டனிங் அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் போது உங்களை எப்படி அணுகிறது, அதுக்கான பயன்பாடு எப்படி இருக்கு, அதுக்கான நில, அதாவது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இடம் தேவைப்படுதுங்க சார், இதெல்லாம் பத்தி சொல்லுங்க சார். நாங்க ஒவ்வொரு மாசம் 25ஆம் தேதி ஒவ்வொரு மாசமும் நபார்டுடைய ஸ்பான்சர் மூலமா நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் சார். யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களை முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இந்த 25ஆம் தேதி ட்ரைனிங் நடக்குது, நீங்க ஜாயின் பண்ண பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீ ட்ரைனிங் தான். அடுத்தது இல்ல நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னாக்கா 10க்கு 10 இடம் இருந்துச்சுன்னா 20 செடி, அதுக்கு தேவையான அக்சசரிஸ் பாத்தீங்கன்னா இந்த பாட் மிக்சர், வெர்மி கம்போஸ்ட், வெர்மி வாஷ், நீம் கேக், இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 3500க்கு நாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் சார். இன்ஸ்டாலேஷன் சார்ஜ், டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்ல, நாங்களே பண்ணி கொடுக்குறோம் சார் 3500க்குள்ளார. சோ குறிப்பா இந்த மாடி தோட்டத்துல பாத்தீங்கன்னா சார் எந்தெந்த மாதிரியான செடிகள் வளர்க்கலாம்னு சொன்னீங்க. இதுக்கான அளவு முறைகள் பத்தி சொல்றீங்களே சார். எவ்வளவு இடம் தேவைப்படுது, இவ்வளவு இடம் இருந்தா என்னால மாடி தோட்டம் அமைக்கலாம், இல்ல இந்த இடத்துக்கான விஷயங்கள் இருந்தோம்னா நம்மளால அமைக்க முடியாதுன்னு எதனா வரைமுறைகள் இருக்குங்களா? இட அளவு முக்கியம் இல்ல சார். ஒண்ணு மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் தான் முக்கியம். ஃப்ளோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம எந்த இருக்கிற கொஞ்சமான இடம் ஒரு 4 செடி வச்சாலும் பண்ண முடியும். அதுவும் மாடி தோட்டம் தான். ஃப்ளோர் மட்டும் எந்த ப்ராப்ளம் இல்லாம நல்ல ஃப்ளோரா இருக்கணும். இல்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ப்ரிகாஷன்ஸ் வச்சுட்டு பண்ணலாம். ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 10 அடிக்கு 10 அடிக்கு 20 செடி வைக்கலாம். ஒரு நபர் தோட்டம் அமைக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அவங்க எப்படி உங்களை அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முழு முகவரியை சொல்லுங்க. சுற்றுச்சூழல் மேலாண்மை அபிவிருத்தி மையம், 42 லெனின் ஸ்ட்ரீட், கொசப்பாளையம், பாண்டிச்சேரி சார். இது மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா 9894313435. லேண்ட்லைன் பாத்தீங்கன்னா 041342024436. சோ நீங்க பர்சனலா உங்ககிட்ட அணுகிறவங்களுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கு எதுக்காச்சும் சார்ஜஸ் எப்படி சார் பண்றீங்க? இந்த நபார்டை தவிர்த்து பர்சனலா உங்களை கால் பண்ணி கான்டாக்ட் பண்றவங்களுக்கு ஏதாச்சும் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இல்ல ட்ரைனிங்க்கு எந்த ஒரு சார்ஜஸும் பண்ணல சார். நாங்க சர்வீஸ் நம்ம போய் இன்ஸ்டாலேஷன், நம்மளுடைய ப்ராடக்ட் எடுத்துட்டு போனாதான் சார்ஜஸ் போறோம்.
ட்ரைனிங்க்கு எந்த ஒரு சார்ஜஸ் பண்ணல. மெயினா நாங்க ஆர்கானிக் ப்ராடக்ட் கல்டிவேஷன் ப்ரமோட் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம். So, கண்டிப்பா இந்த பூச்சி மருந்துகளால உற்பத்தி பண்ற விவசாயங்கள் மாறி இந்த ஆர்கானிக் முறையில வந்து விவசாயங்கள் மாறணும். அப்பதான் நல்ல முறையில நல்ல உணவு முறைகள் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றத சார்ந்து நீங்க இருக்கிறதுனால நீங்க விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல உதவி பண்றீங்கன்னு தான் சார் சொல்லணும். ஸோ என்னென்ன வகையான வகைகள் இருக்குங்க சார் இந்த டெரஸ் கார்டனிங்ல பொறுத்த வரைக்கும்? டெரஸ் கார்டனிங் நம்மளுக்கு வீட்டு ஷேப் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப் டிசைன்ஸ் எல்லாமே மாத்திக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்புட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது பஞ்சகாவியா, பிஜாம்பரதம், அமிர்த கரைசல், தேன்மோர் கரைசல் வந்து ஃப்ளவரிங் செக்ஷன்ல அது ஸ்ப்ரே பண்ணும்போது ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா வரும், அது காய் வந்து நல்லா இருக்கும். அதே போல மீன் எதெல்லாம் நம்ம வேஸ்டேஜா யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் யூஸ் பண்றோம் சாப்பிடுறோம், அது வேஸ்டேஜ் வந்து வெள்ளத்தை அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு 45 டேஸ்ல அது வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது க்ரோத் ப்ரமோட்டராகவும் இருக்கும், நல்ல பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் இருக்கும். அது ஃபிஷ் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி நிறைய ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம எதுவும் சேல்ஸ் சென்டர்ல அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுத்து அவங்களே வந்து உற்பத்தி பண்ணி அவங்க யூஸ் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா சார், நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு மாடி தோட்டம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நல்ல பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் நம்புறோம். அடுத்த ஒரு மண் வாசனை நிகழ்ச்சியில வேற ஒரு விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. நான் உங்கள் திவ்யா. இன்று நாம் நிலக்கடலையில் காணப்படும் புகையிலை வெட்டுப்புழுவின் அறிகுறிகளையும் அதை கட்டுப்படுத்துகிற வழிகளையும் தெரிஞ்சுக்குவோம். முதலில் பூச்சியால வரும் தாக்குதல்களின் அறிகுறிகளை பார்ப்போம். முட்டையிலிருந்து வெளிவரும் இளம்புழு இலையை தொடர்ச்சியா உண்டு சேதப்படுத்திடும். புழு இலையோட பச்சையத்தையும் சுருண்டி உண்ணும். இந்த புகையிலை வெட்டுப்புழுவை கட்டுப்படுத்த நஞ்சு உணவு கலவை, அதாவது 12.5 கிலோ அரிசி தவிடு, மொலாசஸ் நாட்டு சர்க்கரை 12.5 கிலோ, கார்பரைல் 12.5 கிலோ, தண்ணீர் 7 லிட்டர் வச்சு வளர்ச்சி அடைஞ்ச புழுவை கட்டுப்படுத்தலாம். வேப்ப எண்ணெய் ஹெக்டேருக்கு 20 லிட்டரில் 20% அளவு அல்லது கார்பரைல் டைக்ளோர்வாஸ் பூச்சிக்கொல்லியை தெளிக்கலாம். இன்று நாம் நிலக்கடலையில் காணப்படும் புகையிலை வெட்டுப்புழுவின் அறிகுறிகளையும் அதை கட்டுப்படுத்துகிற வழிகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுபோல மீண்டும் நாளை தினம் ஒரு வேளாண் செய்தியில் சந்திப்போம். நான் உங்கள் திவ்யா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் பால்மான் சிங், இணை பேராசிரியர், விஐடி வேளாண்மை துறை. தினம் ஒரு வேளாண் செய்தியில் ராகி பருவ பயிர்களுக்கு காப்பீடு செய்வது பற்றி அறிவிக்கிறேன். பிரதம மந்திரியின் திருந்திய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அவர்கள் விருப்பத்தின் பெயரில் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் ராகி பருவ பயிர்களுக்கு அறிவிக்கை செய்யப்பட்டு காப்பீடு கட்டணம் செலுத்துவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் வேலூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தினை செயல்படுத்தும் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் மூலமாகவோ, வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். அதேபோல் ராகி மற்றும் நிலக்கடலை பயிருக்கு காப்பீடு செய்ய வரும் 2022 ஆண்டு ஜனவரி 14 தேதியும்
நெல் பயிருக்கு காப்பீடு செய்ய வரும் 2022 ஆண்டு ஜனவரி 31 தேதியும், கரும்புக்கு காப்பீடு செய்ய வரும் 2022 ஆண்டு ஆகஸ்ட் 31 தேதியும் இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தங்கள் அருகாமையில் உள்ள மக்கள் கணினி மையங்களை அணுகி நெற்பயிருக்கு காப்பீடு கட்டணமாக ஏக்கருக்கு ரூபாய் 472, உளுந்து பயிருக்கு ரூபாய் 256, ராகி பயிருக்கு ரூபாய் 164, நிலக்கடலை பயிருக்கு ரூபாய் 401, மக்காச்சோளத்திற்கு ரூபாய் 301, கரும்புக்கு ரூபாய் 2600 செலுத்தி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். நன்றி. உங்கள் பால்மான் சிங், இணை பேராசிரியர், விஐடி வேளாண்மை துறை. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் நோயாளர் ஊர்தி பற்றி அறிவு சார்ந்த தரவுகளோடு கவிஸ்ரீ. ஆம்புலன்ஸ் என்றவுடன் நம் அனைவருக்கும் பயம் கலந்த மதிப்பு உள்ள வாகனம் என்று நினைவுக்கு வரும். நம் முன் இன்று அலறிக்கொண்டு வேகமாக ஒரு உயிரை பாதுகாக்க சுமந்து செல்லும் இந்த வாகனம் கடந்து வந்த வரலாறு மிகவும் நேர்த்தியானது. இன்று நம் முன் சுற்றித் திரியும் 108 வகை ஆம்புலன்ஸ் கடந்து வந்த பாதைகளையும் பார்ப்போம். நெப்போலியன் படைப்பிரிவில் பணியாற்றிய தலைமை டாக்டர் டோம்னிக் ஜின்ரேலே தான் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தையை கண்டுபிடித்தார். இது பிரெஞ்சு வார்த்தை ஹாபிட்டல் ஆம்புலன் என்னும் வார்த்தைக்கு நகரும் மருத்துவமனை என்று பொருள். முதல் ஆம்புலன்ஸ் வண்டி 200 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. முதலில் குதிரை பூட்டிய வண்டியில் இருந்த ஆம்புலன்ஸ் ரயில்கள், கப்பல்கள், விமானங்கள் ஆம்புலன்ஸில் நோயாளியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது பல இறக்க நேரிட்டதால் ஆம்புலன்ஸிலேயே ஆக்சிஜன், ஸ்ட்ரெச்சர், மருத்துவர் போன்ற முக்கியமான உபகரணங்களை கொண்டு குட்டி மருத்துவமனை போல் ஆக்கப்பட்டது. மோட்டார் வாகனங்களில் அமைக்கப்பட்ட உலகின் முதல் ஆம்புலன்ஸ் நியூயார்க் நகரில் உள்ள வெயூ மருத்துவமனையில் 1869 ஆண்டில் பொதுமக்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. உலகின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் 2ஆம் உலகப் போரில் செயல்பட்டன. 1970 பிறகு ஆம்புலன்ஸிற்காகவே பயிற்சி அளிக்கப்பட்ட டாக்டர்கள், நர்சுகள், உதவியாளர்கள் அமர்த்தப்பட்டன. ஆபத்தில் உள்ள நோயாளிகளுக்கு உடனடி சிகிச்சை ஆம்புலன்ஸிலேயே அளிக்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய ஆம்புலன்ஸ் வேன் பிரிட்டனில் உள்ளது. 59 அடி நீளமுள்ள 44 படுக்கை வசதி கொண்ட ஆம்புலன்ஸ் அமெரிக்காவில் உள்ளது. நர்சுகள் அறிமுகமான விதம் நியூடிலியா என்னும் லத்தீன் சொல்லில் இருந்து நர்சிங் என்னும் வார்த்தை பிறந்தது. மருந்து, உணவு முதலியவற்றை அன்புடன் ஊட்டி நம்மை உற்சாகப்படுத்துபவர் என்று பொருள். கிரேக்க ரோமானியர்கள் காயங்களுக்கு கட்டுவதற்காக மட்டும் இத்தகைய பெண்கள் இருந்தனர். ரோமானியர்கள் ஆண் நர்சுகளை தங்கள் இராணுவத்தில் சேர்த்தனர். அவர்கள் அடிப்பட்ட வீரர்களுக்கு மருந்து வைத்து தானே கட்டுவர். நோயாளர் ஊர்தி அல்லது ஆம்புலன்ஸ் என்பது நோயுற்ற அல்லது காயமடைந்த ஆட்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க கொண்டு செல்வது அல்லது சிகிச்சை முடிந்து திரும்ப வீட்டிற்கு அனுப்புவதற்காக வடிவமைக்கப்பட்டது. சில நேரங்களில் மருத்துவமனைக்கு வெளியே சில மருத்துவ சிகிச்சைகளை நோயாளர் ஊர்தியிலேயே பெற முடியும். இந்த சொல்லோடு தொடர்புடைய விளக்கம் அவசர நோயாளர் ஊர்தி அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் அவசர மருத்துவ கணிப்பு போன்ற உதவிகளை கடும் நோயினால் அவதிப்படும் நோயாளர்களுக்கு அளிப்பது. எச்சரிக்கை விளக்கு மற்றும் சங்கொலி ஏந்தி செல்லும் ஊர்தி தவிர நோயாளர் ஊர்தி என்பது மேலதிக பரப்பெல்லை கொண்டதாகும். இச்சொல் சுமையூந்தி, கூட்டூந்தி, மிதிவண்டி, மோட்டார் சைக்கிள், பேருந்து, உலங்கு வானூர்தி, மருத்துவ கப்பல் போன்ற அவசரம் காட்டாத நோய் கடுமையற்ற நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஊர்திகளை மட்டும் அவசர ஊர்திகளை குறிப்பன. ஆம்புலன்ஸ் என்ற சொல் அம்லேரே என்ற லத்தீன் சேர்வ சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது நட அல்லது நகர்ந்து என்ற பொருளில் இருந்து அறியப்பட்டது. தொடக்க காலத்தில் நோயாளிகளை தூக்கியவாறோ சக்கர நாற்காலியில் அல்லது எடுப்பு படுக்கையில் வைத்தோ கூட்டிச் சென்றார்கள். இச்சொல்
பெரிதும் இடம்பெயரும் இராணுவ படையுடன் தொடர்புபடுத்தி நகரும் மருத்துவமனை என்று அறியப்பட்டது. அமெரிக்க உள்நாட்டு போர்களில் காயமடைந்தவர்களை போர் முனையிலிருந்து அப்புறப்படுத்த பயன்பட்ட ஊர்தி நோயாளர் சுமை வண்டி என்று அழைக்கப்பட்டது. நோயாளர் சுமை வண்டிகள் 1854 ஆண்டில் நடைபெற்ற கிரிமிய போரில் குறிப்பிடப்பட்டாலும் பிரெஞ்சு, புரூசியா மற்றும் சேர்பியா, துருக்கி போர்களில் பணியாற்றிய போர்க்கள மருத்துவமனைகளே நோயாளர் ஊர்தி என்று அழைக்கப்பட்டன. நோயாளர்களை ஏற்றிச் செல்லும் ஊர்தியை குறித்தாலும் நிறைய நோயாளர் ஊர்திகள் உள்ளன. இந்த ஊர்திகள் பொதுவாக உயிர் காக்கும் கருவிகள் மற்றும் பயிற்சி பெற்ற மருத்துவ உதவியாளர்கள் அல்லது மருத்துவர் போன்ற வசதிகளை அளிப்பதில்லை. எல்லா நாடுகளிலும் இவற்றின் நோக்கம் நோயாளிகளை சிகிச்சை பெற அழைத்து செல்லல் மற்றும் திரும்ப வீட்டிற்கு அழைத்து வருதல். இவற்றில் அவசர விளக்கோ அல்லது எச்சரிக்கை சங்கொலியோ இருப்பதில்லை. சில பகுதிகளில் நோயாளர் ஊர்தி ஊழியர் மருத்துவ உதவி அளிக்க களத்துக்கு செல்லும் வசதியுடன் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வகை ஊர்திகள் நோயாளிகளை அழைத்துச் செல்வதில்லை. இவற்றின் பெயர் பறக்கும் ஊர்தி என்பதாகும். உலகில் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக நவீன நோயாளர் ஊர்திகள் பயன்பாட்டிற்கு வந்தன. இதுபோன்ற நவீன நோயாளர் ஊர்திகளில் சில கருவிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவை டூ-வே ரேடியோ, மொபைல் டேட்டா டெர்மினல்ஸ், எவிடன்ஸ் கேதரிங் சிசிடிவி, ட்ரெயில் லிஃப்ட், ஏர் கண்டிஷனிங், டேட்டா ரெக்கார்டிங் போன்ற அவசர சிகிச்சை உபகரணங்கள் அனைத்து ஆம்புலன்ஸிலும் பொருத்தப்பட்டுள்ளன. நிழல் படமாக ஆம்புலன்ஸ் என்னும் வார்த்தை ஆம்புலன்ஸில் எழுதுவதற்கு காரணம், ஆம்புலன்ஸ் முன் செல்லும் வாகனங்களின் கண்ணாடிகளில் ஆம்புலன்ஸ் என்பது சரியான வரிசையில் தெரியும். அதை பார்ப்பவர்கள் ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுவதற்கே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்திற்காகவே சங்கொலியும் ஆம்புலன்ஸில் பொருத்தப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் நாம் வாகனங்களில் செல்லும் பொழுது நம் பின் வரும் ஆம்புலன்ஸிற்கு வழிவிட்டு உயிரை காக்க உதவுவோம். இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் நோயாளர் ஊர்தி பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளை வழங்கியவர் உங்கள் கவிஸ்ரீ. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello ladies and gentlemen, guys and girls at VIT. I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks to give some chunks of information on how light being considered as particles. So plug in your headphones to listen various details about light being considered as particles. Maxwell's theoretical treatment of electromagnetic radiation, including its description of light waves, was so elegant and predictive that many physicists in the 1890s thought that there was nothing more to say about light and how it worked. Then, on December 14, 1900, Max Planck came along and introduced a stunningly simple yet strangely unsettling concept that light must carry energy in discrete quantities. Those quantities he proposed must be units of basic energy increment, HF, where H is a universal constant known as Planck's constant and F is the frequency of radiation. Albert Einstein advanced Planck's theory when he studied the photoelectric effect. First, he began by shining ultraviolet light on the surface of a metal. When he did this, he was able to detect electrons being emitted from the surface. This was Einstein's explanation. If the energy in light comes in bundles, then one can think of light as containing tiny lumps of photons. When these photons strike a metal surface, they act billiard balls, transferring energy to electrons which become dislodged from their parent atoms. Once freed, the electron moves along the metal or get ejected from the surface. The particle theory of light had returned with the Vian
intelligence. Next, Niels Bohr applied Planck's ideas to refine the model of an atom. Earlier, scientists had demonstrated that atoms consist positively charged nuclei surrounded by electrons orbiting like planets, but they couldn't explain why electrons didn't simply spiral into the nucleus. In 1913, Bohr proposed the electron exists in discrete orbits based on their energy. When the electron jumps from one orbit to lower orbit, it gives off energy in the form of a photon. The quantum theory of light, the idea that light exists as tiny packets or particles called photons, slowly began to emerge. Our understanding of the physical world would no longer be the same. You've heard about some chunks of data on particle nature of light at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know? He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. सिर्फ वेडनेसडे और फ्राइडे को होता है तुमको क्या प्रॉब्लम है Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்கள் VIT பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும்
முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை நிகழ்ச்சியில சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட, வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் கௌ ஷெரீப். என்னுடைய ஊர் வேலூர் தான், சைதாப்பேட்டையில் இருக்கிறேன். நான் வியாபாரம் பண்ணுறேன். வியாபாரம் 24 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கடை வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் வச்சேன். என்ன வியாபாரம் சார் நீங்கள் பண்ணுறீங்க? நான் சாமான் வியாபாரம் பண்ணுறேன். எதனால் உங்களுக்கு இது மாதிரி சாமான் வியாபாரம் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது புதுசு ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா அது பண்ணிட்டு இருந்தார். ரெண்டாவது நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நாங்களாம் தெருவில் வியாபாரம் பண்ணுறவங்க. சரி, கடை வைக்கணும்னு ஒரு ஐடியாவில் நாங்கள் கடை வச்சுருக்கோம். சொன்னீங்க சார், அப்பா காலத்துலேருந்தே வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? உங்களுடைய கல்வி தகுதி என்ன? அதை பகிர்ந்துக்கோங்க. நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். ஜாஸ்தி ஒன்றும் படிக்கலை. எனக்கு எல்லாமே நாலேஜ் ஆனது எல்லாமே இந்த வியாபாரத்தில் தான். கணக்கு போடுறதும் இது பண்ணுறது எல்லாமே சொல்லப்போனால் எனக்கு கல்வி தொழிலில் 4ஆவது வரைக்கும் எனக்கு ஒன்றும் படிப்பு இல்லை. எல்லாமே நான் அந்த வியாபாரத்தில் கற்றுக்கணும் தான். கல்வின்றது நம்ம ஸ்கூல் போய் தான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு வியாபாரத்தில் எல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்பாலேருந்து தான் இந்த சாமான்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், அதுக்கப்புறம் அலுமினிய சாமான்கள் வியாபாரம் செய்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அவர் எங்கேருந்து இந்த சாமான்கள்லாம், இந்த அலுமினிய சாமான்கள், இந்த பித்தளை சாமான்கள், இந்த டம்ளர், இந்த கிளாஸ், இதெல்லாம் எங்கேருந்து வாங்கி அவர் சேல் பண்ணார்? அதை பற்றி சொல்லுங்கள். இங்கெல்லாம் சின்ன சின்ன கடைகள்லேருந்து வாங்கி நாங்கள் தெருவில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கூட சின்ன சின்ன கடைகள்லாம் தான் வாங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தெரு வியாபாரத்தில் கடன் வச்சுருக்கிறது நான் ஒன்று தான். இதுக்கு முதலீடு ஒன்றும் இல்லை. நான் ஒரு நம்பிக்கை, பாதி நம்பிக்கையில் வச்ச மாதிரி வச்சுருக்கேன். சரி, அதை அப்படியே வச்சுருக்கிறேன். ஒரு வருஷம் வச்சு நான் சின்ன சின்ன கடைகள்லாம் தான் வாங்குறது. நாங்கள்லாம் அந்த அளவுக்கு பெருசு ஒன்றும் வாங்குறதில்ல. பெருசாக வாங்கினா பெருசாக பண்ணலாம், பெருசு ஒன்றும் இல்லை, சின்னது தான் பண்ணிக்கிட்டோம். தள்ளு வண்டியிலேயே நாங்கள் இந்த சாமான்கள் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் சைதாப்பேட்டைன்னு சொன்னீங்க. இந்த வெள்ளூரில் எங்கெங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க? நாங்கள் ரொம்ப வருஷமாக அந்த காட்பாடியில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். காட்பாடி, காங்கநல்லூர், விஜயராவ் நகர், கைஞ்சூர், இந்த ஏரியா தான் நமக்கு அதிகமாக பழக்கம் டவுன்ஷிப் தான். நீங்கள் போனோடனே தெரிஞ்சுப்பாங்களா இவங்க நம்மக்கிட்ட ரெகுலராக நம்ம தெருவில் வரவங்க தானே, இவங்ககிட்ட நம்ம சாமான் வாங்கினா நல்லாயிருக்கும், பொருள் நல்லாயிருக்கும், தரம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வாடிக்கையாளர்கள் சொல்லியிருக்காங்களா? எல்லாருக்கும் தெரியும். இவருடைய பையன் தான், இவர் பழைய ஆள் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஆள் யாரும் கிடையாது, தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சவங்க இருக்கனால தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தெரியாத ஆள் தான் நம்ம இத்தனை நாள் பண்ண முடியாது, தெரிஞ்சவங்க தான். அப்பா தான் இந்த வியாபாரத்தை கற்று தந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த வியாபாரம் பண்ணும்போது இது மாதிரிலாம் இருக்கணும், கொஞ்சம் விட்டு தந்து போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் தான் வியாபாரத்தை கற்றும் தந்திருப்பாங்க. உங்கள் அப்பா என்னென்னலாம் சொன்னார்? இது மாதிரி வியாபாரம் பண்ணு, இந்தந்த விஷயங்கள்லாம் வியாபாரங்களை செய்ய தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி. முக்கியமாக வியாபாரத்தில் பொறுமை வேணும், கோவம் இருக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். வியாபாரம்னா ஒன்று விட்டு குத்து தான் போகணும். கட்படி ஆச்சுன்னா கொடுக்க போகிறோம், இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்லிடலாம். அதுக்காக கோச்சிக்கின்னு இன்னொருத்தோடைய வியாபாரத்தை எடுத்துக்கின்னு இன்னொருத்தோடைய இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு முக்கியமாக சொல்லி கொடுத்ததே ஆறு வரைக்கும் நமக்கு வியாபாரம், ஆகாத வரைக்கும் வேற ஒருத்தவங்களுக்கு, அவ்வளோதான் சொல்லி கொடுத்தது. இந்த துறையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் சாமானம், இதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸ், ஸ்டீல் பிளேட்ஸ், டம்ளர்ஸ், இதெல்லாம் இதில் நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. நீங்கள் நிறைய பேர் ஆன்லைனில் கூட இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. நிறைய கடையிலலாம் கூட இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மாதிரி வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த காம்படிஷன் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்துச்சு, நல்லா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த நிறையா இந்த நெட் மூலமாக எடுக்கிறதுனால தான் நமக்கு வியாபாரம் கம்மி. இருந்தாலும் நம்ம பழைய ஆளாக இருக்கனால கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம். நம்ம கடையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், தெரியலையும் வியாபாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். புது ஆள் இருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது, எத்து போட்டு போயின்னு இருப்பாங்க. பழைய ஆள் இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம். இப்போ இதில் நீங்கள் ஒரு நாள் வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் எவ்வளோ கிடைக்குது? இதன் மூலமாக உங்களுக்கு இந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். வருமானங்கிறது வியாபாரம் பொறுத்து வருது. நமக்கு வருமானம் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான், இதுதான் கரெக்டாக நிற்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாள் அது கூட இல்லாமல் இருக்கும். அது சொல்ல முடியாது. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் ஆகிறது தான் வியாபாரம் பொறுத்த வரைக்கும். ஆனால் நமக்கு பழக்கமாச்சு, இதே நமக்கு தொழில் தான், வேறு தொழில் இல்லை. வேறு தொழில் இருந்துச்சுன்னா இது போட்டு வேறு பண்ணலாம். நமக்கு காலங்காலமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த தொழில் இருக்கனால இந்த தொழிலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கேருந்து இந்த பொருள்கள்லாம் வாங்கி இதை ஒரு ஹோல்சேல் வாங்கியிருப்பீங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணுவீங்க. இந்த பொருள்கள்லாம் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வருவீங்க, வாங்கிட்டு இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க? நமக்கு ஹோல்சேல் மார்க்கெட்டுங்கள இருக்குது, தெரிஞ்ச கடைங்க தான், பழைய கடைங்க. அவங்ககிட்ட வாங்கிட்டு வருவோம், வாங்கிட்டு வச்சு இங்கே கொடுப்போம். அவங்க ஒரு பொருளுக்கு ஒரு 50 ரூபா பொருள் கொடுக்குறாங்கனாக்கா நாங்கள் ஒரு 10 ரூபா 15 ரூபா வச்சு
நம்ம கொடுப்போம். அதில் கூட கம்மி பண்ணுறவங்க ஜாஸ்தி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. கம்பல்சரி ஒரு 10 ரூபா ஒரு பொருள் மேலே நமக்கு கிடைக்கிற மாதிரி கொடுப்போம். இப்போ இந்த பொருள்கள்லாம் வந்து முதல்ல நீங்கள் ஸ்டார்டிங்கில் வியாபாரம் பண்ணும்போது அதெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. முதல்ல பிளாஸ்டிக் மட்டும் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த சில்வர் சாமான்ஸ் பிளேட்ஸ் இதெல்லாம் கூட வாங்கி வச்சு பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி எந்தெந்த பொருள்கள்லாம் இந்த இது கூட சேர்த்துருக்கீங்க, இதையும் பண்ணால் வியாபாரம் பண்ணால் நல்லா நம்மளுக்கு டெவலப் ஆகுமே அப்படின்ற மாதிரி? முக்கியமாக சொல்லப்போனால் வருமானத்துக்காக நம்ம இது பண்ணலை. நம்மளுடைய கஸ்டமர் தெரிஞ்சவங்க வந்து இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு கேட்குறாங்க. அதனால ஒன்று ஒன்றா வந்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறத விட சரி கேட்கறதுக்கு டிலே பண்ணி கொடுக்கறத விட நம்ம வச்சு அவங்களுக்கு இருக்கும்போது கொடுத்துடலாங்கிற ஒரு இதனால தான் நம்ம சேர்த்து எடுத்து வந்துடுறோம். என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹாட் பாக்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருக்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ஹாட் பாக்ஸ் அப்போதுலேருந்து ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி இந்த குக்கர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுங்களா? இந்த ஃபேன் இதெல்லாம் கூட இதெல்லாம் இப்போ தான் கொண்டு வந்திருக்கீங்களா உங்கள் வியாபாரத்துக்கு? இதெல்லாம் வந்து இப்போ தான் கொண்டு வந்தோம். இது வந்து இப்போ தெரிஞ்ச கேட்குறவங்களுக்கு மட்டும் எடுத்து வந்து கொடுத்துட்டுருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்து பிளாஸ்டிக் சாமானும் அலுமினி சாமான் வியாபாரம் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டீல்லாம் வந்து கேட்குறவங்களுக்கு எடுத்து வந்து கொடுப்போம். ரெண்டாவது ஃபேன் கேன் மிக்சி குக்கருங்கெல்லாம் வந்து அந்த டைமில் இருந்துச்சு. ஆனால் அது வாங்கி செய்கிற அளவுக்கு அந்த டைம் எங்களுக்கு இதுவும் இல்லை. ஆனால் ரேட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு கேட்குறவங்களுக்கு வாங்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கும் போதே வந்து குவாலிட்டின்றது நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர்ஸ்லேருந்து எல்லாமே. நீங்களும் கண்டிப்பாக குவாலிட்டி பார்த்து தான் வாங்குவீங்க. இதெல்லாம் வாங்கும்போது எப்படி செக் பண்ணி வாங்குவீங்களா? இதோடைய தரம் எப்படி இருக்குதுன்றதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? எப்படி பார்த்து வாங்குவீங்க? அது முக்கியமாக வந்து அதில் சீல் வருது. இந்த குக்கருங்க இதுக்கெல்லாம் வந்துன்னா ஐஎஸ்சி சீல் இருந்தால் தான் நம்ம அது குவாலிட்டி. ஐஎஸ்சி சீல் இல்லைன்னா அது குவாலிட்டியே கிடையாது. குவாலிட்டி இல்லாத வந்து நிறைய பேர் குவாலிட்டி இல்லாமல் விற்கிறாங்க வாங்குறாங்கன்னாக்கா காசு பார்த்து வாங்கிக்கிறாங்க. கம்மி ரேட்டு தானே அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. பின்னாடி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வாங்கிட்டோமே போயிடுச்சுன்னு. அதோட நீங்கள் சீல் இருக்கிறதோ ஐஎஸ்சி சீல் இருக்கிறதோ இல்லை பிராண்டடோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரேட் அதிகமாக வரும். காசு போனால் பரவாயில்ல பொருள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாக்கா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் முக்கியமாக வந்து ஐஎஸ்சி சீல் இருக்கிறது வாங்குறது பெஸ்ட்டு. அது பார்த்து வாங்குவோம். குக்கருக்கு நீங்கள் சொன்னீங்க ஐஎஸ்ஐ சீல் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. நார்மலாக வந்து இந்த பிளேட்ஸு சப்போஸ் இப்போ நீங்கள் இங்கே வாங்கியிருக்கிறீங்க இந்த அலுமினியம் குண்டாஸ்லாம் கூட நிறையா வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு ஹோல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பார்த்து எப்படி வாங்குறீங்க நீங்கள்? நமக்கு 2-3 பொருள் ஒரு 10 பீஸ் வாங்குறதா இருந்தால் நம்ம செக் பண்ணி வாங்கிக்குவோம். அதிகமாக வாங்குறவங்களுக்கு வந்து அப்படியே தான் வரும், ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அது நம்ம கம்பெனியில் பண்ணுவோம். கஸ்டமர்லாம் வந்து நாங்கள் சில பேர் வந்து கொடுத்துட்டு அவ்வளோதான் ரிட்டர்ன் வாங்க மாட்டோம்னு கொடுத்துருவாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. எதுனா ஃபால்ட்டுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட. நாங்கள் கம்பெனியில் ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். வாங்குற இடத்துல ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். இது மாதிரி வந்து ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் தள்ளுவண்டி கடையை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையே வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறீங்க. எதனால் உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி நம்ம கடை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணணும்? தள்ளுவண்டியிலே கூட பண்ணியிருக்கலாமே, ஏன் கடை வைக்கணும்? தள்ளுவண்டியில் பண்ணியிருக்கலாம். தள்ளுவண்டியில் வந்து முன்னத்தை விட இப்போ வியாபாரிங்க ரொம்ப அதிகம். ஒன்றுமே தெரியாதவங்கலாம் இப்போ வந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்தனால தான் நமக்கு தெரு வியாபாரம்லாம் கெட்டு போயிடுச்சு. இருந்தாலும் அதுதான் சொல்கிறேனே, நம்ம பழைய ஆள் இருக்கிறனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். புது ஆளுங்க தானே இப்போ கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுவும் கடை வச்சனாலனாக்கா இப்போ ஸ்டூடெண்ட்டுங்க வராங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படும், என்ன பொருளுங்க தேவைப்படும். சரி நமக்குன்னு ஒரு இடம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வச்சுருக்குறோங்க. அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா சொன்னீங்க. இது மாதிரி வந்து கடை வச்சு வியாபாரம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். கடையில் நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், இன்னும் இந்த கடையில் நம்ம இதெல்லாம் கூட வச்சு டெவலப் பண்ணலாமே, இன்னும் இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இன்னும் ஃபர்தராக வந்து எப்படி நீங்கள் இந்த கடையை டெவலப் பண்ண போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். டெவலப் பண்ணோம். வியாபாரம் எப்படி இருக்குது, ரன்னிங் எப்படி இருக்குது பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஏதாச்சும் போட்டு வேறு டெவலப் பண்ணோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து இந்த சின்ன பொருளுங்க தான் நமக்கு வியாபாரமே. பெரிய பொருளுங்க போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் இது இப்போ கூட ஒன்றும் கிடையாது. ரன்னிங் வந்து கம்மி தான். அதனால் சின்ன பொருளுங்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே என்ன போடணும்னு நினச்சோன்னாக்கா பார்த்து தான் பண்ணணும். இருந்துச்சுன்னா போட வேண்டியது தான், இல்லைனா இருக்கிறது நம்ம பண்ண வேண்டியது தான். கான்ஸ்டண்ட்டாக வந்து வருமானம் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 100 வரும் 200 வரும், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு மாதத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு இவ்வளோ நிற்கும், கடையில் நம்ம வியாபாரத்தில் கண்டிப்பாக இவ்வளோ நிற்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ஒரு எனர்ஜியாக தொழில் செய்ய முடியும். இந்த வியாபாரத்தில் உங்களுக்கு மாதம் குறைஞ்சபட்சம் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரினா எவ்வளோ வருது? குறைஞ்சபட்சம்னாக்கா இப்போ நம்ம அப் அண்ட் டவுன் ஆகிறனால வந்து நமக்கு வரது கிடைக்குது இவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்க போனால் 5000 6000 மாதம் கணக்கு அது வரைக்கும் நமக்கு வரும். ஆனால் இருக்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். ஆனால் நாங்கள் அதிகமாக ஆசைப்படுறதோ இல்லை அதிகமாக நம்ம மேலே ஆகணும்னு ஆசை இருக்குது இன்னும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வேலைவாசிகளுக்கும் இன்றைக்கி இருக்கிற இதுக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் ஆசைப்படுறது ரொம்ப கஷ்டம் தான். இன்றைக்கி இருக்கிற வேலைவாசிகளுக்கும் வாங்கி விற்கிறதுக்கும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இருக்கிறது நம்ம செஞ்சுட்டு போகிறது பெஸ்ட்டு. அப்பா கூட தான் வந்து தொழில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்பா வந்து தள்ளு வண்டியில் வியாபாரம் செய்யும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. உங்கள் அப்பா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க? வியாபாரம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே கூட சொல்லியிருப்பாங்க, கஸ்டமர்கிட்ட இது மாதிரி பேசுங்க, அந்த பொருள் இப்படி பார்வையாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இல்லை இவங்ககிட்ட இப்படி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
இருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. நிறையா சொல்லியிருக்காரு. முக்கியமாக சொல்கிறத விட கூட கூட்டின்னு போய் வியாபாரம் செஞ்சுருக்காரு. நிறைய அதை பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணணும், இப்படிலாம் செய்யணும், கோச்சிக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் வேண்டாம், காசு இல்லை இப்போதைக்கு, அப்புறம் வாங்கிக்கலாங்க சொல்லலாம், கோச்சிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா வாங்கிட்டோம், இல்லைனாக்கா அப்புறமா கூட வாங்கிட்டோம், பரவாயில்ல, கோச்சிக்கூடாது, சரின்னு சொல்லிட்டு வந்துடணும். கோச்சிக்கிறது இதெல்லாம் இருந்தாக்கா வியாபாரம் பண்ண முடியாது, நம்ம எதுவும் முன்னேற முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நிறையா சொல்லியிருக்கிறத விட நிறையா கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காரு. எனக்கு கூட போயிருக்காரு அதிகமாக. நீங்கள் எப்படி நடந்து கூட போவீங்களா அவர் கூட? ஏன்னா தள்ளுவண்டி வியாபாரம்னும் போது ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், முன்னெல்லாம் நிறையா நடந்து தான் பண்ணுவோம். ரிக்ஷா 3 சக்கர வண்டி இருந்துச்சு, 4 சக்கர வண்டி இருந்துச்சு. சைக்கிளில் கூட போனோம். சைக்கிளில் வந்து வேலூர் சேதாப்பேட்டையிலேருந்து காட்பாடிக்கு வருவோம். நிறையா வாட்டி வந்து ஆற்று வழியாக கூட வந்திருக்கோம். ஷார்ட்கட்டு ரொம்ப தூரமாக இருக்குது மெயின் ரோட்லன்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி வந்து போகும்போது காட்பாடி வந்து மெயின் ரோட்லேருந்து கூட போயிருக்கோம். ஆனால் இப்போது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான். இப்போ கூட இருக்குது, ஆனால் இப்போ கொஞ்சம் சைக்கிளுக்கு பதிலாக வண்டி இருக்கனால இப்போ கஷ்டம் ஒன்றும் தெரியல. அதனால் வந்து முன்னே வந்து 4 சக்கர வண்டி 3 சக்கர வண்டி இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இன்னும் ஃபியூச்சரில் இந்த பிஸ்னஸை வந்து எந்த லெவலுக்கு நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி வந்து இன்னும் 2-3 கடை போடலாமா அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். கண்டிப்பாக இப்போ ஒரு கடையில் வந்து ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஒரு வருமானம் கிடைக்குது அப்படின்னா ஒரு 3 கடை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்ல. நீங்கள் அது மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? வேற எங்கேயாவது கடை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் தான். ஆனால் அதுக்கு போடுறதுக்கு உண்டான வருமானம் நம்மகிட்ட இல்லை. இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு உண்டான வருமானம் இல்லை, எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் நமக்கு இப்போ கிடையாது. ஏன்னா அதிகமாகிடுச்சு, கடைங்க அதிகமாகிடுச்சு, தெரு வியாபாரத்தில் ஆளுங்க அதிகமாயிட்டாங்க. அதனால் வந்து இப்போ அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி இப்போ யோசிக்கிறது வேணால் யோசிக்கலாம், ஆனால் செய்யறதுக்கு செயலில் பண்ணுறதுக்கு ஒன்றும் வருமானம் அந்த அளவுக்கு இல்லை, பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப தேவை. இந்த ஒரு விஷயத்தை வச்சு கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டிங்னா பேசியே கூட சில விஷயத்த வந்து இப்படி வித்துட்டு போயிடுவாங்க. இதான் இந்த பொருள் இருந்தால் இவ்வளோ தரங்க அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுடைய மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவீங்க? எப்படி உங்களுடைய வியாபாரத்துக்கான தந்திரங்கள் கூட ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து இவ்வளோ காம்படிஷன் இருக்கும்போது கூட நான் இந்த லெவலுக்கு ஒரு சீப்பாக தந்து பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்து எப்படி நீங்கள் வியாபாரம் செய்வீங்க? அதுதான் வியாபாரம் கெடுக்கிறதுன்றது. சீப்பாக கொடுத்து கம்மியாக கொடுத்து நாங்கள் வியாபாரம் பிடிப்போம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமாக கிடையாது. கம்மியாக கொடுத்து இன்றைக்கி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரெண்டாவது ஒரு மூஞ்சி காட்டவும் முடியாது, பண்ணவும் முடியாது. நாங்கள் இன்றைக்கி கொடுக்குறோன்னாக்கா இன்றைக்கி நம்ம ஜாஸ்தியாக கூட ஒரு 10 ரூபா அதிகமாக கொடுத்தா கூட பொருள் நல்லதாக கொடுக்குறோம். அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இவங்க கம்மியாக சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு, இவங்ககிட்ட வாங்குறதுக்கு ஐடியா வராது. 10 ரூபா ஜாஸ்தியாக கொடுத்தாலும் பொருள் நல்லதாக கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு வாங்குற அளவுக்கு அவங்களுக்கே தெரியும். நாங்கள் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பொருளுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். ரெண்டாவது, தெரு வியாபாரங்களில் வந்து ஏட்டா போட்டியாக வியாபாரம் செஞ்சாக்கா அதெல்லாம் வந்து ஏட்டா போட்டி செய்கிறதுலாம் கிடையாது. நம்ம பொருள் ஒன்று கொடுத்தோம்னாக்கா அதை நான் கேரண்டி சொல்லி இந்த டைம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கூட கொடுப்பேன் நான். ஏன்னா பொருள் நமக்கு தெரியுது, எது நல்ல பொருள் எது கெட்ட பொருள், எப்படி வரும் எது வரும். ஏன்னா எங்களை வந்து 24 வருஷமா 23 வருஷமா பண்ணுறனால வியாபாரம் வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நம்ம தெரியாதவங்களா இருந்தாலும் சரி சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி நல்லா இருக்குது, அது நல்லா இருக்காது, இதில் 10 ரூபா அதிகமாக வரும், அது 10 ரூபா கம்மியாக வரும், சொல்லி தான் கொடுப்பேன். இப்போ பல்காக சில பேர் உங்ககிட்ட வந்து கல்யாணத்துக்கு ஏதாவது வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி ஸ்டீல் சாமான்ஸ் இது மாதிரி வந்து ஃபுல்லாக ஆர்டர் கேட்டு கூட செட்ஸ் கூட வாங்கிட்டு போவாங்க. இது மாதிரி வாங்குறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் தவணை முறையில் கூட ஏதாவது தரீங்களா? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இல்லை, அப்படி வந்து கேட்குறவங்க கேட்குறாங்க, ஆனால் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை. அதனால் வந்து நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லிடுறது. அவங்க வேறு எங்கன்னா வாங்குறதா கூட வாங்கிக்கலாம். ஆனால் தவணை முறையில் செய்கிற அளவுக்கு அதுதான் சொல்கிறேன், வருமானம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. வருமானம் இருந்தால் தான் நம்ம தவணை முறையிலையும் விட்டு நம்மளும் அதுவும் பண்ண முடியும். ஏன்னா ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணணும், கடையும் பார்க்கணும், வியாபாரத்தையும் பார்க்கணுன்னாக்கா அதுக்கெல்லாம் வருமானம் வேணும். முக்கியமாக அதுதான் இல்லை. அது இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸ்டெப் எடுக்கணும்னா வருமானம் இருந்தால் தான் ஸ்டெப் எடுக்க முடியும். வருமானம் இல்லை நம்ம ஸ்டெப் எடுக்க முடியாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். புதுசாக வந்து மாதிரி வந்து தொழில் தொடங்கணும், இந்த தொழிலே வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 வருஷமா நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க. 23 வருஷமா ஒரு பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஒரு சில நேரங்களில் நீங்கள் தோண்டு கூட போயிருக்கலாம், இதை விட்டுட்டு வேறு ஏதாவது கூட செய்யலாமே அப்படின்ற மாதிரி. ஆனால் மன உறுதியோடு இந்த பிஸ்னஸை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மற்றவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனா? பிஸ்னஸ் மேனாக சொல்கிறது என்னன்னா, அதிகமாக நாங்கள் சம்பாதிச்சு அதிகமாக நீங்கள் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தான். ஆனால் அது நேர்மையாக பண்ணுங்க. நேர்மையாக பண்ணிங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இல்லாதப்பட்டவங்க ஏழைப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் தொழில் செய்யணும். என்னுடைய குறிக்கோள் அதுதான். அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க சம்பாதிக்கிறாங்களே, நம்ம ஏன் சம்பாதிக்கிற இந்த மாதிரி பண்ணுறோம், அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கம்மியில் கொடுத்து அவங்க போட்டு அவங்களுடைய வியாபாரம் பிடிக்கணும். அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அதையும் நீங்கள் யோசிக்கணும். அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். நம்மளதே பார்த்துட்டு போயிட்டோம்னாக்கா அடுத்தவங்களுக்கு பார்க்காம போகிறது அது நான் முட்டாள்தனம். அதெல்லாம் பண்ணக்கூடாது, செய்யணும். நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் கொடுத்ததுனாக்கா ஆண்டவன் இவ்வளோ தான் கொடுத்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியது தான். அதுக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக ஆசைப்பட்டு இன்னொருத்தருடைய வியாபாரத்தை அவங்களுடைய ஃபேமிலிக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இப்போ ஏன்னா அவரும் சம்பாதிச்சு அவங்களுக்கும் பொண்டாட்டி பொண்ணுக்கு
சோறு போடணும். இப்போ அந்த வியாபாரத்தை நாங்கள் கெடுத்துட்டோம்னாக்கா அவங்க சோத்துலேயோ அவங்க வயிற்றுலையோ நாங்கள் மண்ணு போகிற மாதிரி கணக்காயிடும். அது பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவன் இருக்கிறது கொடுக்குறான், எவ்வளோ கொடுக்குறானோ அவ்வளோ வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். அதிகமாகலாம் ஆசைப்படக்கூடாது. இந்த வியாபாரத்தின் மூலமாக தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எழுதுறதுக்கு முதற்கொண்டு கணக்கு முதற்கொண்டுன்ற மாதிரி கூட ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. எப்படி உங்களால் டக்குன்னு வந்து ஒரு இது எழுதுங்க இது பண்ணுங்க அப்படின்னும் போது எப்படி இந்த அனுபவத்தால் மட்டும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஒரு கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி கூட இருக்கட்டும், இது எல்லாமே எப்போ அனுபவத்தால் மட்டும் கற்றுக்கிட்டீங்க? படிப்பு கம்மியாக இருக்கும்போது படிப்பு இல்லாத நேரத்தில் வியாபாரத்துக்கு வெளியே வரும்போது ஒரு 4 பொருள் கொடுத்தேன்னா அந்த 4 பொருளுக்கு உண்டான கணக்கு போட எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக வராது. இப்போ ஒரு 25 ரூபா ஒரு பொருள்னா 4 பொருளுக்கு 100 ரூபாய்ச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு அந்த அவ்வளோ இது இல்லை, படிப்பு இல்லை, கணக்கு தெரியாது. அதில் அடிபட்டு தான் இவ்வளோ ஆகுது, அவ்வளோக்கு இவ்வளோ ஆகுதுன்னு எல்லாமே யோசித்து செஞ்சேன். அதுலேருந்து கற்றுக்கினது தான் அந்த கணக்கெல்லாம். ஆனால் இன்றைக்கி நல்லா கணக்குலேருந்து எல்லாமே நல்ல எல்லா விஷயங்களும் ஒரு எழுதுறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். ரெண்டாவது தமிழ் கற்றுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து டீ சாப்பிடும்போது பேப்பருங்க பார்க்குறது, பேப்பருங்க பற்றி 1-2 படிக்கிறது, இந்த மாதிரி படித்து தான் நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும். அனுபவத்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்று தெரிஞ்சிட்ருக்கிறீங்கன்னு கூட வந்து சொல்லலாம். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது நம்ம படிச்சிருந்தா இந்த துறையிலேருந்து இந்த துறைக்கு நம்ம போயிருப்போமே, இன்னும் நல்லா நம்ம வாழ்க்கையில் இருந்திருப்போமே அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் கூட யாராவது நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது சரி, யாராவது ரிலேஷன்ஸ் யாராவது இருந்திருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது சரி, அது மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா? அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டதில்லை, இது வரைக்கும் நான் எதுவும் கஷ்டப்பட்டதில்லை. ஏன்னா இப்போ இன்னி வரைக்கும் கூட படித்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து இன்டர்வியூ ஆஃபீஸுன்னு சுற்றின்னு தான் இருக்காங்க, வேலை இல்லாத சுற்றின்னு தான் இருக்காங்க. படித்து இப்போ அவங்கக்கிட்ட வந்து இப்போ முக்கியமாக இருக்கிறது பக்கபலமாக எது இருக்குன்னா படிப்பு இருக்குது, டிகிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, வேலைக்கு உண்டான சம்பளம் கிடையாது. படித்தவங்களே இவ்வளோ படுத்துருக்கும் போது படிக்காதவங்க நாங்கள் எவ்வளோ மேல். ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறோம். பாவம் அவங்களுக்கு படித்து அவ்வளோ செலவு பண்ணி கூட இப்போ அவங்களுக்கு அதுவும் கூட இல்லாமல் இருக்காங்க. ஆனால் படிக்காமல் இருந்து இது வரைக்கும் இது பண்ணுறது எவ்வளோ மேல். ஏசியில் உட்காந்து ஃபேனில் உட்காந்து ஃபாரினில் போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு எல்லாம் பண்ணுறதை விட நாங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களையோ அம்மா அப்பா எதிரில் பார்த்துக்கிட்டு 100 ரூபா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்துடலாம். உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க? நீங்கள் அவங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க? இது மாதிரி வாழ்க்கையில் இது மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இல்லை உங்கள் அப்பா சொல்லி தந்த ஒரு விஷயங்கள்லாம் கூட உங்கள் பசங்களை நீங்கள் கற்றுந்துருப்பீங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் சொல்லி தந்துருக்கிறீங்க? அவங்க ஃப்யூச்சரில் என்னவா வரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆசை? பசங்க வந்து 3 பொண்ணு தான். 3 பசங்களும் சின்ன பசங்க தான். பெரிய பொண்ணு மட்டும் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு. மீதி 2 பசங்களும் சின்ன பசங்க, அவங்களுக்குலாம் இன்னும் ஸ்கூலில் தான் சேர்க்கல. அவங்களுக்கு வந்து அவங்க போக்கில் இப்போதைக்கு விட்ருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு இப்போ சொல்லலாம் புரியாது, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சொன்னால் தான் புரியும். அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்லலை. ஆனால் வீட்டுக்கு உண்டான படிப்பு, வீட்டுக்கு உண்டான வேலைங்க செய்ய வேண்டியது எப்படியோ அது சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. படித்து வரணுன்னா படித்தா ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு வேறு எதனா படிக்கிறதுனாலே இருந்தலாம். ஆனால் அவங்களுடைய தழகத்து எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து படிக்கிறவங்க படித்து டிகிரி கூட வாங்கலாம். சில பேர் 10வது +2 வரைக்கும் கூட படித்து நின்றுடுறாங்க. சில பேர் அந்த மாதிரி படிப்பு அதிகமாக படிச்சுட்டு கூட வேலைக்கு அவங்கன்னு போகிறாங்க. ஆனால் யாருடைய தலையத்தில் நாங்கள் நினைக்கிறது ஒன்று, ஆனால் அங்கே நடக்கிறது ஒன்று. ஏன்னா அவங்க வந்து தலையத்தில் படிப்பு இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நினைக்கிறது எல்லாமே அதை வந்து நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஆள் ஆகணும், கை நிறையா சம்பாதிக்கணும், முக்கியமாக வீட்டுக்கு போகிறவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது நினைக்கிறதுலாம் வந்து நினைக்கிறதோட சரி வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். அது நான் எதிர்பார்க்குறதுலாம் இல்லை. நல்லபடியாக இருந்தால் சரி, எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ படிக்கட்டும், அவங்களுக்கு புரியட்டும், அவ்வளோதான். உழைப்பால் இந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து வந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில் பல பேர் வந்து உழைத்து முன்னேறுபவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முன்னேறி இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னேறி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். முன்னேறி இருக்கிறதுக்கு அவங்க நேர்மையாக கரெக்டாக போனாக்கா போதும், அது பெரிய விஷயம். யாருக்கும் ஏமாத்துறதாவோ பிஸ்னஸில் ஈகோ வச்சுக்கிட்டு இவங்களுக்கு அடித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது அது நினைக்கிறது கொஞ்சம் கூட நல்லதில்லை. ஏன்னா அவங்க நினச்சி சம்பாரித்து வச்சுட்டு போனால் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு எப்போ இருந்தாலும் சரி எல்லாமே இங்கே விட்டு போனோம் தான். நம்ம மட்டும் தான் தனியாக போகணும். அது எத்தனை வாரின்னு போடுறதில்ல. அது ஈகோ வச்சுக்கிறது, ஈகோ இருக்கக்கூடாது, பிஸ்னஸில் ஈகோ இருக்கக்கூடாது. இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர், ஒரு பிஸ்னஸ் மேன் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வச்சுருப்பாங்க. இவங்கள மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், இவங்கள மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு யார் வேணா இருக்கலாம், அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணலாம். யார் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க, யாரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க? அந்த மாதிரி வந்து யாருக்குமே இவங்க மாதிரி முன்னேறணும் அவங்க மாதிரி முன்னேறணுங்கிறத விட எங்கள் அப்பா வந்து கூட இருந்து பார்த்துருக்கனால
அவர் தெரு வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் நமக்கு இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காரு. அவர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். என்ன ஒன்று வசதியாக இல்லைனாலும் வீட்டு வாடகை தான். இன்றைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நம்ம வந்து சொந்தங்க தான் எதுவும் கிடையாது. ஆனால் அவர் இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம எங்களுக்கு மொத்தம் நாங்கள் 3 பேர். நான் அண்ணன், 2வது என்னுடைய தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்து எல்லாருக்குமே வந்து அந்த வியாபாரம் செஞ்சு தான் சம்பாதிச்சு போட்டுக்கிறாங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு. எங்கள் அப்பாவே போடும்போது எங்களால் முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். வளரணும் கிளறணும்னாக்கா எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. எல்லாம் நம்ம கையில் என்ன இருக்குது, என் தலையெழுத்து எப்படி எல்லாம் இருக்கோ எல்லாம் அவங்க கையில் இருக்குது. நம்ம யோசிச்சோன்னா யோசிக்கிறது தான் சொன்னேன். யோசிக்கிறது எப்படி வேணாலும் யோசிக்கலாம். செயல்முறையில் பண்ணுறது எல்லாமே வந்து ஆண்டவன் கையில் தான், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா கூட உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆமாம், எங்கள் அப்பா தான் முக்கியமாக வந்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது தான். படிப்பு இல்லாமல் நாங்கள் இருக்கிறனால வந்து வியாபாரத்துக்கு கூட வாடான்னு கூட்டு போனது அவர் தான். மற்றபடி வந்து மற்ற பசங்களை மாதிரி விளையாடுறதுக்கு வரதோ, பசங்க கூட சேர்ந்து சுற்றுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து சொல்லி இருக்கிறதெல்லாம் எப்படிலாம் இருக்கணுமோ, அடுத்தவங்க பார்த்தாக்கா உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணுறானே, இந்த மாதிரிலாம் செய்கிறானேன்னு சொல்லிட்டு கெட்ட பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. ஸ்கூல் வந்து 4வது வரைக்கும் படித்தேன். படிப்பு இல்லாதனால விட்டனால அடுத்த மறுநாளே எனக்கு வியாபாரத்துக்கு கூட்டின்னு வந்துட்டாரு. அதுலேருந்து தான் நான் வியாபாரத்துக்கு வர ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டோம், நிறைய பதில்களும் நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி அனுபவ மேடை நிகழ்ச்சியில் பாத்திரங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள்லாம் வியாபாரம் செய்கிறாங்க கவுஸ் ஷெரீஃப் அவர்கள் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துற கோடையை கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் மேடம். வணக்கம் சுரேஷ். ஓகே, நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வரீங்க, நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு வரீங்க. இப்போது எனக்கு தேவையான ஒரு டிப்ஸ் நான் கேட்குறேன். இப்போ பைக்கில் போயிட்டு இருக்கோம், சன்லைட்டில் அதிகமாக போகிறனால ஸ்கின் டேர்ன் ஆகுது இல்லைங்களா, கலரு. அதுக்கு எதாவது டிப்ஸ் இருக்கா? ஸ்கின் டேன் இப்போ வந்து பொதுவாகவே எல்லாரும் வந்து வெயிலில் போகும்போது ஸ்கின் டேன் ஆகும். ஸ்கின் டேனுக்கு ரொம்ப நல்ல ஹோம் ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைத்தியம் பருப்பு, பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சாப்பிட்றதுக்கு இல்லை, ஃபேஸ்க்கு. பச்சை பயிறு பொடியும், பச்சை பயிறு இப்போ 1 கப் எடுத்திங்கன்னா இன்னொரு கப் வந்து கடலைப்பருப்பு, ரெண்டும் நம்ம வெயிலில் காய வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபேஸ் பேக் மாதிரி போட்டாலும் சரி, இல்லை ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 நாளில் விசிபிளாக உங்களுக்கு ஸ்கின் டேன் கம்மியாகிறது தெரியும். பேக் மாதிரி போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து ஒரு பிஞ்ச் எலுமிச்சை பழம் ஜூஸ் விட்டு நீங்கள் பேக் போட்டிங்கன்னா
உடனே ஸ்கின் நல்லா வெளுப்பாக இருக்கும். இது எப்போ நைட்டில் போடணுமா இல்லை எப்போ? நைட்லேயும் போடலாம், மார்னிங்கும் போடலாம், உங்களோட இஷ்டம். நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து அது பொடி இல்லைங்களா, குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு குளித்தா ரொம்ப நல்லது. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, ஏன்னா இப்போது நீங்கள் சொல்கிற இப்போ நைட்டில் போடுறது கொஞ்சம் இருக்குது, மார்னிங்கில் போடுறது இருக்குது. இப்போ நைட்டில் போடுறதா இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் போடலாம்? நீங்கள் அது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிங்கனாலே உங்கள் ஸ்கின் நல்லா டைட் ஆக ஆரம்பிக்கும். அதோடு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் மட்டும் ஃபேஸில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே வேணாம். இந்த மாதிரி நைட்டில் நீங்கள் போடும்போது இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம ஸ்கின் வந்து வெயிலில் போய் எக்ஸ்போர்ட் ஆக போகிறதில்ல, அப்போ இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏன்னா இப்போது ஃபேஸ் பேக்குனா சில பேர் வந்து 1 hour போடுறவங்களாம் இருக்காங்க. அது அந்த இது டைம் வேரியேஷன் எப்படி? காஸ்மெட்டிக் ஃபேஸ் பேக் நம்ம போடும்போது ஒரு 1 hour அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம ஹோம் ரெமெடி தானுங்களே, ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சரெல்லாம் வந்து ஆரம்பிச்சிரும். இப்போ போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்போ இது வேணான்றவங்க வந்து ஃப்ரெஷ்ஷு கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அந்த கொத்தமல்லியை நீங்கள் அரைச்சி ஃபேஸ் பேக் போடும்போது ஃபேஸில் இருக்கிற அந்த போர்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும், இன்னமும் பிரைட்டன் ஆகும் உங்களுக்கு. இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்க. நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. VIT பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துற கோடையை கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் பவித்ரா மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன கேட்குறோம் இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியில் அப்படின்னா, என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து சம்மரில் எடுத்துக்கலாம்? சம்மரில் சாப்பிட்றதுக்கு, சம்மரில் நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட் வந்து நம்மளுக்கு இயற்கையிலே சம்மரில் சில ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு வாட்டர்மெலன், தர்பூசணி கிடைக்கும். அதுக்கப்புறம் மொலாம்பழம் சொல்லுவாங்களே, கிர்னி பழம், நம்ம ஊரில் வெள்ளாம்பழம், அதெல்லாம் வந்து இயற்கையிலே நம்மளுக்கு இந்த சீசனுக்கு இது தான் சாப்பிடணும்னு அதுவே வருது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடணும். எல்லா சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை விட இந்த சீசனில் வர ஃப்ரூட்ஸ்க்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ எல்லாருக்குமே வந்து வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே ஃப்ரூட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி மிக்சியில் அடித்து ஜூஸாகவும் குடிக்கலாம். இப்போ மொலாம்பழம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா, மொலாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஒரு ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 10 ஐஸ் க்யூப் போட்டுட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு கலந்து கொடுத்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அவ்வளோ நல்லது இந்த கிளைமேட்க்கு. வெஜிடபிள் பார்த்திங்கன்னா நிறைய நீர் சத்துள்ள காய்கறிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு நம்ம பீர்க்கங்காய், சொரக்காய், முள்ளங்கி, அதுக்கப்புறம் எல்லா வகை கீரையில் வந்து எல்லா கீரையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான்வெஜ்ஜை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது சம்மரை ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, கீரைனா பல பேருக்கு கீரை பிடிக்காது இல்லைங்களா? கீரை வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லான்னு இல்லை, நம்ம கீரை கடைஞ்சும் சாப்பிடலாம். கீரையில் இன்னொரு ட்ரிக் இல்லைன்னா, கீரை நல்லா பொடியாக நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வேணுன்றவங்க அதில் முட்டை போட்டுட்டு சூடாக சாப்பிட்றவங்க முட்டை பொரியல் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்களா? நான் வீட்டில் சொல்லி பார்க்குறேன், கண்டிப்பாக இதை அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். நேயர்களே, இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. நேயர்களே, இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 திரைக்கடலோடி நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி
தமிழ் திரையுலகின் சிறப்புமிக்க நகைச்சுவை நடிகர். பல பேர் இருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார். கவுண்டமணி சாருக்கும் இந்த திரைக்கடல் நோடி நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் இப்ப? அதான உங்களோட மனசுல ஓடிட்டு இருக்க கேள்வி. சொல்றேன். அதாவது ஊரை விட்டு ஊர் வந்து அப்படின்னு தமிழ்ல வந்த ஒரு திரைப்படம். அதுல நம்ம கவுண்டமணி சார் ஒரு ஊருக்கு போவாரு. அந்த ஊருக்கு போயிட்டு, இது என்ன ஊர்? சிங்கப்பூர் அப்படின்னு. ஆமாங்க, சிங்கப்பூரை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதோட அதிகாரத்துவ பெயர் ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர். தெற்கு கிழக்காசியாவில் ஒரு தீவு நாடு அப்படின்னு இதை சொல்லலாம். மலேசிய தீபகற்பத்துக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம திரைக்கடலோடி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். ஜோகூர் நீர்சந்தி. இந்த நீர்சந்தி தாங்க மலேசியாவையும் சிங்கப்பூரையும் பிரிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரியே தெற்கு பக்கம் சிங்கப்பூர் நீர்ச்சந்தி இந்தோனேஷியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவுல ஓடுது. அர்பனைசேஷன் நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நகரமயமாக்கல். இந்த நகரமயமாக்கல் எந்த அளவுக்கு நல்லது, எந்த அளவுக்கு கெட்டது அப்படின்ற ஒரு சில விவாதங்களை தாண்டி சிங்கப்பூர்ல இது ரொம்ப பிரசித்தம். ஏன்னா இந்த நகரமயமாக்கல் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு தான் சிங்கப்பூர் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. நகரமயமாக்கல்ல சிங்கப்பூருக்கு முதலிடமே கொடுக்கலாம். மழைக்காடுகள் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர்ல விவசாய நிலம் ரொம்ப குறைவு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஒரு விஷயத்த மட்டுமே நம்பி சிங்கப்பூர் வளர்ந்துகிட்டு இருக்கு. சரிங்க, சிங்கப்பூர்னு இதோட நிறைய தடவை சொல்லியாச்சு. சிங்கப்பூர்ல யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி வந்தாங்க, என்ன பண்றாங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிங்கப்பூருடைய வரலாற்றை பத்தி இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டுல தான் முதல்ல சிங்கப்பூர்ல ஒரு குடியேற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சிங்கப்பூருடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 1819ஆம் ஆண்டு ஜோகூர் சுல்தானகத்தின் அனுமதியோட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி சிங்கப்பூரை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது. 1824ஆம் ஆண்டு நேரடியான ஆட்சி முறைக்கு கீழே பிரிட்டிஷோடைய ஒரு காலனியா இந்த சிங்கப்பூர் மாறுனுச்சு. 2ஆம் உலகப்போர் காலத்துல ஜப்பானுடைய கையில இந்த சிங்கப்பூர் மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்தது. அதே மாதிரி 1945 இந்த ஆண்டுல மீண்டும் சிங்கப்பூர் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே போச்சு. 1963ஆம் ஆண்டு மற்ற காலனி நாடுகளோடையும் மலேசியாவோடையும் சேர்ந்து விடுதலைக்கு போராடி 1965 ஆகஸ்ட் 9ஆம் தேதி விடுதலை பெற்று ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு இந்த நாடு உதயமானது. இதுதாங்க சிங்கப்பூருடைய ஒரு சுருக்கமான வரலாறு. இதை பத்தி நீண்ட வரலாறு பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேர்ல இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. விஐடி 90.8. Ladies and gentlemen, you're listening to Vit Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. விஐடி பண்பலை 90.8 திரைக்கடலோடி நிகழ்ச்சியில இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். 1963ஆவது வருஷம் பிற காலனிகளோடையும் மலேசியாவோடையும் சேர்ந்து தன்னுடைய விடுதலைக்காக போராடின சிங்கப்பூருடைய வரலாற்றை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் மக்களாட்சி முறை. இது ஒரு ஓரங்க நாடாளுமன்ற முறை. இது குடியரசு ஆட்சி முறையா இருக்குது. 1959ஆம் ஆண்டு மக்கள் செயல் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி துவங்கப்பட்டது. சிங்கப்பூர்ல இன்னைக்கு வரைக்கும் மக்கள் செயல் கட்சி தான் ஆட்சியில் இருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி தனி நாடா விடுதலை பெற்று தனி ஆட்சி முறைக்கு கீழே இந்த சிங்கப்பூர் நடைபெற்று வருது. இந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பொருளாதாரம் பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். பொருட்கள் வாங்கும் திறன், அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பொருட்களை வாங்கி விற்று தன்னுடைய வாழ்க்கை முறையை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஒரு நாடும் பொருட்களை வாங்கி விற்று
அதோடைய திறனை நிர்ணயம் செஞ்சுக்கும். இந்த திறன் சமநிலையில இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் சரியான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா தனி நபருடைய வருமானம் உலக அளவுல 3வது இடத்துல சிங்கப்பூர் இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதருடைய வருமானமும் மற்ற நாடுகளுக்கு கூட ஒப்பிட்டு பார்த்தோம்னா தனிநபருடைய வருமானம் 3வது இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. 2011 ஆண்டோட கணக்குப்படி 5 மில்லியன் மக்கள் தொகையா சிங்கப்பூர்ல கணக்கெடுத்திருக்காங்க. 5 மில்லியன் மக்கள் இருந்தாலும் கூட இதுல ரொம்ப கணிசமான அளவு, அதாவது 2.91 மில்லியன் மக்கள் அங்கேயே பிறந்தவங்க, அதாவது அடுத்த தலைமுறைக்காரங்க. அவர்கள பெரும்பாலானவங்க சீனர்களா இருக்காங்க. அடுத்ததா மலாய் மொழி பேசக்கூடிய மலேசியாவிலிருந்து குடியேறியவர்களோட அடுத்த தலைமுறையினர் இருக்காங்க. அடுத்ததா சிங்கப்பூர் இந்தியர்கள், அதாவது இந்தியாவிலிருந்து போய் அங்க தங்கி அங்க குடியேறின மக்களுடைய அடுத்த தலைமுறையினர். சரிங்க, சிங்கப்பூருடைய வரலாறு, பொருளாதாரம், அதே நேரத்துல மக்கள் என்னென்ன இனங்களா இருக்கிறாங்க, இவ்வளோத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஆட்சி அமைப்பை தாண்டி சிங்கப்பூர்ல என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத பத்தி கேட்டீங்கன்னா, சார்க் அமைப்பு, ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த சார்க் அமைப்புடைய தலைமையகம் சிங்கப்பூர்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஆப்ஸ் ஏபிஇசி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஆசியா பெசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் கூட்டமைப்புடைய தலைமையகமும் சிங்கப்பூர்ல தான் அமைஞ்சிருக்குது. சிங்கப்பூரோட அலுவல் மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கிடையாதுங்க, பல அலுவல் மொழிகள் இருக்கு. அதாவது ஆங்கிலம், சீனம், மலாய், அப்புறம் தமிழ். இந்த மாதிரி 4 வித்தியாசமான மொழிகளை கொண்ட ஆட்சி முறையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மொழிகளா இத்தனை மொழிகள் இருக்கிறதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட இனங்களா பிரிக்கப்பட்டிருக்கிறது தான். இந்த பகுப்பு முறை எப்படி உண்டானது அப்படின்றத பத்தி பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம். உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடா இருக்கக்கூடிய சிங்கப்பூர் விடுதலைக்கு அப்புறமா பல்வேறு பொருளாதார மாற்றங்களாலையும் அரசுடைய துணையோட தன்னுடைய உள்கட்டுமானத்தை தரப்படுத்தி கொண்டதாலையும் இந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை முறை மிகவும் பன்மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லணும். வரலாறு முக்கியம் அமைச்சர அப்படின்னு சொன்னீங்கன்னா வரலாறு ரொம்ப முக்கியம்தான். அதை விட முக்கியம் ஒரு நாட்டுடைய பெயர். அந்த நாட்டுடைய பெயர் எப்படி உருவானுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலன்னா நம்மளுக்கு மண்டைய வெடிச்சிடும்ல. சரி, இப்போ சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஊருடைய பெயர் எப்படி உருவானுச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2-3 விதமான பதில்கள் நம்மளுக்கு கிடைக்குது. தமிழ் மொழியிலிருந்து தான் இந்த சிங்கப்பூர் உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா சிங்கம் கூட்டல் ஊர், அதாவது சிங்கப்பூர் அப்படின்னு தமிழ்ல நேரடியான ஒரு பொருள் தரக்கூடிய விஷயமும் அங்க இருக்கு. ஆனா மலாயில வேற மாதிரியான ஒரு புரிதல் முறை இருக்கு. சிங்கப்பூரா அப்படின்ற ஒரு சொல்லுல இருந்து தான் இந்த சிங்கப்பூர் வந்துச்சுன்றாங்க. இந்த சிங்கப்பூரா அப்படின்ற ஒரு சொல் மலாய் மொழியில சிங்கா அப்படின்ற ஒரு சொல்லாலையும் பூரா அப்படின்ற ஒரு சொல்லாலையும் இணைக்கப்பட்டது தான். சிங்கா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய அதே சிங்கம் தான். பூரா அப்படின்றது நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய ஊர் அப்படின்ற ஒரு பொருள் தரக்கூடியது. சிங்கம் கூட்டல் ஊர், அதே தாங்க அங்கேயும் பொருள்படுது. மலாய் வரலாறு மூலமா இந்த வரலாறை கொஞ்சம் மீட்டெடுத்து பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா சுமாந்திரா அப்படின்னு சொல்றாங்க. மலாய் இளவரசர் சாங் நீங் உத்தமா அப்படின்ற ஒருத்தர் பெரும் கடும் புயல் ஒன்னு ஏற்பட்டதுனால எங்க கரை ஒதுங்கிறது அப்படின்னு தெரியாம ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு தீவுல போய் கரை ஒதுங்குறாரு. இப்படி ஒதுங்கின அந்த கரையில ஒரு சிங்கம் மாதிரியான உருவம் கொண்ட ஒரு மிருகத்தை பாக்குறாரு. இவரு தவறுதலா அது சிங்கம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு சிங்கப்பூரா அப்படின்னு அவரு ஒரு பேர் கொடுத்துட்டாரு. அந்த சாங் நிலா உத்தமா அப்படின்ற ஒரு இளவரசருடைய தவறான உச்சரிப்புனால தான் இன்னைக்கு சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் உருவாயிருக்கு, இந்த பேர் பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு வரலாறு மலாய் வரலாறு மூலமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் இன்னொரு வரலாறு தனியா சொல்றாங்க. 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த மலாய் வரலாறுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாங்க தமிழ் வரலாறுல. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இது எல்லாத்துக்குமே தமிழ்ல இன்னொரு பேரும் இருக்குதுங்க. அதாவது கடாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடாரம் அப்படின்ற ஒரு சொல் என்னத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோழர்களோட ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு இடத்தை தான் குறிக்குது. அந்த சோழர்களுடைய ஆட்சி முறை அங்க இருந்ததுக்கான ஆதாரங்களும் நமக்கு கிடைக்குது. மலாய் வரலாறு மூலமா 14ஆம் நூற்றாண்டுல துமாசிங் நகரம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. துமாசிங் நகரம் வேற எதுவும் இல்லைங்க, சிங்கப்பூரை தான் அவங்க துமாசிங் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சுமாந்திராவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்சியில ஸ்ரீ விஜய பேரரசு கீழே வர்த்தக மையமா இது இயங்கிட்டு இருந்திருக்கு. இது மாதிரி மலாயிலையும் அதே நேரம் தமிழ்லையும் பல்வேறு விதமான வரலாறுகள் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த ஸ்ரீ விஜய பேரரசோட வீழ்ச்சிக்கு பின்னாடி
ஜாவாலேருந்து மஜா பாஹித் பேரரசு, தாய்லாந்துலேருந்து அயுத்தியா அரசு, இவங்களுக்கு கீழே சிங்கப்பூர் ஆட்சி பெற்று வந்தது. அயுத்தியா அரசு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா துமாசிக் நகரம் சிங்கப்பூர்னு பேர் மாற்றம் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இதெல்லாம் பழைய வரலாறு. புது வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்த பிறகு புதுசா இன்னொரு வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் சொல்றாங்க. அந்த குறிப்புகள் ரொம்ப ஆதாரத்தோட இருக்கிறதுனால அது புதிய வரலாறு அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷோடைய பிரித்தாளும் ஆட்சி முறை அது சிங்கப்பூர்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அறிமுகத்துக்கு அப்புறமா அந்த சிங்கப்பூர் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அடைஞ்சது அப்படின்றத இந்த ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவிய, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிங்களுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புயலைய வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடியில ரொம்ப சுவாரஸ்யமா சிங்கப்பூருடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். புதிய வரலாறை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதாவது 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனமா இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்பட்ட சிங்கப்பூர்ல பிரித்தாளும் ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. இனவாரியா மக்களை பிரிச்சு வேற வேற இடங்கள்ல குடியமர்த்தினாங்க. சிங்கப்பூர் ஆறு அனைவருடைய ஆதாரமா இருந்த ஆறு. அந்த ஆற்றுக்கு கீழே இந்தியர்கள் பெரும்பாலானவங்க கூலி தொழிலாளிகளாகவும் மலேசியர்கள் மீனவர்களாகவும் கடலோடிகளாகவும் இருந்தாங்க. இந்த பிரித்தாளும் ஆட்சி முறைக்கு கீழே பிரிட்டிஷ் அரசாங்கம் ரொம்ப வலுவா தன்னுடைய ஆட்சியை நடத்திட்டு இருந்தது. 1942 பிப்ரவரி 15ஆம் தேதி. என்ன அப்படி அந்த தேதியில முக்கியமான விஷயம் இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? 2ஆம் உலகப்போர் நடந்துட்டு இருந்த காலகட்டங்க அது. 2ஆம் உலகப்போர்ல பிரிட்டிஷுக்கு பெருத்த அடியா இருந்தது அன்றைக்கு. அதாவது ஜப்பானியர்கள்ட்ட அடிபணிஞ்சு போற அளவுக்கு ஒரு சரணாகதி ஏற்பட்டது. அத பெரும் இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது பிரிட்டிஷோடைய வரலாற்றிலேயே பெரும் இழப்பு அப்படின்னு சொன்னது வேற யாரும் கிடையாது. 2ஆம் உலகப்போர் அப்ப தன்னுடைய பிரிட்டிஷ் ராணுவத்தை தன்னுடைய கைக்குள்ள வச்சிட்டு இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான். ஜப்பானியர்களுக்கு கீழே சிங்கப்பூர் கைப்பற்றப்பட்டு ஒரே ஒரு மாதம் தான் ஆட்சி நடத்தியிருப்பாங்க ஜப்பானியர்கள். அதுக்குள்ள பிரிட்டிஷ் அரசாங்கம் திரும்பவும் அந்த ஆட்சியை கைவசம் படுத்திக்கிச்சு. சிங்கப்பூர் பிரிட்டிஷோட கைக்கு திரும்பவும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 1959ஆம் ஆண்டு தன்னாட்சி நாடா தன்னுடைய கீழே இருந்த இந்த காலனிய பிரிட்டிஷ் அறிவிச்சது. அது மட்டும் இல்லாம நாட்டு தலைவரா யூசுப் பின் இசாக் பதவியேற்றாரு. அதே மாதிரி பிரதமரா லீ குவான் யூ பதவியேற்றாரு. 1963ஆம் ஆண்டு முழு விடுதலை பெற்ற நாடா தன்னை தானே அறிமுகம் பண்ணிக்கிடுச்சு இந்த சிங்கப்பூர். 1963ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் மலேசிய கூட்டமைப்போட மலேசியா, சிங்கப்பூர், சபா, சர்வாக் இந்த 4 நாடுகளும் இணைந்து மலேசிய கூட்டமைப்பா உருவானாங்க.
1963 செப்டம்பர் மாதம் இந்த மலேசிய கூட்டமைப்பு உருவானாலும் வெறும் 2 வருஷம் தாங்க இது நீடிச்சது. 2 வருஷத்துக்குள்ள கோலாலம்பூர்ல இருந்த மக்கள் செயல் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையில கருத்து வேறுபாடு கொள்கை ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் ஏற்பட்டது. 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சிங்கப்பூர் தன்னுடைய தனி இறையாண்மை கொண்ட நாட்டை உருவாக்கி தன்னுடைய நிரந்தரமான ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த நாட்டிலையும் தன்னுடைய நாட்டு தலைவரா யூசுப் பின் இசாக்கும் லீ குவான் யூவும் பிரதமரா பதவியேற்றிருந்தாங்க. அவங்களுடைய தொடர்ந்த பணி நீடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த நிலைமையில வேலையின்மை, வீடு பற்றாக்குறை, நில இயற்கை வள பற்றாக்குறை, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த குழப்பங்களுக்கு இடையில தன்னுடைய ஆட்சி முறையில பலவிதமான மாற்றங்கள் தேவை அப்படின்னு நினைச்ச பிரதமர் லீ குவான் யூ என்ன பண்ணாரு அப்படின்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அவர் ஒரு முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சி மூலமா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய யார் வேணாலும் இங்க தொழில் தொடங்கலாம், அப்படி தொடங்கக்கூடிய தொழில்களுக்கு பலவிதமான வரி சலுகைகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்தாரு. அந்நிய சந்தை, அந்த முதலீடு, இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சிங்கப்பூர் ஒரு பெரிய பொருளாதார அடிப்படை கொண்ட நாடா மாறுனுச்சு. அது மட்டும் இல்லாம கட்டாயம் அப்படின்ற ஒரு சொல் அந்த நாட்டுக்கு கீழே எப்படிதான் இவ்வளோ நல்லா வேரூன்றுச்சு அப்படின்னு தெரியலங்க. கட்டாய படை சேவை அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாம கட்டுப்பாடுகள் சுத்தத்தை மையப்படுத்தியும் அந்த சுத்தத்தை மீறினா, அதாவது அசுத்தம் செய்பவர்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனைகளும் வழங்கப்பட்டது. இது மாதிரி புது புது தண்டனைகளும் சட்டங்களும் இந்த கட்டுப்பாடுகளும் தான் சிங்கப்பூரை இன்னைக்கு ஒரு பெரிய பொருளாதார வளமிக்க நாடா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, பொருளாதாரம், மருத்துவ சுற்றுலா, விளையாட்டு, ஊடகம், கல்வி, போக்குவரத்துன்னு பலவிதமான துறைகள்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடா இன்னைக்கு சிங்கப்பூர் விளங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி, திரைக்கடலோடியில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? அதாவது சுற்றுலா. இந்த சுற்றுலா தலங்களை பத்தி உங்களுக்கு இன்னும் நான் எதுவுமே சொல்லன்னு தான் நினைக்கிறீங்க. அடுத்த பகுதியில அதை பத்தி சொல்றேன். அது வரைக்கும் காத்திருங்க. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சிங்கப்பூரை பத்தின தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க நான் உங்கள் KP ஆனந்த். இன்னைக்கு சிங்கப்பூரை பத்தின பல விஷயங்கள் வரலாற்று பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பகுதியில சுற்றுலா தலங்கள், அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலங்களை பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூர்ல நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய சுற்றுலா தலம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெரினா பே சாண்ட்ஸ். இது 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த கட்டடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சிம்னிகளும் அதுக்கு மேல ஒரு ட்ரெயின் போற மாதிரியும் இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ஒரு கப்பலை தலைகீழ வடிவமைச்ச மாதிரி இருக்கிறதுனால இதை பார்க்கறதுக்கே பல பேர் அங்க கூடிட்டு இருக்காங்க. இது எப்படி கட்டப்பட்டது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதாவது 5.7 பில்லியன் US டாலர்கள், அமெரிக்க டாலருடைய விலை மதிப்புல 5.7 பில்லியன் டாலர்கள்ல இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. இது கட்டப்பட்டதுல என்னங்க அப்படி சுவாரஸ்யம் இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? இதோடைய விலை இவ்வளோ அதிகமா இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் சுற்றுலாக்கு வராங்கல்ல அவங்களுடைய வரியிலேருந்து எடுத்து கட்டியிருக்காங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. வெறும் சுற்றுலாக்கு வந்தவங்கள்ட்டேருந்து வசூலிச்ச வரியிலேருந்து ஒரு பெரிய கட்டடத்தையே நிர்மாணிக்க முடியுதுன்னா அது சிங்கப்பூர் அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். இந்த கட்டடத்துல திரையரங்கம், மியூசியம், ஸ்கேட்டு, அதாவது உள்ளேக்கையே ஒரு ஸ்கேட்டிங் அரங்கத்தையே உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மெரினா பே சாண்ட்ஸ்ல இருக்கு. நீங்க போனீங்கன்னா மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு அடுத்து சிங்கப்பூர் ஃபிளையர்ஸ். இது ஒரு ஜெயிண்ட் வீலுங்க. நம்ம சாதாரணமா கண்காட்சி போனோம்னா ஜெயிண்ட் வீல்ல ஏறி சுத்துறது வழக்கமா இருக்கும். ஆனா சிங்கப்பூர் போயிட்டு இந்த ஜெயிண்ட் வீல்ல சுத்தாம வந்துட்டீங்கன்னா நீங்க சிங்கப்பூர் போனதுக்கே அர்த்தம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2008ல் திறக்கப்பட்ட இந்த ஜெயிண்ட் வீல் சிங்கப்பூர் ஃபிளையர் 28 பேரை மட்டுமே தன்னுடைய கொள்ளளவுல கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம 541 அடிகள் உயரமுள்ள இந்த ஃபிளையர்ல
ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒண்ணுமில்லைங்க, மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சலுகை. இது சலுகைன்னு சொல்றதோட அவங்களுடைய உரிமைன்னு தான் சொல்லணும். சிங்கப்பூர் அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்காக பலவிதமான சேவைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அதனால இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர்லையும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வீல் சேரோட நேரடியா உள்ள போயிட்டு உட்காந்து அந்த ஃப்ளையர்ல, அதாவது அந்த ஜெயிண்ட் வீல்ல முழுசா 541 அடியும் சுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. இது சிறப்பான விஷயம் தானே. அதனால இந்த இடத்தையும் நீங்க மறக்காம போய் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் சாமி பக்தி இல்லைன்னா இறையாண்மை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்பிக்கை உடையவங்களா இருந்தீங்கன்னா புத்தருடைய பல் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனா டவுன்ல, அதாவது சென்ட்ரல் சைனா டவுன் அப்படின்னு சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்குது. இதை நீங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரணும். சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ராத்திரி ஆயிடும். ராத்திரி ஆன பிறகு என்ன சிங்கப்பூர்ல போய் படுத்தூங்கிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நைட் சஃபாரி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. 1984லயே இதை கட்டிட்டாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் சஃபாரி பெரிய பார்ட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம்னு நினச்சிங்கன்னா இல்லை, கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு மிருக காட்சி சாலை. இங்கே மிருகங்கள் மட்டும் இல்லை, மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்குது. ராத்திரி பூரா நீங்கள் அந்த நைட் சஃபாரியில் சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கன்றது ஒரு துளி கூட வரவே வராதுன்றது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இப்போ மிருகங்களுக்காக ஒரு இடத்த சொல்லியாச்சு, அடுத்தது என்ன, மரங்களுக்கான ஒரு இடத்த சொல்லணும்ல. சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டன் இது பட்ஜெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஒன்னா இருக்குது. இங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமா கையில இருந்து காசு செலவாகாது. ஆனா இங்க சுவாரஸ்யமான இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படி சுவாரஸ்யம்னுட்டு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கேன். இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யங்க. ஏன்னா 60,000 வகையான மரங்களும் விலங்குகளும் இந்த கார்டன்ல இருக்கு. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல நீங்க போனீங்கன்னா 60,000 வகையான இனங்களை பார்க்க முடியும். மரங்கள் மட்டும் இல்லைங்க, விலங்குகளையும் பார்க்கலாம். சரி, பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று தான் சிங்கப்பூர்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. கார்டன்ஸ் ஆஃப் த பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க மொத்தம் 3 தோட்டங்கள் இருக்கு. சென்ட்ரல் பே அப்படின்ற இடத்துல ஒரு தோட்டம். அங்க வெறும் நீராவே இருக்கும், தண்ணியாவே இருக்கும். அங்க போனீங்கன்னா நீங்க தண்ணியில நடந்து போகலாம். அதுலயே தோட்டமும் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பே ஈஸ்ட், பே சவுத் அப்படின்னு 2 இடங்கள் இருக்கு. இந்த பே சவுத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 50 அடி அளவுக்கு மரம் மாதிரியான ஒரு கட்டமைப்பை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த மறக்காம பார்த்துட்டு வாங்க. கார்டன்ஸ் பை த பே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு இப்போ பொருட்கள் வாங்கணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும், ஹோட்டல் தங்கறதுக்கு இந்த மாதிரியான இடங்கள்லாம் வேணும். அப்போ எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் அதுக்காகவே இருக்குங்க ஆர்ச்சர்ட் ரோடு. ஆர்ச்சர்ட் ரோடில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மால்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, கஃபேஸ் இருக்கு, காஃபி ஷாப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் இருக்கு. உங்களுக்கு முழுமையான ஒரு ஷாப்பிங் பண்ண மாதிரியான ஒரு சூழல் அமையும். அது மட்டும் இல்ல, அங்கேயும் கூட ஒரு பார்க்கறதுக்கு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் த சிங்கப்பூரோட வீடும் அங்கதான் இருக்கு. அவருக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துருங்க. சிங்கப்பூர்ல எல்லா இடத்தையும் பார்த்துருங்க. இது மாதிரி சிங்கப்பூரை சுத்தி பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. வரலாற்று ரீதியாகவும் சரி, இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே நேரத்தில் சுற்றுலா தலங்களை சம்பந்தப்படுத்தியும் சரி, எல்லாத்துலேயும் சிங்கப்பூர் ரொம்ப அருமையான ஒரு இடமா அமைஞ்சிருக்குது. சுற்றுலாவுக்கு மறக்கவே முடியாத ஒரு இடமா அமையக்கூடிய இடம் சிங்கப்பூர். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சுற்றுலா பற்றிய விஷயங்களையும் சேர்த்து வரலாறு மற்றும் பொருளாதார ரீதியா சிங்கப்பூரை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி மீண்டும் ஒரு வித்தியாசமான இடத்தோடைய அந்த இடத்தோடைய தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். இது திரைக்கடலோடி VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். நன்றி நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா.
இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா நம்ம எல்லாருக்குமே திருமணம் முடிஞ்சிட்டா ஒரு குடும்பம் குழந்தைங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி வரும். தனக்குன்னு நேரம் ஒதுக்குறதே கடினமாயிடும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொல்லி சொல்லியே பல பெண்கள் அப்படியே ஆயிட்டாங்க. இது ஒரு மூட நம்பிக்கைங்க. உண்மையில பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெண்கள் இன்னும் வீரியத்தோடையும் பொறுப்புணர்வோடும் செயல்பட முடியும். திருமணம்ங்கிறது பலவீனம் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஸ்ரீதேவி கண்ணன். ஸ்ரீதேவி கண்ணனை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஸ்ரீதேவி கண்ணனை பொறுத்த வரைக்கும் பெண்களோட சமூக வாழ்க்கைய திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னன்னு பிறக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில திருமணம் கூட ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். மதுரையை சேர்ந்த ஸ்ரீதேவி கண்ணன் MBA படிச்சிருக்காங்க. இல்லத்தரசியா தன் வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு இன்னைக்கு பல முகங்கள். இந்திய நாட்டோட முக்கியமான விசாரணை ஏஜென்சியான CBI ட்ரெய்னிங் அகாடமியில மேலாண்மை பயிற்சியாளர், பெண்கள் மற்றும் மாணவர்களை தொழில் முனைவோராக்கும் பயிற்சியாளர், சுய முன்னேற்ற பயிற்சியாளர், கிராமப்புற பெண்களின் பொருளாதாரம் மற்றும் சுகாதார மேம்பாட்டு கள பயிற்சியாளர்னு பல தளங்கள்ல வேலை பாக்குறாங்க. அமெரிக்கா, ஸ்ரீலங்கான்னு பயிற்சி எடுக்கவும் பல நாடுகளுக்கு பயிற்சி கொடுக்கவும் பறந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கணவர் கண்ணன், அவரு வழக்கறிஞரா இருக்காரு. 2 பிள்ளைங்க இருக்காங்க ஸ்ரீதேவிக்கு. ஸ்ரீராம் +2 படிக்கிறாரு. ஹர்ஷவர்தன் 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. நம்ம மதுரையில இருக்க வடிவீஸ்வரத்துல வசிக்கிறாங்க. ஸ்ரீதேவியோட அப்பா பேங்க்ல அதிகாரியா இருந்தாரு. அம்மா இல்லத்தரசி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற வரிகளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. எந்த செயலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல வித்தியாசமாவும் தனித்துவமாவும் இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுதான் நம்ம ஸ்ரீதேவிக்கு வேத வாக்குங்க. செஸ், வாலிபால், பாட்டு, பேச்சு, எழுத்துன்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தினாங்க. ஸ்கவுட்ல ஜனாதிபதி விருதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். பல கனவுகள் ஸ்ரீதேவி மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்த இந்த தருணத்துலதான் அவங்க ஆசைகளுக்கு பூட்டு போடுற மாதிரி வந்தது திருமணம். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், குடும்பமும் குழந்தைங்களும் தான். வேற எந்த ஆசைகளையும் லட்சியத்தையும் வச்சுக்காத, நிறைவேறாம போச்சுன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்கிற இந்த சமுதாயத்துல ஸ்ரீதேவி மட்டும் விதிவிலக்கா என்ன? அவங்களுக்கும் இந்த மாதிரி பல பேர்கிட்ட இருந்து அட்வைஸா வந்துகிட்டே இருந்தது. மத்தவங்க சொன்னதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவர், குழந்தைங்கன்னு சொந்தக்காரங்கன்னு பொறுப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் படிக்கிறது, எழுதுறதுன்னு கிடைச்ச நேரங்கள்ல எல்லாம் தனக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்ரீதேவி. எந்த ஒரு சூழல்லையும் தனக்கு பிடிச்சத பண்ணணும்னு வெறித்தனமா இருந்தோம்னா எப்படியாவது எந்த வகையிலயாவது நேரத்தை ஒதுக்க முடியுங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீதேவி தாங்க சாட்சி. ஒரு நாள் அவங்க கணவர் கண்ணன், நீ விரும்புனா உனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை செய்யன்னு சொன்னாராம். இத கேட்ட நம்ம ஸ்ரீதேவிக்கு ஒரே சந்தோஷம். அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளுக்கும் சாவி கிடைச்சது. இந்த திருமணம் ஸ்ரீதேவிக்கு பல விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. ஏன்னா குடும்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. நம்ம செய்யற செயல் யாரையும் பாதிக்காம இருக்கணும். வேகமாவும் விவேகமாவும் செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை கத்து கொடுத்தது. பல அனுபவங்கள் கிடைச்சது நம்ம ஸ்ரீதேவிக்கு. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு புது தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு. பொதுவா ஏற்றுமதி இறக்குமதியில பெண்களோட பங்களிப்பு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா முழு கவனமும் செலுத்தி செய்ய வேண்டிய வேலை. இங்குள்ள உற்பத்தியாளர்களையும் வெளிநாட்டுல இருக்க வியாபாரிகளையும் இணைச்சு செயல்படணும். இதுக்கு கவனம் சிதறாம உழைக்கணும். ஆனா பெண்களுக்கு தான் அதான் ரொம்ப கஷ்டமாச்சே. இன்னைக்கு சரியா சமைச்சோமா, கேஸ அணைச்சோமா, வீட்டை பூட்டினோமா, கணவருக்கு சாப்பாடு பிடிச்சுதா, பிள்ளைங்க டெஸ்ட் எப்படி எழுதினாங்கன்னு பல டென்ஷன். இதுல எங்க முழு கவனம் செலுத்துறது? ஆனா கொஞ்சம் தைரியமும் சமரசம் இல்லாத உழைப்பும் இருந்தா நிச்சயமா இதுல நிலைக்க முடியுங்க. விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது ஏதாவது புதுசா பண்றேன்னு சொன்னா போதும், உடனே அவங்கள வித்தியாசமா பாப்போம். அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு யோசிப்போமே தவிர நல்லது என்னன்னு சிந்திக்க மாட்டோம். பல கேள்விகள் நம்ம மனசுல முளைச்சிடும். ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குறேன்னு சொன்ன உடனே அவங்க கணவர் ஸ்ரீதேவிய ஒரு மாதிரியே பார்த்தாராம். ஆனா ஸ்ரீதேவியோட தீவிரம் புரிஞ்சுக்கிட்டு அனுமதிச்சாரு. முதல்ல ரொம்பவே எளிமையா தொடங்கினாங்க. லெதர், சில்க் ரெண்டையும் ஆஸ்திரேலியா, கத்தார், டென்மார்க் மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பினாங்க. பிசினஸ் ரொம்பவே நல்லா போச்சு. கொஞ்ச நாள்ல இத பத்தி சில செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஸ்ரீதேவியை தேடி வர ஆரம்பிச்சாங்க.
பல பெண்கள் இந்த துறையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இத கத்துக்கணும்னு ஸ்ரீதேவி கிட்ட வந்தாங்க. இத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஸ்ரீதேவியும் முடிவு பண்ணாங்க. அதனால அவங்கள தேடி வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலயும் ஒரு பக்கம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீதேவி. கொஞ்ச நாள்ல இவங்க கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட பெண்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறத பார்த்துட்டு பிருந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. ஆங்கிலமும் இணைய அறிவும் இருந்தாலே ஏற்றுமதி மூலம் இந்த உலகத்தையே வெல்ல முடியுங்க. இவங்க அளித்த பயிற்சி ரொம்ப சுலபமாவும் அந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருந்தது. இவங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்ச நிறைய பெண்களுக்கு அதுக்கான களத்தை அமைச்சு கொடுக்கற வாய்ப்பும் கிடைச்சது. பல பெண்களுக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பாத்தியம்னு வாழ்க்கையில தான் சொந்த கால நிக்க இந்த பயிற்சி ரொம்பவே உதவியா இருந்தது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தைரியமூட்டவும் வழிகாட்டவும் ஏற்பாடுகள் குறைவாதாங்க இருக்கு. அரசு தரப்புல அதுக்கான வாய்ப்புகளும் திட்டங்களும் இருந்தாலும் அது முழுமையா எல்லாரையும் போய் சேரதில்ல. பெண்களும் இந்த சூழ்நிலையில பொருளாதார சக்தியா மாற வேண்டிய தேவை இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் வேலைக்கு போவாரு, மனைவி வீட்டை கவனிச்சுக்குவாங்க, ஒரு குழந்தையோ இல்ல 2 குழந்தையோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாசமானா வீட்டு வாடகை, மளிகை செலவு, கரண்ட் பில்லுன்னு மாசம் முழுக்க செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த நிலைமையில ஒருத்தருடைய வருமானம் பத்துறதில்ல. அதனால பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஆண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை பெண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிறது இல்ல. அமைப்பு சாரா தொழில்கள்ல 2 பேரும் ஒரே மாதிரியான உடல் உழைப்பு கொடுத்தாலும் ஆண்களுக்கு அதிக சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுக்கிற நிலைமைதான் இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், அதாங்க இந்த சாஃப்ட்வேர் ஜாப்னு சொல்றமே, அதுல மட்டும் நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மாதிரியான பெண்கள் உழைப்ப கம்மியா எடை போடுறத மாத்தணும்னா பெண்கள் சுய தொழில் முனைவோரா மாறணுங்கிறாங்க நம்ம ஸ்ரீதேவி. ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சாதானே இப்படி 10 பேருக்கு வேலை கொடுக்கற முதலாளியானா இப்ப இருக்க நிலைமை மாறிடும்ல. அது மட்டும்தான் மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் இருக்க ஒரே வழின்னு சொல்றாங்க ஸ்ரீதேவி. இந்த எண்ணத்தை வளரும் இளம் பருவத்துல இருந்தே பெண்களுக்கு சொல்லணும்னு கல்லூரிகள்ல இலக்கா வச்சு போய் பேச தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. பெண்கள் தொழில் முனைவோரா ஆகணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகளை வளர்த்துக்கணும், இந்த பரந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு, எது மாதிரியான தடைகள் எல்லாம் கடக்க வேண்டி இருக்குன்னு அவங்களோட சொந்த அனுபவங்களை முன் வச்சு மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்க. ஸ்ரீதேவி இந்த மாதிரி பல விதங்கள்ல தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் மத்த பெண்களுக்கு சொல்லி தராங்க. இவங்க மூலியமா பல பெண்கள் இந்த உலகத்துல சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரது மூலமா நம்மளும் வளர முடியுது, மத்தவங்களும் வளர முடியுது. அமெரிக்க உள்துறை சார்பா வருஷத்துக்கு ஒரு முறை தெற்காசிய பகுதிகளுக்காக கல்வி பரிமாற்ற திட்டம் ஒண்ணு செயல்படுத்தப்படுதுங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதிகளில் இருந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் தொழில் முனைவோர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளை தேர்வு செஞ்சு அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மூலமா உலகளாவிய நடைமுறை கல்வியை பயிற்றுவிக்கிறதா இந்த திட்டம். தென்னிந்தியாவில இருந்து அந்த பயிற்சிக்கு ஸ்ரீதேவியை தேர்வு செஞ்சாங்க. அது வேறு விதமான உலகத்தையும் வாழ்க்கை முறையும் ஸ்ரீதேவிக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த பயிற்சி மொத்தம் 35 நாள் நடந்துதான். பாதி நாட்கள் வகுப்பறை பயிற்சியாவும் அதுக்கு பிறகு கள பயிற்சியாவும் கொடுக்கறாங்க. அமெரிக்காவோட மேற்கு பகுதியில இருக்கிற நெவோடா மாகாணத்துல ரீனோ பூர்வ குடிமக்கள்னு மத்தியில வேலை செஞ்சாங்க ஸ்ரீதேவி. அமெரிக்க அரசாங்கம் அந்த பூர்வ குடிகளோட மேம்பாட்டுக்கு நிறைய தொழில் பயிற்சிகளை வழங்குது. அத ஆய்வு செய்யற பணிதான் ஸ்ரீதேவிக்கு கொடுத்தாங்க. உண்மையாவே வியப்பும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு ஸ்ரீதேவிக்கு. நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பூர்வக்குடி மேம்பாட்டுங்கிற பேர்ல நாம அவங்க மரபையும் பாரம்பரியத்தையும் சிதைக்கிற வேலையத்தான் செய்யறோம். அவங்க முன்னேறணும்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணம் ரொம்பவே நல்லதுங்க. ஆனா அவங்க பாரம்பரியத்தை கண்டுக்காம நம்ம அவங்கள முன்னேற்ற பாக்குறோம், அதுதான் தப்பு. ஆனா அமெரிக்கால அந்த மக்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சிதைக்காம அவங்க வாழற பகுதியில கிடைக்கிற பொருட்களை வச்சு தொழில்களை செய்ய பயிற்சி கொடுக்கறாங்களாம். பயிற்சி கொடுக்கறதோட அவங்க விலகிறது இல்ல, அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை நாடு முழுக்க சந்தைப்படுத்துறாங்களாம். அதனால அந்த பூர்வக்குடி மக்களுக்கு கௌரவமான வாழ்க்கை கிடைக்குது. இந்த மாதிரி மிகச்சிறந்த அனுபவங்களோட அமெரிக்காவில இருந்து வந்தாங்க நம்ம ஸ்ரீதேவி. நம்ம தமிழ்நாட்டுல கூட எவ்வளவோ கிராமிய தொழில்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு மண்பாண்ட தொழில எடுத்துக்கலாம். உன்னதமான கலை தொழில். பயிற்சியும் பாரம்பரியமும் இல்லாத யாருமே அந்த தொழிலை செய்ய முடியாது. ஆனா அவ்வளவு திறமை வாய்ந்த அந்த கலைஞர்கள் இன்னைக்கு அடையாளம் இல்லாம இருக்காங்க. ஏன் இன்னும் சிலர் அந்த தொழிலையே விட்டுட்டாங்க. சில முற்போக்கு கலைஞர்கள்
தொழிலை வித்தியாசப்படுத்தி அதே களிமண்ணுல சிலைகளையும் வடிவங்களையும் செஞ்சு உலகம் முழுக்க அனுப்புறாங்க. ஓரடி இருக்கிற சிற்பம் 10,000 விலைக்கு போகுதுங்க. ஆனா இது ஏன் எல்லாருக்கும் சாத்தியமாகிறது இல்ல? இதுல சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்கு. சமூகம் அந்த கலைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அரசாங்கம் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். தொழில் திறனை ஊக்குவிக்கணும். புத்தாக்க பயிற்சிகளை தரணும். தமிழகத்துல உள்ள கிராமிய தொழில்களை பத்தி தீவிரமான ஆராய்ச்சியில இறங்கினாங்க ஸ்ரீதேவி. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களால முடிஞ்ச எல்லா பொருட்களையும் ஏற்றுமதி செய்யறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டதால அமெரிக்காவோட கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை நடத்துற ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல சேரக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதேவிக்கு கிடைச்சது. தெற்காசியாவில 30 மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுல நம்ம ஸ்ரீதேவியும் ஒருத்தர். அந்த கோர்ஸ் முடிவுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுல நம்ம ஸ்ரீதேவி கிராமப்புற பெண்களோட ஆரோக்கிய விழிப்புணர்வு பத்தி ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. குறிப்பா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் பத்தி எல்லாம் எந்த அளவு விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தாங்களாம். ஊர் ஊரா போய் பெண்களை சந்திச்சாங்களாம். அதிர்ச்சியான அனுபவங்கள் தான் கிடைச்சது. 90% பெண்களுக்கு அடிப்படை சுகாதார புரிதல் கூட இல்லையாங்க. நிறைய பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு விஷயமாவே கருதல. பெரும்பாலான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்னு ஒரு நோய் இருக்கிறதே தெரியல. மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அறிகுறியும் நகரப்புறங்கள்ல மார்பக புற்றுநோய் அறிகுறியும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவங்களையெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புற வேலையில இறங்கினாங்க நம்ம ஸ்ரீதேவி. இந்த மாதிரி பல கிராமங்கள்ல போய் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக ஊர் ஊரா சுத்தமும் ஆரம்பிச்சாங்க. காசியாபாத்ல இருக்கிற சிபிஐ ட்ரைனிங் அகாடமில மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ட்ரெயினியா இருக்காங்க. நெருக்கடி சூழல்ல மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் மாரல் வேல்யூன்னு பல விஷயங்களை பத்தி பேசுறாங்களாம் நம்ம ஸ்ரீதேவி. இன்னொரு பக்கம் நண்பர்களோட சேர்ந்து மதுரைய மெடிக்கல் டூரிசம் சென்டரா மாத்துறதுக்கான வேலைகளையும் தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி. இத்தனை வேலைகளுக்கு நடுவுலயும் ஸ்ரீதேவிக்கு குடும்பம் தாங்க பிரதானம். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையில இருந்தும் தவறுதில்ல. எல்லாத்தையும் சரிசமமா நிர்வகிக்க கத்துக்கிட்டாங்க. என்ன நேயர்களே, நம்மள பல பேர் சாதிக்கணும்னு வெறியா இருந்தாலும் நிர்வாக திறமை இல்லாததால சில விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கு. குறிப்பா பெண்கள் நிர்வாக திறமை வளர்த்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் குடும்பத்துக்காக நம்ம லட்சியத்தை விட்டு கொடுக்காம இருக்க முடியும். ஸ்ரீதேவி கண்ணனோட இந்த வாழ்க்கை பயணம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். குறிப்பா பல திருமணமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்குன்னு இருக்க லட்சியத்தை அடைய தீவிரமா உழைப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. நீரா
வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு வல்லுனர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வல்லுனர் பார்வையில நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பேராசிரியர் திருமால் குமார் எஸ்பிஎஸ்டி விஐடியில பணிபுரிஞ்சிட்டு வராங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களோட அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி சார். உங்களை பற்றிய மேலும் அறிமுகம் நேயர்களுக்கு கொடுக்க முடியும்? வணக்கம் நேயர்களே, என் பேர் திருமால் குமார். நான் விஐடி பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக இருக்கேன். நான் என்னோட எம்எஸ்சியை விஐடியில் முடிச்சிருக்கேன், பயோடெக் ஃபீல்டில். இப்போது பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா பூமின்னு சொல்லும்போது இப்போ பல பேர் ரொம்ப கேர் எடுத்துக்கிறது இல்லை. நம்ம பூமியை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அதற்கு பல எதிர்வினைகள் வருது. இப்போ நம்ம சரியாக ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களோ இல்லை பிளாஸ்டிக் யூசேஜோ இல்லை வாட்டரை சரிவர பயன்படுத்தாததோ பல வினைகள் நம்ம செய்யும்போது அதுக்கான எதிர்வினைகள் வருது. வாட்டர் ஸ்கேர்சிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை மரங்களை சரியாக பாதுகாக்காமல் இருந்தால், மரம் நடுறதில்ல, மரங்களை மட்டுமே வெட்டிகிட்டு இருக்கோம்னா மழை கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் வெப்பமாகுது. ரொம்ப பல விஷயங்களால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கோம். இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அவேர்னஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வாட்டர் ஸ்கேர்சிட்டின்றது ஒரு பெரிய ஒரு பூதாகாரமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து? இன்றைக்கி நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மக்களிடம் இயலாமை, அதாவது நெக்லிஜென்ஸ் சொல்கிற மாதிரி. இப்போ நம்ம பூமியை தாயாக மதிக்கணும். ஃபஸ்ட்டு பூமி நம்மளுக்கு தினம் தினம் நம்மளுக்கு காலையில் எழுந்திருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தேவையான ஒவ்வொரு பொருளையும் நம்மளுக்கு கொடுக்குது. அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பொருளாகவும் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத பொருளாகவும் இருக்கலாம். நம்ம உயிர் வாழ தேவையான இந்த பூமிக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. அது ஃபஸ்ட்டு நம்ம மதிக்க கற்றுக்கணும். அதை நம்ம மதித்தோன்னா உலகம், அந்த பூமி நம்மளுக்கு திருப்பி மதிக்கும், நம்மளுக்கு தேவையானது கொடுக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே பேசக்கூடிய ஒரு இன்னைக்கு முக்கியமாக இருக்க ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் தண்ணி பிரச்சனை, ஒரு நாட்டுக்கும் தண்ணி பிரச்சனை. அதாவது இப்போது தெருவடி குழா சண்டை அப்படின்றதே ஒரு கொலைக்கல் இருக்குது. ஏன்னா அங்கே தெருவுலேருந்து ஒரு நாட்டுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது தண்ணி. அந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னதான் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களோட நெக்லிஜென்ஸ். அவங்களுக்கு ஒரு அறியாமை. எல்லாருமே சின்ன வயசில் படிச்சிருப்போம். இப்போது வாட்டர்னால் என்ன பண்ணணும்னா ஒரு ரீயூஸ், ரீசைக்கிள், அப்புறம் ரெடியூஸ் அப்படின்ட்டு ஒரு 3 R பேசியிருப்போம். பட் இதுக்கு மேலே ஒரு R இருக்குது. அது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு தனி மனிதனும் தண்ணியை எப்படி சேமிக்கணும். நம்ம 1000 பேர் நம்ம குறை சொல்ல முடியும், அவனால் தான் எனக்கு தண்ணி இல்லை, இவனால் தான் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு இண்டிவிஜுவலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த பூமி மாதா எனக்கு கொடுக்குற தண்ணியை நான் ஒழுங்காக வச்சுக்கிறேன்னா அப்படின்றது. அதேமாதிரி தண்ணியை பற்றி சொல்லணும்னா, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குற வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கண்டு தெரியாத எல்லா இடத்துலையும் இருக்க ஒரு பொருளை சொல்லுங்கள் அப்படின்னும் போது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் காற்று. ஆனால் காற்றுக்கு அடுத்தபடியாக எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு பொருள் தண்ணி. அதாவது எப்படின்றீங்கன்னா, இப்போ நம்ம உட்காந்துட்ருக்கோம் இங்கே, என்கிட்ட இப்போது இந்த நிமிஷத்தில் ஒரு 20,000 லிட்டர் தண்ணி இருக்குது. 1 லிட்டர் 2 லிட்டர் கிடையாது, 20,000 லிட்டர் தண்ணி இருக்குது. அதாவது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட், இந்த ஷர்ட் பருத்தியில் செஞ்சுருக்கு. ஸோ இந்த பருத்தியை விளைவிக்கிறது, அது வளர்க்குறது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு இடத்துல, அப்புறம் அது டை போடுறது, ஃபேப்ரிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தண்ணி தேவைப்படுது. இப்போ ஒரு ஜீன்ஸ் பேண்ட் பார்த்தோன்னா அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள், அதுக்கு செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் பல ஆயிரம் லிட்டர் ஆஃப் தண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ஒரு பேசிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு ஷர்ட்டு செய்கிறதுக்கு ஒரு 2000 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னா, இப்போ 2வது ஷர்ட் நான் வாங்குறேன் அப்படின்னும் போது நான் யோசிக்கணும், நான் வாங்க போகிறது வெறும் ஒரு காசு கொடுத்து ஒரு பொருளாக வாங்கலை, நான் ஒரு 2000 லிட்டர் தண்ணியே வாங்குறேன். ஸோ நான் பண்ணும்போது எனக்கு அந்த ஷர்ட்டு தேவையா, எனக்கு இருக்க இந்த ஷர்ட்டு போதுமா, அடுத்த ஷர்ட்டு தேவையா. இப்போ ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட லெதரில் பண்ணுறது. இப்போ லெதர்னு சொல்லும் போது அது ஒரு உயிரை கொன்று அதோட தோல்லேருந்து எடுக்கிறது. ஸோ இப்போ அந்த உயிரை பார்க்கும்போது அந்த குட்டியாக இருந்து அது வளர்ந்து அது இறந்து அதோட தோலை எடுத்து அதை நம்ம வேறு ஃபார்ம்லேருந்து ஒரு லெதர் கொண்டு வரும். அதாவது இந்த ஒரு 2 வருஷம் குறைஞ்சது ஒரு உயிரினத்தோட 2 வருஷம் லைஃப்பில் அது எவ்வளோ தண்ணி கன்சியூம் பண்ணியிருக்கும். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ கன்சியூம் பண்ணிருப்பாங்க. அது ஒரு ஷூவாவோ ஒரு பெல்ட்டாவோ ஒரு பர்ஸாவோ மாறுது. அப்போ மக்கள் ஒரு ஷூ தானே, அது கிழிஞ்சா என்ன, நான் இந்த ஷர்ட்டுக்கு மேட்ச் தான் ஒரு ஷூ போடுவேன், இந்த ஷர்ட்டுக்கு மேட்ச் தான் பெல்ட் கட்டுவேன் அப்படின்னும் போது ஒரு தேவையே இல்லாமல், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் என்கிட்ட பணம் இருக்குன்ற ஒரு அலட்சியத்தில் இந்த பூமி மாதா கொடுத்த எல்லாம் தண்ணியை வேஸ்ட் பண்ணி வர ஒரு பொருளை நம்ம ஈஸியாக ஒரு பணம் கொடுத்து, பணம் தான் போதும், பணம் இருந்தால் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போகும்போது இந்த தண்ணி ஒரு கமாடிட்டியாக மாறிடுது. இது கமாடிட்டி கிடையாது. தண்ணின்றது ஒரு
மனிதனுடைய அடிப்படை தேவை. இது கமாடிட்டியாக வந்து நம்ம இன்டெரக்டாக மாறுறதே நம்ம தெரியாமல் நம்மளே வந்து எல்லாரையும் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி நிலமையில். நீ எனக்கு வந்து இப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்தியாவில் வந்து அதிகமாக விளையிறது வந்து அரிசி, கோதுமை. ஒரு அரிசியோ இல்லை கோதுமையோ விளைவிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தண்ணி, நிலப்பரப்பில் வந்து தண்ணி அதிகமாக தேவை. ஸோ இங்கே நிலத்தடி நீரை நான் என்ன பண்ணுறேன், உறிஞ்சி வெளிநாட்டுக்கு ஈஸியாக ஏற்றுமதி பண்ணிடுறேன் பணத்துக்காக. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வர மாட்டோம். இதை நம்ம வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி வந்து வீட்டில் அடுத்து வந்து யூஸ் பண்ணுற தண்ணி, இதை நான் இப்போ பேசுனது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு தண்ணியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் யூஸ் பண்ணுற தண்ணி அதுலேயும் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம வெளியே போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஈவன் தோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ சில்வர் பாட்டில், இல்லை ஒரு செம்போ பித்தளையோ அதில் யூஸ் பண்ணலாம் கூட நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ரீயூசபிளாக மேபி டப்பர் வேர் அந்த மாதிரியான ரீயூசபிள் பண்ண முடிஞ்ச பாட்டிலை யூஸ் பண்ணலாம். ஏன்னா 1 லிட்டர் பாட்டில் சுத்திகரிக்கப்பட்ட நீரை செய்யறதுக்கு 6 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அடுத்து நம்ம வந்து பார்க்க போது வெளிநாட்டு சாப்பாடுகள், அதாவது வந்து நூடுல்ஸாக இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் வந்து உணவு பழக்கம் கொண்டு வரும்போது நம்மளுக்கு டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ வந்து ஒரு குளிர்பானம் தான் நல்லா இருக்குமே, இந்த குளிர்பானம் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. அங்கே என்ன ஒரு பெரிய நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் குளிர்பானம் வாங்குறீங்கன்னா அதில் 1/2 லிட்டர் கிடையாது, அதில் இருக்கிறது வந்து 56 லிட்டர் தண்ணி. என்ன நடக்குதுன்னா, அந்த தண்ணியை வந்து எடுக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது, அதுக்கு வந்து சுவை ஊட்டுறதுக்கு தண்ணி தேவைப்படுது, அப்புறம் அந்த மிஷின்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படுது. அதுலேருந்து வர கழிவு நீர் வந்து திருப்பி நிலத்தடி நீரில் கலக்குது. அந்த நிலத்தடி நீர் வந்து அதாவது 7 லிட்டர் தண்ணி வந்து நிலத்தடியில் கலக்கும் போது நிலத்தடியில் இருக்க 8 லிட்டர் தண்ணி, ஸோ 7 × 8 56 லிட்டர் தண்ணியை வந்து மாசுபடுத்துது. தண்ணி வந்து இருக்க உலகத்தில் வந்து 3 ஃபார்ம் தான். ஒன்று வந்து ப்ளூ வாட்டர்னுவாங்க, நீல நீர். அடுத்து வந்து பச்சை வாட்டர், க்ரீன் வாட்டர். தேர்டு வந்து கிரே வாட்டர், சாம்பல் நேரத்தில். ப்ளூ வாட்டர்ன்றது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஆறு, குளம், குட்டை, இதெல்லாம் வந்து ப்ளூ வாட்டர். இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இருக்கிறது வந்து க்ரீன் வாட்டர். க்ரீன் வாட்டர்ன்றது வந்து டைரெக்டாக மழை பெஞ்சு அந்த மழை வந்து சாயிலில் போய் இறங்கி அதை வந்து மரங்க எடுத்துக்கும். ஏன்னா மரங்களுக்கு வந்து வாட்டர் தான் இருக்க ஒரே பெரிய ரிசோர்ஸ். ஸோ அது வந்து வேறு ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு வந்து மரம் கொடுக்குது. அது வந்து டேபிளாவோ இல்லை சேராவோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இருக்கிற கடைசியாக இருக்கிறது கிரே வாட்டர். கிரே வாட்டருன்றது தான் இன்றைக்கி ஒரு அபாயகரமான நிலையில் போய்ட்டுருக்கு. கிரே வாட்டருன்றது நாம் சுத்திகரிக்கப்படாத மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ண தண்ணீரை வந்து கலப்படம் பண்ணிட்டோம். அதாவது வந்து அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு ஃபார்முக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டோம். அந்த தண்ணியோட நிலைமை வந்து இன்றைக்கி அதிகமாக ஆகிட்டே இருக்குது. இந்த தண்ணி வந்து கடல் நீரோடு சேரும் போது கடல் நீரும் வந்து உயர்ந்து அழிய ஆரம்பிக்குது. பல விஷயங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு குளிர்பானம் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர்னா அதுக்கு பின்னாடி பல லிட்டரு தண்ணிகள் வந்து வேஸ்ட் ஆகிறதோ இல்லை அதுக்கு பயன்படுத்தியோ ஏதோ ஒரு காரணம் இருக்குது. பல லட்சம் லிட்டர்கள் தண்ணி வந்து செலவழிச்சாதான் வந்து ஒரு 1/2 லிட்டரோ நிறையா குளிர்பானங்கள்லாம் தயாரிக்க முடியுது. இப்போ ஒரு கான்செப்ட், இந்த விர்ச்சுவல் வாட்டர் பற்றி கொஞ்சம் மேலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? இப்போ ஒரு பல பேருக்கு தெரியாது அந்த விர்ச்சுவல் வாட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு 90s வந்து ஒரு கான்செப்ட். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு மிடில் ஈஸ்ட் அப்படின்ற அந்த சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், இஸ்ரேல் அந்த இடத்துல வந்து ஆரம்பித்த ஒரு கான்செப்ட். என்ன ஆக்சுவலாக அவங்க யோசிச்சாங்கன்னா, அவங்ககிட்ட கோதுமை நல்லா விளையுது, அந்த கோதுமை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு ஏற்கனவே தண்ணி கம்மியாக இருக்குது, ஏன்னா பெட்ரோல் விலை தாங்க அதிகம், தண்ணி கம்மியாக இருக்குது. ஒரு கோதுமையை வந்து நம்ம விவசாயம் பண்ணும்போது நிறைய தண்ணி செலவாகுது. அது இன்டெரக்டாக வந்து நம்ம மற்ற நாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணும்போது நம்ம நாட்டுக்கு வந்து தண்ணி இன்னும் வந்து டிமாண்ட் அதிகமாகிடும். ஸோ எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, 3வது உலகப் போர் வந்தால் தண்ணிக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இஸ்ரேலும் அந்த சவுதி அரேபியாவோ அந்த ஈராக்கோ இதை உணர்ந்துட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ 3வது உலகப் போர் வந்து இன்றைக்கி நான் அடித்து சொல்ல முடியும். அதேமாரி மேலே சில ஆலன் அப்படின்ற கோட்பாடெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோட்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யாரெல்லாம் இந்த விர்ச்சுவல் வாட்டர் கான்செப்டை வந்து கரெக்டாக புரிஞ்சிட்ட கண்ட்ரி இருக்கோ அவங்க வந்து இந்த 3வது உலகப் போரில் வந்து தலையிட மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா திருப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து இன்றைக்கும் நம்ம வந்து காட்டன் அப்படின்றத வந்து பனியனாவோ செஞ்சு வெளிநாட்டுக்கு வித்துட்டு இருக்கோம், அதிகமாக லாபத்தை ஈட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் சொல்லிட்டு நம்ம பெருமையாக இருக்கும். பட் என்ன ஒரு இதில் ஒரு பிளாக் ட்ரூத் அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொரு காட்டன் விளையும் போது அதிகப்படியான தண்ணி தேவை. இது வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு மற்ற செடிகளை காட்டிலும் இந்த காட்டனுக்கு வந்து அதிகமான தண்ணி தேவை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க அவனோட மிஷினரிஸ் கொடுத்துட்றாங்க, அவனோட ட்ரெயினர் பீப்புள் கொடுத்துட்றான், அவன்கிட்ட எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம கிட்ட இருந்து அவன் என்ன வாங்கிக்கிறான்னா இந்த ரிஃபைன்டு ப்ராடக்ட். நான் வந்து ஒரு செடியை வளர்த்து செடியிலேருந்து ஒரு பனினை செஞ்சு அவன் கிட்ட கொடுத்துருவேன். மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், டை போட்டு கலர் பண்ணி அவன் பிராண்டு போட்டு எனக்கு வித்துடுறான். இப்போ லாபம் வந்து நம்மளுக்கு நினைக்கிறது என்னென்னா, நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன்றது. பட் அதில் இருக்க ஒரு அந்த பேட் ட்ரூத் அப்படின்னு பார்க்கும்போது தண்ணி
அதிகமான தண்ணி உறிஞ்சக்கூடிய ஒரு செடியை நான் இங்கே உற்பத்தி பண்ணி என் மக்களுக்கு கொடுக்க முடியாமல் நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். இது வந்து இங்கன்னு இந்தியான்னு சொல்ல முடியாது. எங்கெல்லாம் வந்து இந்த மூன்றாவது நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்க எல்லா கண்ட்ரிலுமே இந்த மாதிரியான சில ப்ராப்ளம் இருக்கு. இது திருப்பூர் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பண்ணோம். இதுமாதிரி நாமக்கல்ல நம்ம முட்டையில நம்பர் 1 இருக்கும். ஸோ முட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்குள்ள வந்து 140 லிட்டர் தண்ணி இருக்கு. அதாவது வந்து ஒரு கோழி வந்து சின்னதுலேருந்து வளர்ந்து அது உணவு கொடுக்கறது, அந்த முட்டை அப்படின்னு அப்புறம் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு முட்டையில் வந்து 140 லிட்டர் தண்ணி இருக்குது. நான் ஆக்சுவலாக இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. எதெல்லாம் வந்து ரொம்ப தேவையோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஆடம்பரத்துக்காக நான் சிலது எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நான் பணத்துக்காக மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இங்கே நடுவில் இருக்க மீடியேட்டர்ஸ்க்கு வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது இல்லாமல் என் நாட்டுக்கு வந்து இது இருக்குது, ஓகே சஃபிஷியன்ட். நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சவுதி அரேபியாக்காரன் வந்து ஒரு காலத்தில் கோதுமையை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தான். இன்னைக்கே வந்து அந்த கோதுமையை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணம்னா, ஓகே தண்ணி சேமிச்சா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பணமா மாத்துற தண்ணிக்கு நாளைக்கு அதே பணத்தை கொடுத்து நம்ம தண்ணியை மட்டும் தான் வாங்க போறோம். இதை வந்து நம்ம கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமான விஷயம், பல பேருக்கு தெரியாத விஷயத்த இப்போ ஷேர் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து புவி வெப்பமடைகிறதுனால வந்து பல பனிக்கட்டி பாறைகள் அண்டார்டிகாவில் வந்து உருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து கடல் தண்ணீர் வந்து உயர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் பல பின்விளைவுகள் வரும். இப்போ யாரும் உணர்றது கிடையாது. இப்போ தானே அது பாட்டு அங்கே உருகிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸாக படிச்சுக்கலாம். இந்த சீ வாட்டரை வந்து குடிநீராக்கிறதுக்கு பல ரிசர்ச் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட பார்வையில் அதை பற்றி சொல்ல முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி சார். ஆக்சுவலாக ஏன்னா எல்லாருமே அதாவது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உலகம் ஃபுல்லாக கடல் இருக்கு, அந்த தண்ணியை நம்ம வந்து ரியூஸ் பண்ண முடியாதா? ஏன்னா எங்கே பார்த்தாலும் கடல். 75% ஆஃப் த எர்த் இஸ் கவர்டு வாட்டர் அப்படின்னும் போது சரி அதை நம்ம ஒரு மறுசுழற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கோட்பாடுகள் இருக்குது. இப்போ என்னன்னா 75% வந்து கடல் நீராக இருக்குது. மீதி இருக்க 35% வந்து 34% மேலே தண்ணி வந்து கிளேசியஸ், நீங்கள் சொன்ன பனிக்கட்டிகளாக இருக்குது. மீதி இருக்க அந்த ஒரு 1% இல்லை 0.5% தான் நம்மளுக்கு குடிநீராக எனக்கு இருக்குது. ஸோ இது குடிநீரோட அளவை ஏற்றணும், நான் வந்து கடல் நீரை வந்து சுத்திகரிக்கப்படுறேன் அப்படின்னும் போது இன்னைக்கு எக்கச்சக்கமான டெக்னாலஜி வந்திருக்கு. அது வந்து மாற்று கருத்து என்கிட்ட இல்லை. பட் என்ன ஒரு மறுபடியும் அதில் ஒரு விஷயம் என்னன்னா, நான் மறுபடியும் சொன்ன அந்த விர்ச்சுவல் வாட்டர் அந்த சொல்லணும்னா, இப்போது நீங்கள் வந்து 1 லிட்டர் கடல் நீரை வந்து குடிநீராக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு 1 லிட்டர் வந்து 1/2 லிட்டர் குடிநீராக வரும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 100 லிட்டர் கடல் நீர் எடுக்கிறீங்கன்னா 50 லிட்டர் குடிநீர் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கான மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ், அதுக்காக நீங்கள் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய, அப்புறம் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு லேபர் ஒர்க் பண்ணுறோன்னா அவன் கன்சியூம் பண்ணுற தண்ணி, ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்குறீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு செவுறு கட்டணும்னா கூட அதில் தண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தண்ணியோட அளவு மறுபடியும் நம்ம ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் கன்சப்ஷனு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம தேடுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறத எப்படி சேமிக்கிறது, எப்படி அதை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு துணி துவைக்கிறீங்க, துணி துவைக்கும் போது அதில் சோப்பு தண்ணி வருது. நீங்கள் அந்த சோப்பு தண்ணியை வந்து உங்கள் கார் துடைக்கிறதுக்கோ இல்லை வந்து உங்கள் பைக் துடைக்க யூஸ் பண்ணலாமே. அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க செடிக்கு வந்து தண்ணி அதை விடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் வர அந்த சோப்பு தண்ணியிலிருந்து ரோட்டில் விட்டுறது, இல்லை வந்து யூஸ் பண்ணாமல் அதை வந்து வேஸ்ட் பண்ணுறது, அப்படி மறுசுழற்சியே நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம வந்து ரீயூஸே பண்ணல எதுவுமே அப்படின்னும் போது கன்சப்ஷன் ரேட் அதிகமாகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன தான் ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வர முடிஞ்சாலும் சயின்ஸை வச்சு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அகைன் இங்கே வந்து மணியாக இருக்க போகிறது, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வாட்டராக தான் இருக்க போகுது. நம்ம கிட்ட இருக்க இந்த 1% ஆஃப் வாட்டரை வந்து நம்ம எப்படி சேமிக்கிறதுன்னு பார்க்கணுமே தவிர, அடுத்த ஆல்டர்னேட்டிவ் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த 1% நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டு அதை கம்மி பண்ணால் அதில் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு நீர் தேவை இருக்கும்போது 1% இருக்குன்னா அதுக்கு வர வைக்கிறதுக்காக பின்னாடி பல விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ நீராதாரம் பார்த்திங்கன்னா முன்னாடியும் சரி, பூமி தொடங்குறதுலேருந்தே சரி, நீராதாரம் பார்த்திங்கன்னா வந்து மழை தான் நம்மளுக்கு ஒரே ஒரு நீர் ஆதாரம். அதன் மூலிமா தான் வந்து நிலத்தடி நீர் நம்மளுக்கு வந்து கிடைச்சிது. அது மூலிமா தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு குளமோ ஒரு குட்டையோ இல்லை கிணறோ வந்து மழை நீரால் நிறைஞ்சதுன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய அவேர்னஸ் வந்தது, நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் செய்கிறதுனால ஃப்யூச்சரில் நம்ம சந்திக்க போகிற வாட்டர் ஸ்கேர்சிட்டியை ஃபேஸ் பண்ண முடியுமா? இது கண்டிப்பாக முடியும் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நமக்கு இருக்க ஒரே ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரெயின் தான். ஏன்னா ரெயினை தவிர வேறு எந்த இதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. இப்போ நீங்கள் லேக்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பாண்ட் எது எடுத்தாலும் அது வந்து மாசுபடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வரப்போகிற மழை நீர் வந்து ஒரு சுத்தமான நீர். ஆனால் அந்த நீரை வந்து ஏன் இன்னைக்கு வந்து பாதுகாக்க வந்து மக்கள் தவறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அது வந்து மக்கள் மேலே இருக்க ஒரு கூட பேராசை, அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நான் வந்து மழை நீரை சேகரிக்க அந்த வழி இல்லை. அதாவது வந்து ஒரு லேக்கோ இல்லை பாண்டோ அந்த இடத்துல வந்து ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிற மக்கள் தொகை
பெருக்கம் அவங்க வந்து அந்த இடத்துல வீடு கட்டும் போதோ இல்லை வந்து ஒரு நதிகள் ஓடக்கூடிய பாதையில் வந்து ஒரு வீடு கட்டும் போதோ இல்லை மக்கள் வந்து ஒரு ஆக்கிரமிக்கும் போதோ மழைநீர் சேகரிப்பான வழியே இருக்க மாட்டேங்குது. சரி, இது வந்து வீட்டில் சேமிக்கலாம் அப்படின்றது கொண்டு வரும்போது இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி போயிட்டோம். நம்மளுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் மண் இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு வந்து அதில் ஒரு சிமெண்டாவோ இல்லை ஒரு தாராவோ இருந்தால் என் வீடு அழுக்காகாது அப்படின்ற ஒரு மக்கள் வந்து ஒரு மாயத் தோற்றத்தை விரும்புகிறாங்க. மக்கள் வந்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அது போதும் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஒரு மழைநீர் சேகரிச்சா அட்லீஸ்ட் என் வீட்டு கிணத்துலையா தண்ணி வருமே, என் வீட்டில் இருக்க போர்லையா தண்ணி வருமே, அப்படி வந்தா என் பையன் நல்லா இருப்பானே, என் பேரன் நல்லா இருப்பானே அப்படின்ற ஒரு ப்ராட் மைண்டில் வந்து மக்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மழைநீர் சேகரிப்பை வந்து அரசாங்கமோ இல்லை யாரோ வந்து கம்பல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் வீட்டில் சேமிப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு எங்குமே வீட்டில் சேமிக்க முடியல அப்படின்னா மேபி முனிசிபாலிட்டி இல்லை கார்பரேஷன் அவங்க என்ன பண்ணலாம்னா இது ஒரு பைப் சர்வீஸ் கொண்டு வரலாம். பைப் சர்வீஸ் கொண்டு வந்து அந்த நீரை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ இல்லை ஒவ்வொரு தாலுக்காலையோ ஒரு ஆறோ இல்லை ஒரு குளமோ இருக்க இடத்துல வந்து அதை லிங்க் பண்ணி விட்டுறலாம் தண்ணியை. இது வந்து நீங்கள் வீட்டில் தான் பண்ணணும் மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு கிடையாது. நீங்கள் வீட்டில் வர தண்ணியை வந்து ஆறுலையும் சேமிக்கலாம், குளத்தையும் சேமிக்கலாம். பட் இது என்னன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து என் வீட்டில் இருந்தால் இது நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். அந்த மைண்ட் செட் வரலன்னா இது மாற்ற முடியாது. ஸோ நிகழ்ச்சிகளை முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க, அதாவது பல அறிஞர்களும் பல சயின்டிஸ்ட் அந்த மாதிரியான ஆய்வாளர்களும் சொல்கிற ஒரு விஷயம் 3ஆம் உலகப்போர் வருவது கண்டிப்பாக வந்து தண்ணிக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பல நாடுகள் அதை வந்து உணர்ந்து அவங்களுக்கான ஃப்யூச்சருக்கு என்னென்ன தேவைன்ற விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய நாட்டில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. நம்ம இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சதவீதம் தான் வந்து நிலத்தடி நீர் இன்னும் இருக்குது. அதுவும் கொஞ்ச நாளில் கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனையில் அது கொண்டு போய் முடியும். ஸோ அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்ன்ற விஷயத்தை ஆக்சுவலாக எல்லாரும் சொல்கிறது 3ஆம் உலகப் போர் வந்து வரப்போகுதுன்னு அப்படின்னு சொல்கிறோம் தண்ணிக்காக. பட் ஏற்கனவே வந்து ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற அதிகப்படியான நீர்நிலைகள் எல்லாமே வந்து ஒரு போலீஸ் கண்ட்ரோல்லையோ இல்லை அங்கே இருக்க டிஃபென்ஸ் கண்ட்ரோல்லையோ அது வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வந்து ஒரு வேதனைப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கி இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து வரப்போகுதுன்னு வந்து ஏதோ ஒரு 50 வருஷம் கழிச்சோ இல்லை 100 வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது, ஏற்கனவே வந்துடுச்சு. அது நம்ம அண்டை நாட்டிலே இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு தண்ணியை வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து இதுதான் வந்து உலகப்போர்ன்றது நம்ம வந்து யாரும் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டோம் அப்படி இருக்க போகிறதில்ல. உள்ள ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்றதே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது காரணம் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு. அதுக்கப்புறம் வந்து இந்த நிலத்தடி நீரில் வந்து முக்கியமான விஷயம் நம்ம வந்து இந்தியாவில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆஃப்ரிக்காவில் ஏற்கனவே நிலத்தடி நீர் ஆல்மோஸ்ட் 0 லெவல் தொட்டுச்சு. கேப்டவுன் அப்படின்ற ஒரு நகர் வந்து 0% தொட்டுட்டு திருப்பி அது வந்து ரிசோர்ஸ் வந்து ரீகெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து இன்னும் சாத்தியமாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. இந்த லெவல் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு. என்ன ஒரு நடந்த ஒரு பிரச்சனை அங்கன்னா அங்கே ஒரு பணத்தட்டுப்பாடு. மறுபடியும் அவங்க வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு அதை வந்து தண்ணியை என்ன பண்ணிருக்கலாம், நீர்நிலை எப்படி சேமிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் இப்போ நான் இன்றைக்கும் இந்தியாவில் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி நம்ம அந்த வழித்தடங்கள் ஒவ்வொரு நீர்நிலை ஒரு ஆறு ஒரு வழித்தடம் கரெக்டாக போகுதுன்னா அந்த நீர்நிலை எப்படி பாதுகாக்கிறது, அந்த நீர்நிலைன்றத விட அந்த வழித்தடம், அதாவது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இப்போ டெல்டாஸ் ரீஜனில் வந்து தண்ணி இப்படி தான் போகணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை போக விடணும். தண்ணின்றது வந்து உங்கள் வீட்டு வேலைக்காரனோ இல்லை வந்து உங்களுக்கு அடிமையோ கிடையாது. அது வந்து ஒரு இயற்கை, அது வந்து உங்களுக்கு தந்திருக்க ஒரு வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதம் வந்து அதோட விருப்பத்தை நம்ம விடுறது கிடையாது. ஒரு நீர் வந்து ஒரு நிலையில் ஒரு அப்பர் டு லோயர் ரீஜன் மூவ் ஆகிற தண்ணியை வந்து நீ இப்படி போகாத, நீ இப்படி தான் போகணும்னு கால்வா வெட்டுறது. அப்புறம் வந்து அந்த ரீஜனில் வந்து அவங்களுக்கு போகக்கூடாது, நீ வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணும்போது அந்த நீரோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த நீரோட தன்மைகள் எல்லாமே மாறும்போது அந்த நீருக்கான ஒரு நீர் அதுக்கான வாழ்வதற்கு ஒரு வழியிலம் போடுது. இப்போ ஒரு தனி மனிதனாக இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட்டு ஒரு 10 இயராக இந்த உங்களோட ரிசர்ச் ஃபீல்டோ இல்லை உங்களோட படிப்பு சம்மந்தமாக பல விஷயம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறாங்களா? ஓகே, வாட்டர் ஸ்கேர்சிட்டி வருது, வரப்போகுது, நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் எந்த அளவில் அவேர்னஸாக இருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் வந்து நான் அவங்களுக்கு குறை சொல்லணும்னு விரும்பல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு அறியாமையில் வந்து அவங்க மூழ்கி இருக்காங்க அப்படின்ற. இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே நம்மக்கிட்ட இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப், இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பெருமை நினைக்கிறாங்க. பட் என்னென்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே வந்து ஒரு 10,000 லிட்டர் தண்ணி இருக்குது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5,000 ரூபாய் நினைக்கிறாங்க. அது 5,000 ரூபாய் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு 10,000 லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்றத உணர்றது கிடையாது. அதேமாதிரி வந்து ஒரு ஃபேன்சி மாட், அதாவது வந்து நான் வெளியே போனால் தண்ணி எடுத்துன்னு போனால் எனக்கு ஒரு அசிங்கம், அது வந்து கையில் தூக்கின்னு போனால் எனக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்குது, நாங்கள் போனால் வாங்கிக்கலாம்
அதேமாதிரி வந்து நான் வெளியே போனால் வந்து ஒரு குளிர்பானம் தான் குடிப்பேன், நான் வந்து இளநீரோ இல்லை பதநீரோ இல்லை நுங்கோ அது சாப்பிட்டா வந்து எனக்கு வந்து கௌரவ குறைச்சலாக இருக்குது அப்படின்ற இது ஒரு மாயத்தோற்றம். நான் இது மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு குளிர்பானம்ன்றது வந்து உங்கள் நாக்கை மட்டும்தான் குளிர் ஊட்டும் தவிர உங்கள் உடலை குளிர ஊட்டாது என்றைக்குமே. உங்களுக்கு வந்து இளநீரோ ஒரு பதநீரோ நுங்கோ இந்த மாதிரியான நம்மளோட இயற்கை உணவுகள் அது சாப்பிடும் போது உங்களுக்கு உடம்பும் வந்து குளிராகும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறீங்க. அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த குளிர்பானத்தினால 56 லிட்டர் தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணுறதை விட இளநீர் வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை. இது வந்து தேங்கான்றது வந்து தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலான் அப்படின்ற ஒரு இதுதான் தென்னை மரம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதேமாரி நான் முக்கியமாக சொல்ல மறந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அரிசியை பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அரிசி தான் நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு சொல்கிற உணவு பழக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது கிடையாது. ஒரு 300 வருஷம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நம்மளோட உணவு வகையில் வந்து வரகு சாமை அப்படின்ற சில சிறுதானியங்களாக இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது அதுக்கான செலவிடப்படும் தண்ணீர் அளவு அதை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கம்மி. ஆனால் அரிசியை வந்து நம்ம விவசாயம் பண்ணும்போது தண்ணி அதிகமாக செலவு பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டைரக்டாக ஆர் டைரக்ட்லி வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு அதர் கண்ட்ரிஸ். அதாவது வந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம மைண்டில் ஒரு மாய ஒலையை உருவாக்குறோம். அதாவது என்னென்னா அரிசி சாப்பிட்டா தான் உணவு, அரிசி தான் உனக்கு வந்து எனர்ஜி தரும், அரிசின்றது வெறும் ஒரு குளுக்கோஸ், ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட். அதை தாண்டி நம்மளுக்கு தேவை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, அது எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாய விலை கொண்டு வந்து நம்மளை கல்டிவேட் பண்ண வச்சு, அதாவது கல்டிவேட் பண்ணுறது காரணம் என்ன, நம்ம கிட்ட தண்ணி வந்து அபண்டண்டாக இருக்குது, நம்மளுக்கு அதிக அளவில் தண்ணி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை கல்டிவேட் பண்ணி நம்மளும் சாப்பிட்றோம், அவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் அதை மீறி நீங்கள் வந்து சிறுதானிய உணவுகளை வந்து விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்படும் தண்ணியோட அளவும் கம்மி. இட் இஸ் ஹைலி ப்ரோட்டீனஸ். இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டயாபெட்டிஸ் லெவல், சர்க்கரை நீரை அப்படின்ற சர்க்கரை நோயில் இருக்கும் அனைவருக்கும் வந்து நிறைய கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து உங்களோட அரிசி உணவு. இந்த அரிசி உணவுக்கு நான் தண்ணியே அதிகமாக செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணி எனக்கு ஒரு வியாதியும் வச்சுக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு மாற்று உணவு முறை அப்படின்றது போகும்போது நீங்கள் தண்ணியும் சேமிக்க முடியும், உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் சேமிக்க முடியும். ஆனால் இளைஞர்களுக்கு மத்தியில் வந்து இது நீங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது வந்து இன்றைக்கும் ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. அதுதான் சார், நீங்கள் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்னீங்க நீங்கள் வந்து லண்டன் ராயல் சொசைட்டியில் ஒரு மெம்பராக இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக இது வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் பயாலஜி அப்படின்ற வந்து ஒரு இயக்கம் பேர். இது ஒரு ஆர்கனைசேஷன், சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் பயாலஜிஸ்ட். ராயல் சொசைட்டின்றது வந்து ஒரு 1700ஸ்லேயே வந்து லண்டனில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெரிய சொசைட்டி. இப்போ நம்ம சார்லஸ் டார்வின் கேள்விப்பட்டிருப்பீங்க, எவல்யூஷன் பரிமாணம் வளர்த்தவர். அவர்லேருந்து எல்லாமே அவங்க ஒரு மெம்பராக இருந்தவங்க. அங்கேருந்து அவங்க தான் வந்து ஒரு நோபல் லாரெட்ஸ் அப்படின்றவங்களை வந்து நாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லுநர்கள் அங்கே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்னையும் ஒரு மெம்பராக ஒரு உறுப்பினராக வந்து சேர்த்துருக்கிறதுக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதேமாதிரி விஐடியிலேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து போக வழி வகுத்த வேந்தர் ஐயாவிலேருந்து என் ஆசிரியர் எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி கடன் தெரிவிச்சுக்கிறேன். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருடமும் பூமி நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு அவேர்னஸ், ஒரு கருப்பொருள் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷம் ஒரு கருப்பொருள் இருக்குது, அதாவது பிளாஸ்டிக்கை வந்து யூசேஜை கம்மி என் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களோட ஃபைனல் கருத்தாக மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? எந்த மாதிரியான விஷயம், ஒரு பிளாஸ்டிக்கை தடை பண்ணுறதோ இல்லை பிளாஸ்டிக் யூசேஜ் ரீயூசபிள் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், மரம் நடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து தண்ணீரை எப்படி சரியான வகையில் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம பூமியை காப்பாற்ற முடியும். நீங்கள் பிகினிங்கில் சொன்ன மாதிரி நம்ம அது எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டான இதை மறுபடியும் நம்ம திருப்பி கொடுக்கும்போது வந்து அந்த பூமி வந்து நம்மளை நல்லா வச்சுருக்கோம். ஸோ உங்களோட ஃபைனலாக நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இயற்கை சார்ந்த விஷயங்களோடு நம்ம வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன கருத்தை நீங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறீங்க நேயர்கள்? அதாவது வந்து பூமியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு கேலிக்கான விஷயம். நம்ம வந்து பூமியை காப்பாற்றி தான் பூமி வந்து வாழப்போகுதுன்னு கிடையாது. நம்ம அல்டிமேட்டாக இங்கே என்ன போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு, நம்மளோட தலைமுறையை காப்பாற்றுறதுக்கு மனித இனம் அப்படின்ற ஒன்று வந்து அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 1000-2000 வருஷங்கள் தாண்டி வாழணும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். பட் போராடுற அதே காலத்தில் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வர முடியும், இல்லை வந்து நம்ம முன்னேற முடியும் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து பூமியை முன்னேற்றத்தை பற்றி தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சொசைட்டி. நம்ம இப்போ வந்து சொசைட்டின்ற போது என்னென்னா ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும் போது எல்லாமே ஒருங்கிணைந்தவர்கள். இப்போ வந்து ஒரு பட்டாம்பூச்சியோட நிறம் மாறத்துக்குமே சுனாமி வரத்துக்கு கூட சம்மந்தம் இருக்குது. அதுதான் கேஎஸ் தியரியில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க்டாக இருக்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான், அந்த அறியாமை தான் இன்றைக்கி பிரச்சனைக்கு காரணம். இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்கை பற்றி சொல்கிறீங்க. இந்த பிளாஸ்டிக்கை வந்து நான் ஒருத்தர் வந்து ஒரு கவர் வாங்க போகிறாரு வச்சுக்கோங்க, ஒரு பால் பேக்கெட் வாங்க போனால் கூட
ஒரு மஞ்சப்பை தூக்கி போனால் அவருக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்குது. நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, ஒரு தனி மனிதனா நான் எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்கணுமே தவிர, நான் வந்து மற்றவங்க மேலேயே குறை சொல்லிட்டு இருக்கேன், நான் மற்றவங்களுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற வந்து ஒரு தப்பான கோட்பாடு ஆகிடும். இப்போ நான் ஒரு பால் பாக்கெட் வாங்க போகிறேன்னா நான் ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஒரு பால் பாக்கெட்டுன்ற போது என்னால் மஞ்சப்பை எடுத்துகிட்டு போக முடியலன்னா வெறும் கையில் வாங்கிட்டு வரலாம். பட் அதுக்கு வந்து ஒரு கவர் தாங்க, தேவையில்லை. ஒரு பேனா 5 ரூபா பேனா வாங்கும்போது ஒரு பிளாஸ்டிக் கவர் தாங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் கவராக தான் தெரியுமே தவிர, நாளைக்கு நம்ம பண்ணுற பூமிக்கு பண்ணுற ஒரு அநீதியாக தெரிய மாட்டேங்குது. அது எல்லாமே நமக்கு திருப்பி திருப்பி நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி நமக்குள்ளே வந்து we need a change from inside. சேஞ்சுன்றது நம்ம வந்து வெளியே பண்ணுறதோ இல்லை வந்து நான் பூமியை வந்து ஒரு 100 பிளான்ட் நட்டு வச்சு உடனே நான் மாற்றிடுறேன் அப்படின்றது கிடையாது. நீ 100 பிளான்ட் நடலாம், பட் 100 பிளான்ட் தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து முடியுமா? அந்த 100 பிளான்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான மனசு இருக்குது அவங்ககிட்ட அப்படின்றது எல்லாமே நீங்கள் ரியலைஸ் பண்ணி நீங்கள் எர்த்தை வந்து பூமி மாதாவை மதிக்கணும். மாதான்றது தாய். பூமி தாயை வந்து எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு பையனை வளர்த்ததுக்கப்புறம் அந்த பையன் வந்து அம்மாவுக்கு செய்கிறானோ அந்த மாதிரி பூமி நம்மளுக்கு கொடுத்துருக்கு, திருப்பி இந்த பூமிக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு வரும்போது எல்லாமே மாறும். ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து வாட்டரை எப்படி நம்ம வந்து கன்சர்வ் பண்ணோம், வாட்டரை ஒரு பொருள் செய்யும்போது எவ்வளோ வாட்டர் வந்து அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அப்புறம் ரிச்சுவல் வாட்டர், அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். தேங்க்யூ. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைகிறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும்.
எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. தமிழ் சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் VAT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். செல்வம் என்றாலே பணம் தான்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க மட்டுமா? பொதுவாக எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் இல்லையா? கொஞ்சம் ஆழமா நினைப்பவங்க பொன், வெள்ளி, சொத்து இவை எல்லாத்தையும் செல்வம்னு சொல்வாங்க. ஒரு வகையில பணம், சொத்து இவற்றை செல்வம்னு சொல்றது பொருத்தமானதுதான். இவற்றை உடையவர்கள் தம் வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை வேண்டும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. செல்வம் உடையவர்கள் நல்லவர்களாக இருப்பின் பிறருக்கு கொடுக்கலாம். பிறருக்கு வரும் துன்பங்களை தீர்க்கலாம். அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வாழ செய்யலாம். அறச்செயல்களை செய்யலாம். அதன் மூலம் புகழ் பெறலாம். இதே செல்வம் தீயவர்களிடமிருந்தால் என்ன செய்யும்? அதனால் எத்தனையோ அழிவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் இந்த செல்வமானது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். செல்வம் சென்று விடக்கூடியது. அதனாலேயே இதற்கு செல்வம் என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டு உள்ளனர் போலும். கவிஞர் ஒருவர் உருண்டு ஓடிடும் பணம் காசு எனும் உருவமான பொருளே என்று பாடியதன் கருத்து மிகவும் பொருத்தமானதே. செல்வத்தின் பயன் ஈதலே. செல்வத்தை அடையும் பயன் என்ன? பரியவருக்கு கொடுப்பதே. அப்படி செய்வதில் ஓர் இன்பம் உண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பையன் கடவுளை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பினான். அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்குமே என்று தின்பண்டங்களையும் மதிய உணவையும் பையில் வைத்து கொண்டான். காலையில் இருந்து நடக்க ஆரம்பித்தவன் சிறிது ஓய்வு எடுக்கலாம் என்று அருகிலுள்ள பூங்காவிற்குள் நுழைந்தான். அங்கு வயதான பெண்மணி ஒருவர் புறாக்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். நடந்து வந்த களைப்பில் தாகம் எடுக்கவே தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தான். அந்த பாட்டி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை பாட்டிக்கு தாகமாக இருக்குமோ என்று எண்ணி தண்ணீர் பாட்டிலை நீட்டினான். பாட்டியும் அவனை பார்த்து அழகாக புன்னகைத்துவிட்டு தண்ணீரை வாங்கி குடித்தார். அந்த சிறுவன் இதுவரை அவ்வளவு அழகான புன்னகையை பார்த்ததில்லை. அதனால் திரும்பவும் அவர்கள் புன்னகையை பார்க்க தான் கொண்டு வந்த உணவை பிரித்து கொடுத்தான். அந்த பாட்டியும் மீண்டும் அவனை பார்க்க புன்னகைத்துவிட்டு அவன் கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தார். 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அடிக்கடி ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகைத்துக் கொண்டே இருந்தனர். நேரம் ஆக ஆக அம்மா ஞாபகம் வந்தது சிறுவனுக்கு. அதனால் எழுந்து வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் நடந்தவன் சட்டென திரும்பி குடுகுடுவென்று ஓடி சென்று பாட்டியை கட்டி அணைத்து கொண்டான்.
பாட்டி அவன் செயலை பார்த்ததுமே மிகவும் பிரகாசமாக சிரித்தார். சிறுவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதை பார்த்த அவன் அம்மா என்ன நடந்தது என்று கேட்டார். நான் மதியம் கடவுளுடன் சாப்பிட்டேன் என்றான். கடவுளின் புன்னகை மாதிரி நான் இதுவரை எங்கும் பார்த்ததில்லை என்றான். கடவுளை வேறெங்கும் தேடாதீர். அறிமுகம் இல்லாதவர்களிடம் ஒரு சின்ன புன்னகை, சின்ன உதவி செய்து பாருங்கள். சர்க்கரையை சுவைத்து பழகியவர்களுக்குத்தான் அதன் இன்பச் சுவை தெரியும். அதை பற்றி அறியாதவர்கள், அதை சுவைத்தறியாதவன் அதன் சுவையை அறிவானா? அவ்வாறே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து அதனால் பெறும் இன்பத்தை அறியாதவர்களாக நம்மில் பல பேர் இருக்கின்றோம். இதையே வள்ளுவர் செல்வம் அழியும் தன்மையுடையது என்கிறார். நீங்கள் கேட்கலாம், செல்வமே நமக்கு வேண்டாமா என்று. கண்டிப்பாக வேண்டும். செல்வம் இல்லாவிடில் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. செல்வம் உலக வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. செல்வம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் செல்வமே வாழ்க்கையன்று. அதனால் செல்வத்தை தேடுவதும் அதை சேர்த்து வைப்பதுமே வாழ்க்கை என இருக்கக்கூடாது. செல்வத்தை பெற்று வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையை வாழ்வது என்றால் தன் பசியை தனித்துக் கொள்வது, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமே ஆகாது. அதனாலேயே வள்ளுவர் போன்ற பெரியோர்கள் பொருட்செல்வம் மட்டும் குறிப்பிடாமல் வேறு பல செல்வங்களை பற்றியும் கூறியுள்ளனர். வாழ்க்கையை வாழ விரும்புபவன் பொருள் செல்வத்தை மட்டும் பெற்றவனாக இருத்தல் மட்டும் போதாது, வேறு பல செல்வங்களையும் உடையவனாக இருக்க வேண்டும். செல்வத்தை பொருள், உடைமை, ஆக்கம் என்று பல சொற்களால் குறிப்பிடுகின்றார். வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்கள் 13 என்று சொல்லலாம். பொருள், கல்வி, கேள்வி, அடக்கம், அருள், அறிவு, அன்பு, ஆழ்வினை அதாவது முயற்சி, ஊக்கம், ஒழுக்கம், அதாவது நாணம், பண்பு, பொறுமை. 13 செல்வங்களும் வாழ்க்கைக்கு தேவையானவை ஆகும். இவை அனைத்தையும் உடையவனே வாழ்க்கை வாழ்பவன் ஆவான். வாழ்க்கை என்றால் அதற்கு பொருள் மட்டும் போதாது. 13 செல்வங்களும் சேர்ந்ததே செல்வங்களாகும். இதையே வள்ளுவர் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்கிறார். இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தான் பயனுடையவனாக இருப்பதே வாழ்க்கை. தன்னால் ஆன சிறு செயல்களை செய்து பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். செல்வத்தை தேடுவதும் அதை காப்பதையுமே கடமையாக கொள்ளக்கூடாது. பிறருக்கு பயன்படுவதே உண்மையான செல்வமாக கருத வேண்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VAT பண்பலை 90.8 VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நம்ம சிரிக்கிறதுக்கு பற்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்வேதா டென்டல் கிளினிக்கை சேர்ந்த பல் மருத்துவர் டாக்டர் கோமதி சத்யராஜ் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேடம். நிகழ்ச்சிக்கு உங்களை VAT சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். பற்கள் பராமரிப்பு நிறைய பேர் யோசிப்பாங்க, நம்ம ப்ரஷ் எத்தனை தடவை நம்ம ப்ரஷ் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணால் நம்ம பற்களை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு டவுட்ஸ் நீங்கள் நிறைய பேருக்கு வந்துருக்குது. என்ன பண்ணால் பற்களை நம்ம நல்லா பராமரிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். ரெகுலராகவே நம்ம எப்போவுமே மார்னிங் நைட் எப்போவுமே 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும், கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நம்ம எந்த பொருள் சாப்பிட்டாலுமே ஒரு வாட்டி வாய் கொப்பளிக்கிறது ரொம்பவே நல்லது. யூஸ்வலாக சாக்லேட்டு அந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபுட்ஸ்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்றதுல இப்போலாம் ஸ்டிக்கி ஃபுட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் கேவிட்டி ப்ரொடெக்ஷன்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ எப்போவுமே எது சாப்பிட்டாலுமே ஃபஸ்ட்டு வாய் கொப்பளிக்கிறதுன்றது நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். அது இல்லாமல் கம்பல்சரி மார்னிங் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுறதும், பிறகு சாப்பிட்டு பின்னாடி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எதுக்காகனா நம்ம நைட் ஏன் ப்ரஷ் பண்ணுறோம்னா, நம்ம நைட் ஃபுல்லாக அப்படியே வாய் மெயின்டைன் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ட உடனே மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படியே நம்ம பல்லில் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அது என்ன ஆகும், அப்படியே ஜெர்ம்ஸ் அட்டாக் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த கேவிட்டி சொத்தப்பல் வருதுன்றது அது அப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படின்னா மேலும் பல் சொத்த வராமல் தடுக்கலாம். பற்கள் பராமரிப்பு பற்றி சொன்னீங்க. இது மாதிரி 2 தடவை கண்டிப்பாக பற்களை விளக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி. இப்போ நிறைய பேர் இந்த ஜூஸஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்லாம் கூட சாப்பிட்றாங்க.
சாப்பிட்டு வந்து அந்த நேரத்தில் கூட ஒரு வாய் கொப்பளிக்காமல் இருக்கிறாங்க. என்வி சாப்பிட்டு நிறைய பேர் வந்து பற்களில் போயிட்டு அது போய் மாட்டிக்குது, அது போய் எடுக்க முடியாது கூட இருக்கிறாங்க, அதை கூட அப்படியே விடுறாங்க. அதன் காரணமாக கூட வந்து பற்களில் நிறையா கண்டிப்பாக. அதாவது என்னன்னா, நம்ம ஸ்டிக்கி ஃபுட்ஸுன்றது மட்டும் சொல்லலை நான். பல்லுக்குள்ள எது நீங்கள் சாப்பிட்ட பொருள் எது மாட்டினாலுமே அது வந்து இப்போ ஒரு சாப்பாட்டு பொருள் நம்ம வைக்கிறோம் வெளியில் அப்படின்னா அது வந்து மறுநாள் என்ன ஆகிடும், அது கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறோம். அந்த கெட்டு போன பொருள் இப்போ நம்ம வாயில் இருந்தாலும் அது வந்து அதே பொருள் தான் என்ன. ஸோ அந்த பொருள் வாயில் நிற்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது வாய்க்குள்ளே கெட்டு போகும். அது வந்து மறுநாள் வந்து அது ஒரு மைக்ரோ ஆர்கனிசமாக தான் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம வாய்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. அது என்ன ஆகும், அது டெவலப் ஆகி கேவிட்டி வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் எது மாட்டினாலுமே உடனே ப்ரஷ் பண்ணுறதோ இல்லை பல் எடுக்கிறதோ, யூஸ்வலாக பல் ஏதாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா டென்டல் ஃப்ளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம மாட்டின பொருளை எடுக்கிறதுக்காக நம்ம டூத் பிக்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த ஃப்ளாஸ்ன்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணால் எல்லாருக்குமே ஈஸியாகவும் இருக்கும், அந்த டைம் ஹேண்டியாகவும் இருக்கும். அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற இது கிடையாது. இது டூத் பிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்து வர அதிகமாகும். மாட்டுது நம்ம டூத் பிக்கை யூஸ் பண்ணுறோம் போது அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஃப்ளாஸில் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஸ் யூஸ் பண்ணி சாப்பாட்டு பொருள் மாட்டுறதை எடுத்துடலாம். ப்ரஷ்ஷில் போகலன்னா டென்டல் ஃப்ளாஸ் த்ரெட் மாதிரி இருக்கும். பல்லுக்குன்னு அந்த நடுவில் மாற்ற பொருள் எடுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு டென்டலில் வந்து ஒரு பொருள் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. அது வந்து ஃப்ளாஸ் த்ரெட்னா கடைகளில் எல்லாம் மெடிக்கல்ஸ்லையுமே கிடைக்கும். ஒரு நூல் மாதிரி இருக்கும். கையில் மாட்டிட்டு 2 விரல் இந்த 2 எட்ஜில் மாட்டிட்டு இப்படி வாயில் ஒவ்வொரு பல்லுக்கு நடுவில் விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சொன்னீங்க மேடம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து டூத் பிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக வந்து ஃப்ளாஸ், டென்டல் ஃப்ளாஸ், இந்த டென்டல் ஃப்ளாஸ் பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மேடம், இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க வர வந்து அவங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து சொத்தைப்பல் பிரச்சனை தான். பெரியவங்களுக்கு சொத்தைப்பல் இது மாதிரி வந்து சாப்பிட்டா உடனே வந்து ஏதாவது சாப்பிட்றதுனால வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இந்த சின்ன பசங்களுக்கே வந்து பற்கள் வந்து சொத்தையாயிடுது. எதனால் ஆகுது, அதோடைய காரணங்கள் என்ன? சின்ன பசங்க பெரியவங்கன்னு கிடையாது. யூஸ்வலாக பல் சொத்தை வரதுக்கு காரணம் ஒன்று தான். ஓகேங்களா, மைக்ரோ ஆர்கனிசம் அட்டாக் ஆகி அந்த இடத்துல ஆசிட் அட்டாக்னு சொல்லுவோம். அதோட மைக்ரோ ஆர்கனிசம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிட் டெலிவரி பண்ணும்போது ஸோ அதில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கனிசம் நேம்ஸ் இருக்குது. அது சொல்லி டீட்டெயிலாக தெரியாது எல்லாருக்குமே, சரிங்களா. ஸோ எல்லாமே சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஒரே ப்ராசஸ் தான். கேவிட்டி வர்றது ஒரே ப்ராசஸ் தான். இதில் என்னென்னா குழந்தைங்களுக்கு, அதாவது பால் குடிக்கிற குழந்தைங்க, பாட்டில் ஃபீடிங் குழந்தைங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த முன்பல்லில் வந்து சின்னதாக பக்கத்தில் வந்து கேவிட்டி இருக்கும். அது வந்து பாட்டில் ஃபீட் பண்ணும்போது சக்கரை போட்டு கொடுக்கும். நைட்டெல்லாம் அந்த குழந்தை அப்படியே குடிக்கும். அந்த குடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க மதர் வந்து வாய் துடைக்காம விட்டாலோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேவிட்டி வந்து ரேம்பண்ட் கேரிஸ் இல்லைனா ஏர்லி சைல்டுஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பக்கத்தில் வந்துடும். அதெல்லாம் இந்த மாதிரி ஓவர் சுகர் கண்டென்ட்டோட மில்க் நம்ம கொடுக்கும்போது, ஸோ நம்ம ரெகுலராக ஒரு குழந்தைக்கு அது குடிச்சு முடிச்சோடனே தண்ணி கொடுத்து வாய் துடைக்கிறது இந்த மாதிரி பண்ணால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பால் வந்து ஃபீட் பண்ணும்போது இது மாதிரி சர்க்கரைகள் போட்டு உடனே அதை வந்து நம்ம வாய் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம படுக்க வச்சு தூங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதன் மூலமாக சொத்தை பல்லிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம். ஆமாம், இது வந்து பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு. மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே பசங்களுக்கு யூஸ்வலாக நம்ம சின்ன வயசுலேருந்து ப்ரஷிங் ஹேபிட் 2 times ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த கேவிட்டி வராமல் தடுக்கலாம், சொத்தப்பல் வராமல் தடுக்கலாம். மேடம், சொத்தப்பல் வராத இருக்கிறத பற்றி நல்லா சொன்னீங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து பல் கட்டுறாங்க, கிளிப் போட்டு வந்து பல் கட்டுறாங்க. கிளிப்பு போடாமல் இப்போ பல் எப்படி சீரமைக்கிறது? சரி, கிளிப்பு போட்டால் எந்த மாதிரி கிளிப்பு அவங்க யூஸ் பண்ணலாம்? ஓகே, அதாவது பல் சீரமைத்தல்ன்றது வந்து நம்ம அந்த 13 வயசில் வந்து யூஸ்வலாக வந்து பெர்மனன்ட் டீத் மோஸ்ட்லி வந்து வளர்ந்துடும். ஸோ அந்த வந்து பால் பல் எல்லாமே விழுந்து பர்மனன்ட் டீத் வர வயசு. ஸோ 13 வயசு கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து நம்ம கிளிப் போடக்கூடிய வயசு இது. ஓகேங்களா. ஸோ அந்த கிளிப் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, வளர்கிற பல் வந்து ஒழுங்காக வளராமல் பொசிஷனில் இல்லாமல் முன்ன பின்ன வரிசை இல்லாமல் முக அழகை கெடுக்கிற மாதிரி பல்லுங்கள் நிறைய வளரும். ஸோ ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் கண்டிப்பாக முன்ன பின்ன இருக்கும். அதை கரெக்ட் பண்ணி அதை பொசிஷன் பண்ணி அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வர்றது தான் வந்து நம்ம பல் சீரமைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் அது பேர். ஸோ அது வந்து நம்ம வெரைட்டிஸ் இருக்குது. செராமிக் பிராக்கெட்ஸ்ன்னு இருக்குது, மெட்டாலிக் பிராக்கெட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து பார்க்க எப்படி நம்மளுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுறோமோ, யூஸ்வலாக ரெண்டுத்தோட எஃபெக்ட்டும் ஒன்று தான். ஸோ அதை நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதாவது முக சீரமைத்தல் கரெக்டாக வந்துடும். பொசிஷன் எல்லா பல்லுக்கும் முன்ன பின்ன இல்லாமல் அழகாக இருக்கும். இந்த பல்லு கட்டுறதுலேயே வந்து 2 வகையான கட்டுதல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளி பக்கமாக கட்டுறாங்க, உள் பக்கமாக பல்லு கட்டுறாங்க. இந்த எது பண்ணால் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்? வெளி பக்கமாக பல்லு கட்டுறது எஃபெக்டிவாக இருக்குங்களா, இல்லை உள் பக்கமாக பல்லு கட்டுறது எஃபெக்டிவாக இருக்குமா? ஆக்சுவலி ரெண்டுமே எஃபெக்டிவ் தான். இதில் என்னென்னா, வெளியில் எதுக்காக பல்லு கட்டுறது இல்லாமல் உள்ளே கட்டுறாங்கன்னா, நிறைய பேருக்கு வெளில பார்த்தா அசிங்கமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வெளியில் பார்த்தா எனக்கு கிளிப் போட்டிருக்குது ஒரு மாதிரி இருக்கும், பார்த்தாங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும். ஒரு சிலங்க அதுவும் இல்லாமல் வந்து இப்போ எஸ்பெஷலி லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலைன்ஸ் பார்க்குற ஸ்டேஜில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எனக்கு வந்து பல்லு சரி பண்ணணும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எனக்கு
நம்ம வீட்டில் மாப்பிள்ளை வீட்டு வந்துட்டாங்க பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு இருக்கிறது தெரியக்கூடாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு உள் சைடே போட்டுருங்க, வெளியில் தெரிய வேண்டாம். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுக்காகனா வெளியில் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான். மற்றபடி ரெண்டுத்தோட எஃபெக்டும் ஒன்று தான். இப்போது பல்லு கட்டுறதை பற்றி சொன்னீங்க மேடம். இப்போ இந்த பல் கட்டுறது அதுக்கோடைய பிகினிங் ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு எண்டிங் ஸ்டேஜ். இப்போ எத்தனை வருடங்கள் பல் கட்டினா நம்மளுடைய முகம் சீரமையும்? கரெக்டாக குறைஞ்சபட்சம் 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் ஆகும். புரியுதுங்களா? மைல்டு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு 6 மாதத்துல தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து கம்பல்சரி 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் நடுவிலே தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஃபுல்லாக எந்த ஸ்பேஸும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து 1.5 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக ஆகும். முன்னாடியே சீக்கிரமாக முடியறதும் இருக்குது, இருந்தாலும் 1.5 இயர்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு அவங்களுடைய வந்து குடும்பத்துலேருந்தே வந்து அவங்களுடைய முக அமைப்பு, பற்களோட அமைப்பு வேற மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து பல்லு கட்டுவாங்க. இப்போ அந்த குழந்தைங்க வந்து கை சப்புறது மூலமாக கூட வந்து அவங்களுடைய பற்கள் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக. அது வந்து என்னென்னா, குழந்தைங்க சின்ன வயசில் இருக்கும்போதே நம்ம வந்து யூஸ்வலாக வந்து கை சப்புற பழக்கத்தை நிறுத்தணும். வீட்டில் இருக்கவங்க நம்ம தான் பார்த்து நிறுத்தணும். ஸோ ஒரு சில பசங்க வந்து நிறுத்தாமல் சக் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, பல் தூக்கிட்டு வரும். ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த முன் பல்லில் இருக்க வந்து தூக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த குறிப்பிட்ட வயசுலேயே அந்த சக் பண்ணுற அந்த கை வச்சு சக் பண்ணுற பழக்கம் இருக்கிற வயசில் என்ன பண்ணணும், ஹேபிட் பிரேக்கிங் அப்ளைன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது தனியாக டென்டிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் வந்து காமிச்சிங்கன்னா, அந்த ஒரு கழட்டி மாட்டுற மாதிரி ஒரு அப்ளைன்ஸ்னு சொல்லுவோம். அது சின்ன ஒரு மாட்டு பொருள் மாதிரி வாயில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது அவங்களால அந்த கை வச்சு சப்பவே முடியாது வாயில். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஹேபிட் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகும். அந்த தூக்கிட்டு வர்றதே நம்ம தடுக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் இது வந்து எல்லா டென்டிஸ்ட் டாக்டர்கிட்டையும் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பற்கள் பற்றி நம்ம இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, கடவாப்பல் எல்லாருக்குமே அந்த கடவாப்பல் வந்துருச்சுன்னா வந்து வலிக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பயம் இருக்கும். ஒரு 25 வயசுலாம் வந்துருச்சுன்னா அந்த பயத்தோடையவே இருப்பாங்க. கடவாப்பல் முளைச்சிருச்சா உடனே வலி வரும் அப்படின்ற மாதிரி. இந்த கடவாப்பல்லை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எதனால் கடவாப்பல் வந்தால் வலிக்குது? ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, கடவாப்பல்ன்றது கடைசி பல், நம்மளுக்கு வர இருக்கிற கடைசி பல். அது பேர் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞானப்பல் அப்படின்வாங்க தமிழில். ஸோ அது வந்து இந்த பெரிய ஒரு வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பல் வந்தனா ஒரு அறிவுபூர்வமான அந்த இது வந்து வந்துடும், அந்த ஸ்டேஜ் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி என்னென்னா, நம்ம வாயில் வந்து மொத்தம் 32 பல் இருக்கணும். அதாவது நம்ம வந்து குவாட்ரண்ட், நம்ம பல்லை வந்து மேல் தாடை கீழ் தாடைன்னு பிரிப்போம். அந்த மேல் தாடையிலே வந்து சென்டர் டிவிஷன் மாதிரி பண்ணி ரைட் சைடில் 8 பல், லெஃப்ட் சைடில் 8 பல்லுன்ற மாதிரி பிரிப்போம். ஸோ அது மேலே கீழே கடைசியில் இருக்க அந்த 8வது பல் வர்றது தான் வந்து விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவோம், இப்போ கடவா பல் அப்படின்ற. அந்த பல் யூஸ்வலாக வெளியில் வரும்போது என்னென்னா நார்மலாக வராமல் கொஞ்சம் பெயின் கொடுத்து வரும். நிறைய இப்போ இருக்கிற இதுக்கு வந்து பெயின் கொடுத்து வரும் அப்படின்னும். எதனால் அப்படின்னா அது வந்து உள்ளர வந்து போனுக்குள்ளே அது லாக் ஆகிருக்கும், வெளியில் வரத்துக்கான ஸ்பேஸ் இல்லை. ஸோ முன்ன பின் இப்போ முதல்லாம் வந்து நிறைய அந்த பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தாடைகள் அளவு பெருசாக இருக்கும். இப்போ வர வந்து தாடை அளவு சிறியதாக ஆரம்பிச்சு. ஸோ அதனால வெளியில் வரத்துக்கான ஸ்பேஸ் இல்லை. நம்ம ஜென்ரேஷன் மாற நம்ம முக அளவு வந்து சிறுசாகவே அந்த வெளியே ஸ்பேஸ் இல்லாததுனால, இடம் இல்லாததுனால அந்த போனுக்குள்ளே லாக் ஆகி அந்த பல் வெளியில் வர முடியாமல் பாதி வெளியில் வந்து பாதி உள்ளே இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு வாய் தந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சதை மூடி இருக்கும். கொஞ்சம் பல் வெளியில் இருக்கும், இல்லை 1/4 வந்திருக்கும், 3/4 உள்ளே இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த இடத்துல ஏதாவது சதை இல்லை சாப்பாடு ஏதாவது மாட்டினாவோ அந்த இடத்துல லோக்கல் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது பல் அந்த இடத்துல சுற்றி இருக்கிற ஈரெல்லாம் வீங்கி ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெயின் கொடுக்கும். இப்போ ஒரு டைம் வருது பெயின் அப்படின்னா நம்ம விட்டுடலாம், அதை பற்றி நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் திருப்பி ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த பல் எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இல்லை பல் வெளியில் வருது அப்படின்னா நம்ம லைட்டாக அந்த டிஷ்யூ மட்டும் கட் பண்ணி விட்டோம்னா வரதுக்கான இடம் இருக்குது. பட் டிஷ்யூ வந்து இடிச்சிட்டு இருக்குன்னா நம்ம லைட்டாக அந்த டிஷ்யூ மட்டும் நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க எடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் பல் வலி இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனோட குறைஞ்சி நம்ம நார்மலாக பார்த்துக்கலாம். இல்லைன்னா பல் எடுக்கணும். பல் எடுக்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு முறை. ஆமாம், வலி வந்ததுன்னா பல் எடுக்கிறது தான் பெஸ்ட். பல் தேய்மானம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இப்படி கூட பயப்படுறாங்க. இப்போ ப்ரஷஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ரஷஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா வகைகள் வச்சுருக்குறாங்க. கடைகளில் போனால் கூட வந்து ஹார்ட் ப்ரஷஸ் அப்படின்றாங்க, சாஃப்ட் ப்ரஷஸ் அப்படின்றாங்க. வேறு ஏதாவது ப்ரஷ் மாற்றி போட்டு நம்மளுக்கு வந்து பற்களுடைய தேய்மானம் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இப்போ என்ன மாதிரியான ப்ரஷஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், பற்கள் தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, யூஸ்வலாக ப்ரஷிங் எடுத்திங்கனாவே நிறைய பேர் மணிக்கணக்காக வளர்க்குறத பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது.
ப்ரெஷ்ஷிங் வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் பண்ணலாம் தாராளமாக. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு தேய்ன்னு தேய்ப்பாங்க பல்ல ஆட்டோமேட்டிக்காக. அதாவது எல்லா பொருளுமே நம்ம வந்து கொஞ்சம் வந்து தேயக்கூடிய பொருள் தான். நம்மளுக்கு பல் வந்து வயசாக ஆக தேயும். பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணியே தேஞ்சிருக்கும். அதாவது சைட்லலாம் வந்து ஒரு சிலர் ப்ரஷ் பண்ணுறது என்ன ஆகும்னா கட் மாதிரி ஆகும். சைடில் சென்டரில் நம்ம மேல் பகுதியில் இல்லாமல் சைடில் வரும். அது வந்து ப்ரஷ் பண்ணுறதுனால மட்டும்தான் அது வருமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அது எதனாலன்னா ரொம்ப ஹார்ட் ப்ரஷிங் இருக்கிறதுனால வரும். அந்த போர்ஷனில் வந்து சர்விக்கல் அப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது பேர். ஸோ இந்த பல்லோட சென்டர் பகுதியில் சைடில் வந்து ஒரு மாதிரி பள்ளமாக தெரியும். ஓகேங்களா? அது எதனாலனா இந்த ப்ரஷ் பண்ணுறதுனால. ஸோ எப்போவுமே சாஃப்ட் ப்ரஷ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரஷ்ஷை ஹார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ரஷ்ஷோட கன்சிஸ்டன்சி வந்து நார்மலாக இருக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா யூஸ்வலாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 2 monthsல ப்ரஷ் எவ்ரி 2 months to 2 to 3 months ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ரஷஸ் வந்து இந்த டைமில் வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க. வாய் கொப்பளிக்கிறதுக்கு சில பேர்லாம் வந்து ரொம்ப சூடான தண்ணி போட்டு வாய் கொப்பளிப்பாங்க. இதை பற்றி என்ன எப்படி நம்ம வாய் கொப்பளிக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, வாய் கொப்பளிக்கிறதுன்றது வந்து நம்ம வந்து யூஸ்வலாக எது சாப்பிட்டாலுமே வாய் கொப்பளிக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி ஈரெல்லாம் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஈரெல்லாம் ஒரு மாதிரி பெயின் லைட் இதுவாக இருக்குது அப்படின்னு அந்த டைமில் வந்து சால்ட் வாட்டர் கார்கிலிங் ரொம்ப நல்லது. யூஸ்வலாகவே சால்ட் வாட்டர் கார்கிலிங் வந்து இன்ஃப்ளமேஷன் ஏதாவது வந்து அதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ரொம்ப சூடாக இருக்கவே கூடாது. கம்பல்சரி டென்டலில் சூடாக எதுவுமே பண்ணாதீங்க. ஏதாவது மிதமான சூடு அப்படின்னா சில்லுன்னு கூட நீங்கள் சால்ட் வாட்டரில் போட்டு காகல் பண்ணலாம். சால்ட் வாட்டர் காகலிங் இஸ் குட், அது வந்து நல்லது. மற்றபடி அப்படி இல்லையா மவுத் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணலாம். கடையில் பல பிராண்டட் மவுத் வாஷஸ் விற்குது. ஸோ மவுத் வாஷ் வந்து வாயில் துர்நாற்றம் வந்தாலும் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அந்த மவுத் வாஷை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? 2 weeks 2 வாரத்து இடைவெளிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதிகமாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடாது. திருப்பி நம்மளுக்கு ஏதாவது வாய் பிரச்சனை இல்லை வாயில் ஏதாவது இதுவாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா திருப்பி யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸ் யூஸ் வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அவங்களுக்கு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இதுவும் வந்து நிறையா இருக்குது. அதில் மெயினாக வந்து பாதிக்கப்படுறது வந்து பற்கள் தான். ஆமாம். இது மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸில் இருக்கவங்க அதுலேருந்து வெளியில் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமும் நம்ம பல்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டாக்டராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மோக்கிங்கிறதே ஒரு பேட் ஹேபிட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சும் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இருந்தாலுமே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரே விஷயம் குவிட் ஸ்மோக்கிங். ஸோ கண்டிப்பாக ஸ்மோக்கிங் இதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா அதனால் வர விளைவுகள் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரியுது. ஸோ ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கரைங்கள்லேருந்து ஸ்மோக்கிங்னால அதிகமாக வரும். ஸோ டென்டல் கிளீனிங் ஸ்கேலிங் சொல்லும். அதை வந்து நீங்கள் போய் டென்டிஸ்ட் நீங்கள் நார்மலாக நீங்கள் ப்ரஷ் பண்ணாலும் அந்த ஸ்டெயின்ஸ் அவ்வளோ போவே போகாது. ஸோ கண்டிப்பாக 6 months ஒன்ஸ் எல்லாருமே ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் அவங்க பல் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு ஒரு ஜென்ரல் கிளீனிங் பண்ணுறது எப்போவுமே ஒரு நல்ல விஷயம். நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க சொத்தை பல் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வாய் கொப்பளிக்கிறது பண்ணலாம், சாப்பிட்ட உடனே வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய மவுத்தை க்ளீனாக வச்சுக்கிறது, இதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சரி, பல் சொத்தையாயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலாம்? ஒரு வாட்டி பல் சொத்தை வந்ததுன்னா அது திருப்பி பேக் டு ஃபார்ம், அது திருப்பி வந்து சரி ஆகாது. அதுவா சரிங்களா? அது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி பல்ல நம்ம சொத்தையான பல்ல ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதை பல்ல அடைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணணும். அது வந்து சாதாரணமாக பல்லு வந்து சொத்தை ரொம்ப டீப்பாக போகாமல் மேலோட்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக அந்த ப்ரொசீஜர் பண்ணலாம். இல்லை அது வந்து பல் வந்து சொத்தை வந்து டீப்பாக போயிடுச்சுன்னாவே உங்களுக்கு ஒரு பல் கூச்சமோ இல்லை பல் வலியோ கண்டிப்பாக வந்து ஒரு தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சாதாரணமாக நம்ம பல் அடைக்கிற மாதிரி அடைக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க, வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா வேர் நரம்பு பல்லுக்குள்ளே இருக்கிற வேர் நரம்பை எடுத்துகிட்டு மாற்றி ஆர்டிஃபிஷியலாக ஒரு மெட்டீரியல் வச்சு சீல் பண்ணிவிடும். ஸோ அது மேலே சிமெண்ட் போட்டு மேலே பல் கேப் ஒன்றும் போட்டுவிடும். அந்த மாதிரி பண்ணி பல்லை காப்பாற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா பல்லை எடுக்கலாம். ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது தான் வந்து பல் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்லாம் அந்தளவுக்கு வந்து ஃபேமஸாக இல்லை. இப்போ எல்லாருக்குமே வந்து ரூட் கெனால் ப்ரொசீஜர் தாராளமாக ஈஸியாக பண்ணிக்கலாம். தான் வேர் சிகிச்சைன்றது கம்பல்சரி எல்லாமே பண்ணி பல்லை சேவ் பண்ணிக்கலாம், பல் எடுக்காமல். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்றைக்கி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கிறது அப்படின்றது நீங்கள் சொல்லி தான். நிறைய பேருக்கு வந்து பல் செட்டு கொஞ்சம் வயசாகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எல்லா பற்களுமே கீழே விழுந்துட்டு இருக்கும். அவங்க வந்து பல் செட்டு கட்டியிருப்பாங்க. இந்த பல் செட்டு கட்டுற முறையை பற்றி சொல்லுங்கள். பல் கட்டுறதுன்றது வந்து 2 வகையாக பிரிக்கணும். நம்ம யூஸ்வலாக வந்து ரிமூவபிள் டைப், ஃபிக்ஸட் டைப் அப்படின்றது பிரிக்கும். ஸோ ரிமூவபிள்ன்றது கழட்டி மாட்டக்கூடிய ஒரு அப்ளையன்ஸ். ஓகேங்களா? கழட்டி பல் செட்டை கழட்டி எடுத்து கையில் வச்சுட்டு திருப்பி போடுறது பேர் ரிமூவபிள் அப்ளையன்ஸ் சொல்லுவோம். ஃபிக்ஸட்ன்றது நம்ம கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 1-2 பல்லு மட்டும் இல்லை அப்படின்ற டைமில் வந்து பக்கத்தில் இருக்க பல்லோட சப்போர்ட் எடுத்து நம்ம பல்லு கட்டும். அது மாதிரியும் ஒரு மெத்தட் பண்ணலாம். அப்படி இல்லைனா எலும்புக்குள்ளே சின்னதாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டுட்டு போனுக்குள்ளே இம்ப்ளான்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிறதுலே அட்வான்ஸ் டெக்னாலஜி அதுதான்.
தான். ஸோ இம்ப்ளான்ட்ன்ற மாதிரி ஒரு பல்லை மட்டும் எந்த பல் இல்லையோ அந்த பல்லை மட்டும் போட்டு ரீப்ளேஸ் பண்ணுற ப்ரொசீஜர் பேர் தான் இம்ப்ளான்ட். அந்த மாதிரியும் பல் கட்டலாம். இல்லை இது வந்து 1-2 பல் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே பல் செட் இல்லை அப்படின்னாங்கன்னா அந்த சிடின்னு சொல்லுவோம். வயசான பாட்டி தாத்தாங்களாம் வந்து பல் செட் கட்டியிருப்பாங்க, டிவிலலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பல்லு கட்டிக்கலாம். அதுலேயே வந்து ரிமூவபிள் அப்ளைன்ஸ் இருக்குது, ஃபிக்ஸடுன்றதும் இருக்குது. ரிமூவபிள்ன்றது கழட்டி மாட்டி வைக்கிற மாதிரி, கழட்டி எடுத்து நைட்டில் தண்ணியில் வச்சிடணும், காலையில் எடுத்து போட்டுக்கணும், அந்த மாதிரி. மற்றது வந்து ஃபிக்ஸடுன்றது இம்ப்ளான்ட் மாதிரி இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ப்ரோனில் வந்து ஸ்க்ரூ போட்டுட்டு இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு அதோட சப்போர்ட்டில் அப்படியே ஃபிக்ஸடாக பல் செட்டை கட்டுறது. ஆக்சிடென்ட் ஆகும் போதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்து சில பேருக்கு பல்லு உடஞ்சிரும். ஆக்சிடென்ட்ஸில் கூட சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து பல்லு போயிடும். இவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் தரீங்க? ஆக்சுவலி வெறும் லைட்டாக பல்லு உடஞ்சிருக்கு, வெறும் பல்லு வந்து சிப் ஆஃப் மட்டும் நுனி மட்டும் உடஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வெறும் கேப் மாதிரி போட்டால் மட்டும் பல்லு என்எஃப், இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்சம் டீப்பாக உடஞ்சிருக்கு, இல்லை ஃபுல்லாக பல்லோட வேர் உடஞ்சிருக்கு அப்படின்னா, டீப்பாக உடஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி ரூட் கேனல் மாதிரி பண்ணி கேப் போட்டுடணும். இல்லை அப்படின்னா பல்ல ஃபுல்லாகவே எடுத்துட்டு பல்ல கட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ரொசீஜர் நிறைய பண்ணலாம். இல்லை லைட்டாக மட்டும் தான், சின்ன அந்த நுனி மட்டும் தான் உடஞ்சிருக்குன்னா நம்ம ஃபில்லிங் மாதிரி பண்ணி கூட சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பல்லு விழுந்துருச்சு, இந்த இடத்துல சில பேருக்கு முன்னாடியோ இல்லை கீழ் பல்லோ ஏதாவது ஒன்று விழுந்துருச்சு, அந்த இடத்துல கூட நம்ம ஒரே ஒரு பல் மட்டும் கூட நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த 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 ஃபிக்ஸட் மெத்தடில் வந்து இம்ப்ளான்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்க பல் சப்போர்ட் எடுத்து தாராளமாக பல்லு கட்டிக்கலாம். இந்த பற்களை பற்றி இன்றைக்கி நிறையா கேள்விகள் கேட்டேன். நிறையா கேள்விகளுக்கு நீங்கள் நிறையா பதில்கள் நீங்கள் சொன்னீங்க. டாக்டராக பல் பராமரிப்பில் சுலபமாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணால் பற்களை நம்ம நல்லா பராமரிக்கலான்ற ஒரு விஷயத்த சின்னதாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ முதல் சொன்ன விஷயம்தான் கம்பல்சரி எல்லாருமே காலையில் எழுந்த உடனே ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணணும். எது சாப்பிட்டாலுமே வாய் கொப்பளிக்கணும். பின்னாடி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணணும். இது இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லாருமே வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்குமே வந்து ஒரு வாட்டி ஒரு பல் டாக்டர்கிட்ட, பக்கத்தில் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, போய் ஒரு வாட்டி செக் பண்ணி எனக்கு எதாவது பல் சொத்த வந்திருக்கா, இல்லை பல்ல ஈரில் வேறு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிக்கிட்டு கிளியராக எது கரெக்ஷன் அப்பப்போ பண்ணணுமோ பண்ணிட்டீங்கன்னா டீப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது. பல்ல பொறுத்தவரைக்கும் அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட ஸ்வேதா டென்டல் கிளினிக்கை சேர்ந்த பல் மருத்துவர் டாக்டர் கோமதி சத்யராஜ் அவர்கள் நம்ம நிறைய கேள்விகள் கேட்டோம். நம்ம நிறைய கேள்விகளுக்கு அவங்க ரொம்ப நல்லா அழகாக பதில் சொன்னாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய விஐடி சமுதாய வானொலி சார்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार तेज है ये हवाएं ना कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे। अब साथ भी है सदा रे, जज्बात अब है कपारे, अपना कोई मुझे पुकारे। aşkı seviyorum ama hadsiz adam sahare sahare sahare. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்துதாம். அத பாத்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தன் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து
நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா ச எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அத சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கை கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேலதானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல,
செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்கள்ல மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையெல்லாம் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Baby, see this? Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111
2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Wednesday or Friday को होता है. तुमको क्या प्रॉब्लम है? Is the doctor there, sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜி அஸ்வன். இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு 4-5 பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பசங்க ஸ்கூலை பற்றி அவதூறாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பையனை மட்டும் தனியாக கூப்பிட்டு, ஏன்பா ஸ்கூல்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், அண்ணா ஸ்கூல்லாம் ஒரு டார்ச்சர் ரூம்னா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுண்ணா அப்படின்னா. ஏன்பா நானும் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கேன், ஸ்கூல் படித்து தான் நானும் வந்திருக்கேன். நீ சொல்கிற லெவலுக்கெல்லாம் ஒன்றுமே பெருசாக வேணா நான் ஃபீல் பண்ணதில்லை. டார்ச்சர் ரூம்னு சொல்கிற லெவலுக்கெல்லாம் கொடுமையெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா ஸ்கூலில் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் எனக்கு நீட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தான். ஒரு பெரிய கதை சொன்னான். என்னடா அப்படின்னாக்க, ஆனால் உங்களுக்கு ஸ்கூல்லாம் சரியாக தெரியல. அதே மாதிரி விவசாயம் தெரியுமா உங்களுக்கு? விவசாயம் அது என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்களா தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பயிர் பண்ணுற நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் எங்கள் ஸ்கூலு. அதில் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் ஹெட் மாஸ்டரு. அதில் ஸ்ப்ரே பண்ணுற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் டீச்சர்ஸு. பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கள் சப்ஜெக்ட்ஸு. பயிர் இருக்குது பார்த்தீங்களா, பயிர் அதுதான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பயிருக்கு பக்கத்தில் பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, பூச்சி அதுதான் எங்கள் சந்தோஷம். பூச்சியை சாவடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வச்சு பூச்சியை சாவடிச்சிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் சந்தோஷத்தையும் சேர்த்து சாவடிச்சிடுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்க, ஒரு சில பூச்சி இருந்தால் தான் அந்த பயிர் நல்லா வளையும். அது யாருக்கு தெரியுது? அதே மாதிரி தான் எங்களுக்கு ஒரு சில சந்தோஷம் இருந்தால் தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருப்போம். அது எத்தனை பேருக்குன்னா புரியுது? இன்னைக்கு ஸ்கூலில் இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எந்த அளவுக்கு இந்த பையன் அடிபட்டிருப்பான், எந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இவ்வளோ தத்ரூபமாக ஒரு கதையை சொல்லியிருப்பான் என்கிட்ட. சொல்லுங்க. அரசு பொதுத் தேர்வில் 100% ரிசல்ட் பெற்ற உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு பாராட்டு விழா நடத்திருந்தாங்க நம்ம விஐடி. அதில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இந்த பையனோட இந்த கதையை அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு இந்த பையன் சொல்கிறது கரெக்டு அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம விஐடி 100% ரிசல்ட் எடுத்த ஸ்கூல்ஸ்க்கு கௌரவப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நம்ம கிட்ட ஒரு ஹெட் மாஸ்டர் இங்கே இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க நம்ம விஐடி கம்யூனிட்டி ரேடியோ லிசனர்ஸ்க்கு. ஸோ இங்கே யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர் புண்ணியகோட்டி தணிகை போலூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். சார் சொல்லுங்கள் சார், இப்போது நீங்கள் இந்த 100% ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? நீங்கள் அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு யூஸ் பண்ணி அவங்களை எக்விப் பண்ணுறீங்க? ஒரு லாஸ்ட் 2-3 மந்த்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, இல்லை இந்த ட்ரைனிங் வந்து முன்னாடி இருந்தே ஒரு பிளான் பண்ணி அந்த மாதிரி எதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி டீச்சர்ஸை கைட் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதை கோஆப்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார். வணக்கம் சார். 9ஆம் வகுப்பில்
முழாண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவருடைய மதிப்பெண்கள் அடிப்படையாக வைத்து மாணவருடைய பின்தங்கிய மாணவர்கள் மெல்ல கற்கக்கூடிய மாணவருடைய பெயர் பட்டியலை நாங்கள் எடுப்போங்க. அது மே மாத இறுதியிலேயே அதை எடுத்து வச்சுப்போங்க. ஜூன் முதல் வாரத்திலிருந்து நாங்கள் அந்த பின்தங்கிய மாணவருடைய எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த மாணவர்களுடைய வரிசைப்படுத்தி அவர்களுக்கு பாடவாரியாக சிறப்பு வகுப்புகள் எடுப்போங்க. அந்தந்த பாட ஆசிரியர்கள் தமிழ், ஆங்கிலம், சமூக அறிவியல், கணிதம், அறிவியல் ஆகிய பாடங்களில் ஆசிரியர்கள் காலை நேரத்தில் காலையில் திங்கட்கிழமை தமிழும், செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம், புதன்கிழமை கணிதம், வியாழக்கிழமை அறிவியல், வெள்ளிக்கிழமை சமூக அறிவியல் பாடங்களில் காலையில் 8:30 9:15 வரையில் இறைவணக்க கூட்டத்திற்கு முன்பாக அவர்களுக்கு 45 நிமிடங்கள் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் ஒவ்வொரு வார இறுதியில் சனிக்கிழமையில் நாங்கள் முழு நாள் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு ஒரு கால அட்டவணை தயார் செய்து வருடம் முழுக்க அப்படியே தயார் செய்துவோம். அது கால அட்டவணையில் முதல் வாரத்தில் சனிக்கிழமை தமிழ் பாடம், அடுத்த சனிக்கிழமை ஆங்கிலம், அதுக்கு அடுத்த சனிக்கிழமை அந்த ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா அந்த பாடங்களை சார்ந்த ஆசிரியர்கள் அந்த நேரத்தில் விடுப்பு எடுக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு விழா காலங்களில் வெளியில் போனோம்னாக்கா அந்த ஆசிரியர்களுக்குள்ளவே பேசி மாற்றிக்கொள்வார்கள். இதே போல் ஒரு காலாண்டு தேர்வு வந்த உடனே நாங்கள் முழுமையாக 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு அழகு தேர்வை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த மாணவர்களை தரம் பிரித்து மதிப்பெண்கள் 35 மதிப்பெண்கள் குறைவாக எடுக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர் பட்டியலை தயார் செய்து அவர்களுக்கு மேலும் சிறப்பு பயிற்சி அளித்து கொண்டு வருகிறோம். இவ்வாறு அளிக்கின்ற போது அவர்கள் விடுப்பு எடுக்காமல் இருப்பதற்காக நாங்கள் ஒரு டேர்ம் முடிந்த பிறகு அந்த 100% வருகை புரிந்த மாணவர்களுக்கு ஒரு பாராட்டு இறைவணக்க கூட்டத்தில் வைக்கிறோம். அதனால இடைநிற்றல் குறைகிறது. அதனால மாணவர்கள் 100% வருகை புரிவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அடுத்ததாக பள்ளிக்கல்வித்துறை மூலமாக நம்முடைய மதிப்புமிகு முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் ஒரு ஆப் தயார் செய்திருக்கிறார். ஸ்னாப் வாய்ஸ் அப்படின்ற ஆப்பு. நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா இன்றைக்கு 2 மாணவர்கள் பள்ளிக்கு வருகை புரியவில்லை என்றால் நாங்கள் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக பெற்றோர்களுக்கு நேரடியாக குழந்தை இன்றைக்கு வருகை புரியவில்லை அப்படின்ற ஒரு தகவலை வாய்ஸ் மெசேஜ் மூலமாக சொல்வோம். அதே நேரத்தில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம், சிறப்பு வகுப்புகள், தேர்வுகள் ஏதேனும் வீட்டில் வைக்க வேண்டிய ஹோம் டெஸ்ட் ஏதாவது வைக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரியான தகவல்களையும் உடனடியாக வாய்ஸ் மெசேஜ் மூலமாக பெற்றோர்களுக்கு உடனுடனே தெரிவிப்போம். அது மட்டுமல்லாமல் காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, அதாவது மிட்டம் தேர்வு அதன் பிறகு முடிந்த பிறகு 10ஆம் வகுப்பு மாணவருடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தி அந்த மாணவருடைய தேர்ச்சி விகிதம் எவ்வாறு இருக்கிறது, முன்னேற்றம் அடைய வேண்டுமா என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் அந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் அந்த பெற்றோர்களுக்கு வலியுறுத்துவோம். அதன் மூலமாக மாணவர்களை அவர்கள் பெற்றோர்கள் வீட்டில் படிக்க வைப்பது போன்ற முயற்சிகளை எடுத்து எங்கள் பள்ளி 100% தேர்ச்சி பெறுவதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் காரணம் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். வேறு எதனா கேள்வி இருக்கிறதா? சார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அதாவது லாஸ்ட் 2-3 மந்த்ஸ் மட்டும் இல்லாமல் 9th ஒரு பிளானிங் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஜாட் டவுன் பண்ணி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீக்காக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் மாதிரி நடத்துகிறீங்க, காலையில் நடத்துகிறீங்க, அதே மாதிரி சாட்டர்டேஸும் நடத்துகிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் மாதிரி கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களும் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜஸ்ட் கிளாஸஸ் மட்டும் நடத்தாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறீங்க. பிறக்கிற குழந்தைய இன்றைக்கி மொபைலில் பிறக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொபைல் தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களுக்கு கொடுத்தாக்கா இன்னும் மோட்டிவேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்போது அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க இன்னும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. தட் அபார்ட் ரெக்கக்னிஷன் கொடுக்குறீங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு சாதனை பண்ணாக்க, இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாக்கா, இல்லைனாக்கா அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்துட்டு அந்த சேலஞ்ச் முடிச்சாக்கா அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குறீங்க. உங்கள் அசம்பிளியில் பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டலாக சைக்கலாஜிக்கலாக அது ரொம்ப ஹெல்ப் ஆகும், பூஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்கள் லிஸ்ட் அடிக்கிட்டே போயிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு 100% ரிசல்ட் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து மட்டும் எஃபர்ட்ஸ் போடாமல் உங்கள் சைட்லேருந்து, டீச்சர்ஸ் சைட்லேருந்தோ, பிளானிங்லேருந்து A to Z
நிறைய விஷயங்கள் பார்க்கறனால தான் அந்த 100% ரிசல்ட் வருதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சார் இது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது பண்ணுறீங்களா? இப்போ ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிங்க சார். நானே ஸ்கூலில் படிக்கும்போது இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எப்படி கட் அடிக்கணும், சாட்டர்டே வந்து தேவையில்லை, நான் எதுக்கு ஸ்கூல் போய்கிட்டு, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க ஃபீல் பண்ணாத வகையில் அவங்களை எப்படி அவங்க ஹாப்பியாகவும் வந்து நடத்துகிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விதமாகவும் நீங்கள் எப்படி அந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க, அது சொல்லுங்கள் சார். பள்ளிக்கு வருகை புரியாத மாணவர்கள், அதாவது வேற வீட்டில் பெற்றோர்களுக்கு தெரியாமல் பெற்றோர்கள் வந்து வேலை சென்றுவாங்க. அப்போ வந்து மாணவர்களை கண்காணிப்பதற்காக வீட்டில் யாரும் இல்லை. அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா 10 மணிக்கு 10-10:15 வரையில் நான் பள்ளிக்கு வருகிறாரேன்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாக்கா நான் ஒரு ஆசிரியர் அழைத்து கொண்டு வீட்டுக்கே செல்வோம். வீட்டுக்கு சென்று அந்த மாணவர்கள் இருக்கிறானா இல்லையானா ஒரு தனியாக அதற்கு பள்ளிக்கு வராத மாணவருடைய பெயர் பட்டியல் அதுக்கு தனியாக வீட்டுக்கு சென்று பார்வை, பெற்றோர்கள் வீட்டுக்கு சென்று பார்வையிடக்கூடிய ஒரு பதிவேட்டை அதை பராமரித்து கொண்டு வருகிறோம். அவங்க இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்ட கையெழுத்து பெறப்பட்டு அந்த மாணவர்களை தலைமை ஆசிரியர் வண்டியிலேயே அமர வைத்து பள்ளிக்கு அழைத்து வரோம். இது நடக்கிறது. எங்கள் பள்ளியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கு வாய்ஸ் மெசேஜில் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னாக்கா நாங்கள் 10:15 வரையில் பார்ப்போம். அதன் பிறகு நேரடியாக தொலைபேசி மூலமாக பெற்றோர்களுக்கு தகவல் கொடுப்போம். அதற்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னாக்கா நாங்கள் நேரடியாக வீட்டுக்கு சென்று மாணவர்களை அழைத்து வருவோம். இது ஒரு எங்களுக்கு. அதை தவிர்த்து இதை 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே ஒரு தேர்ச்சி விதத்தை மட்டுமே குறிக்கோளாக பண்ணாமல் நாங்கள் மற்ற வகுப்பு மாணவர்களும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, டெக்னோ கிளப், பள்ளி கல்வித்துறை மூலமாக நடத்தக்கூடிய கம்ப்யூட்டரில் அவருடைய அடைவுத்திறன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி கிளப்பு மூலமாக மாவட்ட அளவில் எங்கள் பள்ளியை சார்ந்த மாணவன் ஏகேஎஸ் திருமுருகன் மாவட்ட அளவில் கலெக்டர்கிட்ட ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறான். இதை பெருமையாக எங்கள் பள்ளியின் சார்பாக நான் சொல்கிறோம். அதே நேரத்தில் தனியார் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் புதிய தலைமுறை நடத்திய அந்த வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்ற அறிவியல் கண்காட்சியில் என் பள்ளி மாணவன், அதே மாணவன் 3ஆம் இடம் பெற்று பரிசையும் பெற்றிருக்கிறான். இது எனக்கு எங்கள் பள்ளிக்கு ஒரு பெருமையாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மாணவர்கள் ஒரு யூடியூப், ஃபேஸ்புக்கில் நம் பள்ளியில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் 4 வகுப்பறைகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் எங்கள் பள்ளியில் RMSA மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அனைத்து ஆசிரியர்களும் ஸ்மார்ட் வகுப்பில் LCD ப்ரொஜெக்ட் மூலமாகத்தான் பாடம் நடத்துவார்கள். அதில் ஒவ்வொரு டெஸ்க்டாப்லேயும் அனைத்து பாடனுடைய டெக்ஸ்ட் புக்கினுடைய அனைத்து விவரங்களும் அதில் இறக்கம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு லைவாக நாங்கள் போட்டு காப்போம். ஒரு தேர்வு என்றால் ஒரு விடைத்தாள்களை ஜெராக்ஸ் எடுத்து அதை கொடுப்பதற்கு பதிலாக நாங்கள் அந்த ஸ்கேன் பண்ணி அந்த கொஸ்டினை அதாவது ஸ்க்ரீன்லேயே போட்டுட்டு மாணவர்கள் அமைதியாக அந்த கேள்வியை அந்த ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க, விடை மட்டும் எழுதுவாங்க, எண்களை போட்டு. அந்த மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம். அதனால் இதனால் எங்களுக்கு நேரம் மிச்சமாகிறது. மாணவர்கள் போர்டில் எழுதி போட்டு அதன் பிறகு கேள்வியை எழுதிட்டு அதன் பிறகு தேர்வு எழுதுறதுக்கு அந்த நேரத்தை வீணாக்காமல் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள். என்னுடைய இன்னும் 3 மாணவர்கள் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்கிறார்கள். அது அறிவியலை பற்றிய நாடகம். அதில் வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க. QR கோடு எங்கள் பள்ளிக்கு நாங்கள் தனியாக ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த QR கோடில் எங்கள் பள்ளியில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள், உறுதிமொழிகள் எடுக்கக்கூடியது, ஆண்டு விழாக்கள், அதன் பிறகு கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு சுதந்திர தினம், குடியரசு தினம், காமராஜருடைய பிறந்த தினம், கல்வி வளர்ச்சி நாள், இன்னும் பல்வேறு கல்வித்துறையில் கொடுக்கக்கூடிய கால அட்டவணையின்படி நிகழ்ச்சி நிரலின்படி நாங்கள் விழாக்கள் எல்லாம் பல்வேறு விழாக்கள் நடத்துவோம். தேசிய விழாக்கள், இந்த விழாக்கள் நடத்தும் போது அதனுடைய பதிவு எல்லாம் செய்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பள்ளியினுடைய QR கோடில் எங்கள் பள்ளியினுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வரும் என்ற ஒரு சிறப்பு செய்தியும் உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். சார் யூஸ்வலாக வந்து நான் டிவியில் இல்லை படத்தில் பார்க்கும்போது லோன் கட்டுறதுக்கு ஒரு 4-5 பேர் வச்சுருப்பாங்க. லோனை வந்து ரீபே பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் பிடிக்கிறது பைக்கில் போய் டக்குன்னு அவங்க சேஸ் பண்ணி பிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் என்னடா ஸ்டூடெண்ட்ஸே அதே ஒரு டாக்டிக்கில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டதில்லை. முதல் தடவை இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகலை அப்படின்னாலும் டீச்சர்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க? டீச்சர்ஸ் அவங்க போயிட்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது அவங்க வேலையே கிடையாது. பட் அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்குது. அவங்களுக்கு இருக்கிறது அந்த ஆர்வம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரீச் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் அடுத்து நீங்கள் சொன்னது டெக்னாலஜி. சார் டெக்னாலஜி யூடியூப்லலாம் நீங்கள் வந்திருக்கீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றீங்க. சார் சாதாரணமாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் வந்து இன்றைக்கி மொபைல் ஃபோன்ஸ்லாம் கிளாஸுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. பட் ஆனாலும் டெக்னாலஜியில் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேட்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஒரு விதமான என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க.
ஒரு ஸ்கூல் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டும் கொடுக்கறனால அவங்க அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள எங்கேஜ் பண்ணாக்க படிப்புலேயும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கேஜ் பண்ணுவாங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த மாதிரி இப்போ நீங்கள் டிப்ஸ் ஷேர் பண்ணுறதால மேலும் மேலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டுட்டு மோட்டிவேட் ஆவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்கூல்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னாலும் அவங்க போய் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும், ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்றதான் நான் நம்புகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்கூல்ஸ் இதே மாதிரி 100% எடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட விஷயமா இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கூல் இதே மாதிரி மேலும் மேலும் நிறைய சாதனைகள் புரிய எங்கள் விஐடி பண்பலை 90.8 சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நன்றி. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் விஐடியினுடைய வேந்தர் அவருடைய வழிகாட்டுதல். அவர்கள் 2012 முதல் ஸ்டார் திட்டத்தின் மூலமாக 5000த்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு அவர் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிவகை கொடுத்திருக்கிறார். அந்த வேந்தர் அவர்களுக்கு அரசு பள்ளிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் அரசு பள்ளிகளுக்கு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கு 100% எடுப்பதற்காக ஊக்குவித்து அவர்களுக்கு 5000 ரூபாய் வருடம் கொடுத்து ஒரு ஷீல்டும் கொடுத்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிறார். வேந்தர் அவர்களுக்கு நாங்கள் அனைத்து பள்ளியினுடைய அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் ஊக்கத்தின் வாயிலாகத்தான் நாங்கள் இந்த மாதிரியான 50 பள்ளிகள் கடந்த ஆண்டு இருப்பது இப்போ 59 பள்ளிகள் நாங்கள் 100% பெற்றிருக்கிறோம் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு காரணம் விஐடி வேந்தரும் ஒருவர் சொல்வது நிதர்சனமான உண்மை. நன்றி விஐடிக்கு. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit.
The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the rectorashes from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the rectorashes reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, "Merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it?" Mohan: Raghav's grandfather was a well-known Vaidyar and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav: Oh, that old man. It's all gone with him. Aji: Gone? No, it still exists in you. Raghav: Me? Aji: Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav: But that's not all. Mohan: I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji: The appearance, that's your ancestral gift. Raghav: Okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan: Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars
which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadets after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you're not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out.
Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. நேர்கள் இனி கேட்கலாம் உங்கள் VIT பண்பலை 90.8 காட்பாடி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் வழங்கும் பள்ளிக்கூடம். காட்பாடி அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளாகிய நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினை VIT பண்பலை வாயிலாக உங்களுக்கு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ் மொழியின் பெருமையை போற்றவும் வாழ்த்தவும் வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமலர்ந்த அனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமலர்ந்த அனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்தலி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே, சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே, வானமறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே, வானமறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, 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 வாழியவே. ஆஹா, நம் தமிழ் மொழிக்குத்தான் எத்தனை சிறப்பு! பாலினும் தேனினிது, தேனினும் அமுதினிது, அமுதினும் இனிது நம் தமிழ் மொழி அன்றோ! கேட்க கேட்க செவிகளுக்கு இன்பம் கிடைக்கிறது. குழந்தை பருவம் அத்துணை இனிமையானது. குழந்தைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என் பெயர் நந்தினி. காட்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கவிதை வாசிக்க வந்துள்ளேன். நல்ல பிள்ளை என்ற பெயர் நிலைத்திட வேண்டும். நல்லொழுக்கன் தன்னையே கடைபிடித்தல் வேண்டும். இளமையிலே கல்விதனை கற்றிடல் வேண்டும். இன்முகத்துடனே பழக அறிந்திடல் வேண்டும்.
தெளிவுடனே ஏடுகளை படித்திடல் வேண்டும். தேர்ந்த கல்வி கொள்ள நாளும் விரும்பிட வேண்டும். வைகரையில் துயிலெழுந்து படித்திட வேண்டும். மெய் வளர விளையாடி தீர்த்திட வேண்டும். இனிய சொல்லை மட்டும் இயம்பிட வேண்டும். இயன்றவரை அடுத்தவர்க்கு உதவிட வேண்டும். தாய் தந்தையே நம் தெய்வம் என உணர்ந்திடல் வேண்டும். தாய் நாட்டின் சிறப்புதனை போற்றிட வேண்டும். அறிவு தந்த ஆசானை வணங்கிடல் வேண்டும். அன்பினாலே உலகந்தன்னை ஆளவும் வேண்டும். நமது நாட்டை என்றும் நாம் போற்றிட வேண்டும். நன்மையான செயல்கள் மட்டும் செய்திடல் வேண்டும். கடமையை தவறாமல் செய்திடல் வேண்டும். காரியத்தில் என்றும் உறுதி வேண்டும். கனிவு கொண்ட நெஞ்சம் இருந்திட வேண்டும். கருணை ஒளி கண்களில் திகழ்ந்திட வேண்டும். ஒற்றுமை பயிரை வளர்த்திட வேண்டும். ஒப்புயர்வற்றவர்களையே என்றும் சார்ந்திடல் வேண்டும். நன்றி. ஆஹா, அருமையான கவிதை. இவர் இப்போது கூறியது போன்று நாம் கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேற இன்று முதல் உறுதி கொள்வோம். இனி இந்த குழந்தைகளின் நாயகனை குறித்து சில கருத்துக்களை கேட்போம். என் பெயர் மோனிஷா. நான் காட்பாடி அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் குழந்தைகளின் நாயகன் நேரு அவர்களை பற்றி சில கருத்துக்களை கூற விழைகிறேன். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். மானிடராய் பிறந்தாலும் சிறப்புற வாழ்தல் அதினும் அரிது. ஆம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். குழந்தைகள் தின நாயகன் ஜவஹர்லால் நேருவை பற்றி பேச வந்துள்ளேன். சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், இந்தியாவின் ஒளிவிளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கம், நம்மால் நேரு மாமா என அன்பாக அழைக்கப்படும் தலைவர். பாருக்குள்ளே நல்ல நாடாகிய நம் பாரத நாடு ஆங்கிலேயனிடம் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் ஆள வந்த ஆங்கிலேயனை எதிர்த்து சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று அதன் பிடரியை உலுக்கிய தன்னலமற்ற தியாகிகள் பலர். தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஈந்து அரும்பாடுபட்டு நமக்கு விடுதலை வாங்கி தர தம் இன்னுயிரையும் ஈந்தனர். அப்படி நாட்டுக்காக நற்பணிகள் பலவற்றை செய்த தியாகிகளின் பெயரும் புகழும் என்றும் இப்புவியில் நிலைத்திருக்கும். இப்படி அரும்பாடுபட்ட தலைவர்களை எப்படி மறப்போம்? மறந்தால் எப்படி இந்தியன் ஆவோம்? பண்டித நேரு வெண்மையான ஆடை உடுத்துவார். ரோஜா மலரை சட்டையில் அணிவார். அவரின் உள்ளமும் மலரை போன்றே மென்மையை உடையது. அவரின் உள்ளத்தில் குழந்தைகளுக்கு தனி இடம் உண்டு. குழந்தைகளிடம் கொண்டிருந்த பற்றின் காரணமாகத்தான் தமது பிறந்த நாளை குழந்தைகள் திருநாளாக கொண்டாடுமாறு கூறினார். அவரை போலவே எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் மாணவர்களாகிய நீங்கள் எல்லோரிடமும் அன்பு கொள்ள வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து விளங்க வேண்டும். தீய எண்ணத்தை வேரோடு சாய்த்தல் வேண்டும். குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்படைய வேண்டுமெனில் நேரு போன்ற ஆன்றோர்களின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களே இந்தியாவின் வருங்கால தூண்கள் என்று நேரு கூறியது போல் நாமும் அவர் காட்டிய வழியில் நம்மால் இயன்றவரை தொண்டாற்றி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்திட வேண்டும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்ற பாரதியின் பொன்மொழிகளுக்கேற்ப நாடு உனக்கு என்ன செய்தது என்று எண்ணாமல் நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று எண்ணி கென்னடின் மேற்கோளை சொல்லி எழுந்து வா இந்தியனே, அடிமைப்பட்டிருந்த தேசத்தின் வளர்ச்சியை கண்டு அகிலமும் நடுங்கட்டும். இந்தியன் என்ற பெயரை கேட்டாலே அண்டமும் அதிரட்டும். வாழ்வது ஒருமுறை, சாவது ஒருமுறை, நம் தாயகம் காப்பதே நெறிமுறை என்றுணர்ந்து இந்தியன் என்று பயணிப்போம். நன்றி, வணக்கம். ஒரு நாட்டின் வளம் இயற்கை வளம் மட்டுமல்ல, குழந்தைகளின் நலனையும் சார்ந்துள்ளது இல்லையா? குழந்தைகளை யாருக்குத்தான் பிடிக்காது? இறைவனை விரும்பாத நாத்திகர்கள் கூட உண்டு. ஆனால் மழலையை விரும்பாத மனிதர்கள் மண்ணில் இல்லை. வாருங்கள், நேரு அவர்களை குழந்தைகள் கொண்டாடுவதை பார்ப்போம். வெண்புறா வெண்புறா நேரு மாமா வெண்புறா, வெள்ளை குல்லாய் வெள்ளை சொக்காய் போட்டிருப்பார் என்றுமே. வெண்புறா வெண்புறா நேரு மாமா வெண்புறா, வெள்ளை சொல்லாய் வெள்ளை சொக்காய் போட்டிருப்பார் என்றுமே. அழகு மலர் ரோஜாவை தான் சட்டையில் அணிந்து மகிழ்ந்தவர், அடிமை தலையை அகற்றிடவே அல்லும் பகலும் உழைத்தவர். அழகு மலர் ரோஜாவை தான் சட்டையில் அணிந்து மகிழ்ந்தவர், அடிமை தலையை அகற்றிடவே அல்லும் பகலும் உழைத்தவர். நவம்பர் மாதம் 14 நாளில் பாரத மண்ணில் உதித்தவர்,
பண்பும் பணிவும் ஒரு சேர பாரில் என்றும் நிலைத்தவர். நவம்பர் மாதம் 14ஆம் நாளில் பாரத மண்ணில் உதித்தவர். பண்பும் பணிவும் ஒரு சேர பாரில் என்றும் நிலைத்தவர். தேசத்தந்தை காந்தி மகான் தேடிக் கண்ட ஒரு தலைவர். பாசத்துடனே குழந்தைகளை பார்க்கும் நல்ல மனிதர். தேசத்தந்தை காந்தி மகான் தேடிக் கண்ட ஒரு தலைவர். பாசத்துடனே குழந்தைகளை பார்க்கும் நல்ல மனிதரவர். நமது மண்ணை காப்பாற்ற வீறு கொண்டே எழுந்திட்டார். காந்தி தாத்தா கூட நின்று சுதந்திரத்தை வாங்கிட்டார். நமது மண்ணை காப்பாற்ற வீறு கொண்டே எழுந்திட்டார். காந்தி தாத்தா கூட நின்று சுதந்திரத்தை வாங்கிட்டார். உலக மக்கள் அனைவருக்கும் பிடித்த நல்ல தலைவராம். குழந்தைகளை பார்த்துவிட்டால் இனிக்க இனிக்க பேசுவார். உலக மக்கள் அனைவருக்கும் பிடித்த நல்ல தலைவராம். குழந்தைகளை பார்த்துவிட்டால் இனிக்க இனிக்க பேசுவார். சொத்து சுகம் வைத்திருந்தும் தேசம் காக்க வந்திட்டார். தனது சொத்தை தேசத்திற்கே வாரித்தானே தந்திட்டார். சொத்து சுகம் வைத்திருந்தும் தேசம் காக்க வந்திட்டார். தனது சொத்தை தேசத்திற்கே வாரித்தானே தந்திட்டார். குழந்தைகளே குழந்தைகளே நேரு புகழ் பாடுங்கள். அவரது இனிய பிறந்த நாளை அழகாய் கொண்டாடுங்கள். குழந்தைகளே குழந்தைகளே நேரு புகழ் பாடுங்கள். அவரது இனிய பிறந்த நாளை அழகாய் கொண்டாடுங்கள். குழந்தைகளே, நேருவின் புகழ் பற்றிய பாடல் இனிமையாக இருந்ததா? ஆசியாவின் ஜோதி, ரோஜாவின் ராஜா, சமாதான வெண்புறா, நவீன இந்தியாவின் சிற்பி, சாச்சா நேரு என்று எத்தனை பெயர் நம் நேருவுக்கு. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் குழந்தைகள்தான் என்று கூறுகிறார். அவர் குழந்தைகளுக்கு கூறிய அறிவுரைகளை கேட்போம். வணக்கம், என் பெயர் கமலி. நான் காட்பாடி அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். நேரு குழந்தைகளுக்கு கூறிய அறிவுரை என்ன தெரியுமா? இதோ கூறுகிறேன். ஒரு குழந்தை நேருவின் சட்டையில் ரோஜாவை அணிவித்ததிலிருந்து எப்போதுமே தனது மேல் அங்கியில் ரோஜா அணிவதை வழக்கமாக கொண்டார் ரோஜாவின் ராஜா. அவரது பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக சிறப்பிக்கப்படுகிறது. குழந்தைகள் பூந்தோட்டத்தில் உள்ள மொட்டுக்கள் என்று அவர் வர்ணித்தார். நாட்டின் எதிர்காலம் குழந்தைகள் கையில் தான் இருக்கிறது என்று அவர் அடிக்கடி கூறுவார். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான அன்பான சூழ்நிலை அமைய வேண்டும் என்று விரும்பினார். குழந்தைகள் அவரை நேரு மாமா என்றே அன்புடன் அழைத்தனர். குழந்தைகளிடம் ஆண் மற்றும் பெண் என்ற பேதம் பார்க்க கூடாது என்று கூறினார். நேரு மிகச் சிறந்த பேச்சாளர். த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா மற்றும் ஆட்டோபயோகிராஃபி என்னும் அவரது புத்தகங்கள் உலக புகழ் பெற்றவை. அவர் குழந்தைகளுக்கு எழுதிய கடிதத்தில், குழந்தைகளுடன் நான் இருப்பதை விரும்புகிறேன், அவர்களுடன் பேச விரும்புகிறேன், ஏன் விளையாடவும் விரும்புகிறேன். அப்படி விளையாடும் போது நான் வயதானவன் என்பதை மறந்து விடுகிறேன். குழந்தை பருவம் மாறி நீண்ட காலம் ஆகிவிட்டது என்பதையும் மறந்து விடுகிறேன். ஆனால் நான் எழுத உட்காரும் போது என் வயதும் தூரமும் குழந்தைகளாகிய உங்களிடம் இருந்து என்னை பிரித்து விடுகின்றன. வயதானவர்கள் இளையோருக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார். குழந்தைகள் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் நேசிக்கப்படும் வெள்ளை உள்ளங்கள். இவர்களுக்காக உலகம் முழுவதும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சர்வதேச குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 1959ஆம் ஆண்டு முதல் நவம்பர் 20ஆம் தேதியை குழந்தைகளுக்கான தினமாக உலகமே கொண்டாடினாலும் இந்தியாவில் மட்டும் குழந்தைகள் தினம் நவம்பர் 14. காரணம், நம் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். நேரு மாமா பிறப்பதற்கு முன்பே ரோஜா பூ இருந்தது. நேரு மாமா மார்பில் அதனை சூடிக்கொண்டதும் ரோஜா பூக்களின் ராஜா என்று அது பெருமை கொண்டது. ஆனால் இன்றோ அது வாடுகிறது. ரோஜா மலர் வாடிடுதே நேரு இல்லாமல். குழந்தை மனதை அவரும் கொண்டு வாழ்ந்து வந்தார். குழந்தை நலமே நாட்டின் வளமென உறுதி கொண்டார். நாட்டையே கோவிலாய், நாட்டு மக்களையே உயிராய் நினைத்தார். அகில உலகம் போற்றும் மாசிய ஜோதியானார். உலகமே வியந்து போற்றும் உன்னத தலைவரானார். நவீன இந்தியாவின் சிற்பியாய் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை போற்றுவோம். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். வாழ்க பாரதம், வளர்க வையகம். குழந்தைகளே, உங்களுக்கு இன்னொரு செய்தியை கூறுகிறேன்.
சர்க்கரைன்னா பொதுவா இனிப்பு, ஆனா அதுதான் கசப்பா மாறிடுச்சே. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போலத்தான் ஆகிவிட்டது நம்முடைய இன்றைய உணவு பழக்கம். சிறியவர் முதல் பெரியவர் வரை வயது வித்தியாசமின்றி இந்த நோய் ஏற்படுகிறது. குழந்தைகளாகிய நாம் இன்றைய தினத்தில் நாட்டு மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும். சர்க்கரை வியாதியை குறித்து ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வில்லுப்பாட்டு இசைக்க வருகிறார்கள் எங்கள் பள்ளி மாணவிகள். இந்த வில்லுப்பாட்டு நமக்கெல்லாம் ஒரு பெரிய படிப்பினையே தருகிறது. என்று சொல்லியே வில்லினி பாட அம்மா வில்லினி பாட வந்து நின்றோம் மேடையிலே. தானதந்தோம் என்று சொல்லியே வில்லினி பாட அம்மா வில்லினி பாட வந்து நின்றோம் மேடையிலே. இந்த நிகழ்ச்சியை நடத்தும் விஐடி குழுவினருக்கும் இங்கு வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் எங்களது வந்தனம், வணக்கம், நமஸ்தே, ஸ்வாகத். என்ன தோழி, ஒரு வாரமா ஆளையே காணோம்? ஆமா, நேத்து பள்ளிக்கூடத்துக்கு கூட வரலையே. எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வரல. ஆமா, உங்க தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? எங்க தாத்தாவுக்கு சக்கர வியாதி, ரத்த கொதிப்பு மற்றும் இதய நோய் வந்துடுச்சு. ஆமா, உங்க தாத்தா இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் மது குடிச்சுக்கிட்டு புகை பிடிச்சுக்கிட்டு கண்டதையும் தின்னுக்கிட்டு சக்கரை நோயால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ பாவம். Hello friends, I am sing song, sugar song, sad song. Why the sugar, sugar, sugar D? Why the sugar, sugar, sugar D? White color rice, rice, make life black. Mouth always eat, eat, make diabetes come. Why the sugar, sugar, sugar D? Come, come, oh sugar come. Life reverse gear, gear. Blood full of sugar, sugar. Heart kidney damage, damage. Why the sugar, sugar, sugar D? Ice கூட போச்சு, போச்சு. காலம் போயே போயாச்சு. This is song for you all. We have the choice. Why the sugar, sugar, sugar D? ஆமா, உங்க தாத்தா இப்ப வீட்ல இருக்காரா இல்ல ஆஸ்பத்திரியில இருக்காரா? ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. எந்த ஆஸ்பத்திரியில இருக்காரு? சிஎம்சி ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. இன்னும் ஏன் உங்க தாத்தாவுக்கு குணமாகல? அது ஒரு பெரிய கதை, ஒவ்வொன்னா சொன்னா நீ சோர்ந்தே போயிடுவ. சரி, ஆர்வத்தோட கேக்குறதுனால நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சக்கரை நோயை பத்தி சொல்றேன். சரி சரி, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? காலை எழுந்தவுடன் பீட்சா, மாலை முழுதும் போண்டா பஜ்ஜி என்று பழக்கப்படுத்தி கொண்டோம் நாமே. எனக்கு பிடிச்ச பீட்சா, போண்டா, பஜ்ஜி எல்லாம் இந்த பாட்டுல வருதே. ஆமா ஆமா, நல்லா பிடிச்சது போ உனக்கு. இப்படிதான் தொலைக்காட்சியும் கணினியும் பார்க்க வைத்து இளம் வயது மாணவர்களுக்கு கூட சிப்ஸையும் நொறுக்கு தீனியும் கொடுத்து உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தால் உடற்பருமன் என, சக்கர வியாதி என எல்லா வியாதியும் வரும். ஆமா ஆமா, எல்லா வியாதியும் வரும். என்னம்மா இப்படி சாப்பிடுறீங்களேமா, என்னம்மா இப்படி சாப்பிடுறீங்களேமா. கீரைய தினமும் சேர்த்துக்கோங்கம்மா, சிறுதானியத்தை நீங்க மறந்துட்டீங்களேமா. மருந்த உணவா சாப்பிடுறீங்களேமா, உணவ மருந்தா மாத்திடுங்கம்மா. என்னம்மா உங்களுக்கு புரிஞ்சதாமா, என்னம்மா இப்படி சாப்பிடுறீங்களேமா. சிப்ஸைய சாப்பிட்டா என்ன கெடுதல்? சிப்ஸையும் திருப்பி திருப்பி கொதிக்கிற எண்ணெயில போடுறாங்க, அதனால அது நம்ம உடம்புக்கு கெடுதலை விளைவிக்குது. சக்கரை நோய் வரும்னு சொல்றியே, சக்கரை சாப்பிட்டாதான் சக்கரை நோய் வருமா? நான் கூட எங்க அம்மாக்கு தெரியாம சர்க்கரையே திருடி திருடி தின்னுவேன். எனக்கு கூட பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பூந்தினா ரொம்ப பிடிக்கும். சக்கரை சாப்பிட்டா மட்டும் சக்கரை நோய் வரதில்ல. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும், மது குடிச்சாலும், புகை பிடிச்சாலும், கண்டதையும் தின்னாலும் சக்கரை வியாதி வரும். சில பேருக்கு கால் அடிபட்டா காலையே எடுக்கணும்னு சொல்றாங்களே. ஆமா, சக்கரை வியாதி வந்தா காலை பத்திரமா பாத்துக்கணும். செருப்பு கடிச்சு காலையே எடுத்தவங்களும் இருக்காங்க. அதனால எங்க அடிபட்டாலும் டாக்டர் கிட்ட தான் போய் பாத்துக்கணுமே தவிர நாமாவே வைத்தியம் செஞ்சுக்க கூடாது. ஆமா ஆமா, நாமாவே வைத்தியம் செஞ்சுக்க கூடாது. சக்கரை வியாதி வந்தா கண்ணை டெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இதயம் போன்ற மற்ற உள்ளுறுப்புகளை பத்திரமா பாத்துக்கணும். ஆமா ஆமா, பத்திரமா பாத்துக்கணும். காலை மாலை உலவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு டயபெட்டிஸ் ஓடி போகுமே. இதுக்கான முழு தீர்வையும் சொல்லுங்களேன். சொல்றேன் கேளுங்க.
தினமும் காலையில நடைப்பயிற்சி செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், விளையாடணும், ஓடணும், மிதிவண்டி மிதிக்கணும், இதையெல்லாம் செஞ்சு உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். அதோட அளவா சாப்பிடணும். அரிசி உணவை குறைச்சிக்கிட்டு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கோதுமை, கேழ்வரகு இதையெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும். ஐயோ கேழ்வரகா, அதுல செய்யற கூழ் களி எனக்கு எதுவும் பிடிக்காதே. கேழ்வரகு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க ஏன் அதுல கூழ் களி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? புட்டு, அடை செய்யலாம். இப்பதான் புதுசா ராகி சேமியா கூட வந்துடுச்சே. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஆஹா 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 ஆஹா. இந்த பாட்டுல வர மாதிரி காய்கறிகள், கீரைகள். காய்கறிகளா? எனக்கு பீன்ஸே பிடிக்காதே. எனக்கு பாகற்காயே பிடிக்காதே. எனக்கு கீரைகளே பிடிக்காது. இதெல்லாம் பிடிக்காதுன்னா வேற என்ன பிடிக்கும்? எனக்கு பானிபூரினா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்கர், பீட்சா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி காய்கறிகள், கீரைகள், பழங்கள் என சரிவிகித சத்தான உணவாத்தான் சாப்பிடணும். வாழியவே பல்லாண்டு காலம், நாங்க சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம், நாங்க சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க வாழியவே. வாழிய 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 வாழியவே. இந்த வில்லுப்பாட்டுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குழந்தைகளோடு பேசுவதும் விளையாடுவதும் மட்டுமல்ல, குழந்தைகளை பற்றி பேசுவதும் கூட எவ்வளவு இனிமையானது. ஏழையின் சிரிப்பில் மட்டுமல்ல, குழந்தையின் சிரிப்பிலும் இறைவனை காணலாம் என்பது எவ்வளவு உண்மை. அவர்களை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த இனிய நன்னாளில் நேரு அவர்களை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் உங்களுடன் பரிமாறிக்கொள்ள வாய்ப்பளித்த VIT நிறுவனத்தாருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் VIT பண்பலை 90.8 காட்பாடி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் வழங்கிய பள்ளிக்கூடம். It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms.
she had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, wait, I have more to say. But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by
Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. सलाम नमस्ते VIT, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज आप सुन रहे हैं आपका शो VIT गपशप। दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ। नाम बंदे का है खुशवंत। आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक, और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर। पहलू क्या है, आइए जानते हैं। तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव। सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं। यादव, यादें। हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें। आप सभी का तो सबसे पहले वेलकम। आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं, और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है। तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी। तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का। कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था। फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है। नाम बंदे का यादव है। तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है। वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ 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 लोग उसको ऑर्डर देने लगते हैं, और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया। तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया, तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था। एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए। तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है, और मैं खाना ले आता हूँ। हाँ जी, सही समझे आप। आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले ख़त्म करने की। अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं। लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ। अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान। हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15 8:30 पहुंचते हैं देने के लिए। सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे? तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज़्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद। जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं? वो उस व्यक्ति जिनके यहाँ रसोइया खाना बनाने गया है उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने ज़बरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए। उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल, तो कड़क उसकी वो कितना ज़्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए
और क्या लाजवाब यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपने लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ, वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा, जब भी आप कोई बहुत बड़ा और या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे। अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये, एन अर्ली बर्ड कैचेस द वर्म। बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़ियाँ होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी एक बहुत अच्छी फैकल्टी थी। उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो। और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि वन लार्ज टास्क इनटू स्मॉल टास्क, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य। तो उसे जरूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और जरूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर बड़ी बड़ी बातें हो तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मजे लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ VIT गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए VIT। डियर
listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjoy on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjoy, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the women, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominant country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right and they are not considered equal in a basic middle-class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education, so to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine. But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950s, people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s in which the same thing was analyzed, that what is the status of the woman in the 1970s. And it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men, because
I agree to any of your points that yeah, this is things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class and even middle class families. So how do you would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know. Everybody needs to accept it that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshay, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in, but we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it, so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby, he is being discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally, for the very basic fact that agree to the point that okay fine, a boy is given with a boys toys and the girl is given with girls toys. There's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable enough, the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want
always say that strength is not all about physical strength. It's about mental strength. It's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about like a guy should be like taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go on forward in life. What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshya, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshya. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect. That considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshya, what it's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it, the people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly. I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism. So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or giving a role example?
within ourselves. That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there's a person who's very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about, because these things, if he sees his daughter or say even his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was a time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing, that okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament? It becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea or inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population, as it is you said, is the one who controls everyone and the general thinking of a particular country. But if just being the youth of a country doesn't make
solves our problem. Because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change, slowly and steadily, that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be like directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to
body or objectification of someone. It's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if we go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the like the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So like for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality. Not going out, staying in, that is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay, considering women going out is her free will. I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation. In many places not implemented. So how to overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms, we also talk about mindset of people changing, and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, full knowledge about our rights and ideas. So this is Digjoy Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8, and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show Vijayabata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా, జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన, ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు.
చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్ళు. ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ. సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్ కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనసా వాచా స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్, బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్లలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు. అది వర్జీనియా.
ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతిదానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు, వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి, ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3. అది అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన, నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజిన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్న అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్లో యూజ్ చేసే ప్లేట్స్ను డాక్టర్స్కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్తో క్యాలిపర్స్ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాంని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి. అవును, కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం, అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని.
2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్ఛ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావి తరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనులా, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने दो किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा न जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होठ चिकने पात शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाएं। बट बाद में समझ आता है कि यह एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु,
नद कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक सुती, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों, दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मिलेंगे। Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత, మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా? నిజాయితీగా బతకాలి,
అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. This song is presented by SparkX Music Band.
காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு பெற்றோர் குழந்தைகளின் உறவு முறை. இத பத்தி பேச நம்ம கூட 3 தோழிகள் இருக்காங்க. அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் ஜனனி. வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் சஞ்சு. இந்த காலத்துல பெற்றோர்களும் குழந்தைகளும் அவங்களுக்குள்ள இருக்க உறவு முறை எப்படி இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லா இருந்தது, பேரண்ட்ஸ்குள்ளவும் சில்ட்ரன்ஸ்குள்ளவும். இன்னைக்கு அப்படி இருக்கிறது இல்லை. அதுக்கு ஏன் அது முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறோம்னா, பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியமான தடையா இருக்கிறது அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பேசிக்கிறது இல்லை. நல்ல கான்வர்சேஷன்லாம் நல்லா இருந்ததுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சில்ட்ரன் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா, இல்ல பேரண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? இத பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தை விட இந்த காலத்துல பெற்றோர்களுக்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் நடுவில் இருக்க உறவு முறை கம்மியா இருக்கு அப்படின்னு ஏன் நினைக்கிறேன்னா, இப்போ பேரண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 2 பேரும் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு. சிட்டிஸ்ல அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ ப்ரீகேஜி அப்படின்ற ஒரு ஸ்கீம் வர ஆரம்பிச்சதுலேருந்து சில்ட்ரன்ஸ்லாம் என்ன ஆனாங்கன்னா, அவங்களோட லைஃப்பை சின்ன வயசுலேருந்தே அவங்களே மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தேவையானது என்னன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை அவங்களே எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரே ஒரு காரணம் தான் நான் நினைக்கிறேன் பெற்றோர்களுக்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ்க்கு. ஜனனி கேட்ட மாதிரி இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் ரொம்பவே ஃப்ரீயாக பசங்களை விட்டுடுறாங்க. ஃப்ரீயாக விடலாம், ஆனால் அதுக்கும் ஒரு கடைசியில் ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்பவும் நம்ம பசங்களை ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம பசங்க பெற்றோர்களை பார்த்து தான் எப்பவுமே வளருவாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அதை பின்பற்றி தான் அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. சோ நம்ம பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஒரு 20 வயசு வர வரைக்கும் பசங்கள் நம்ம கிட்ட தான் நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. அதனால நம்ம தான் பசங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்து எல்லாத்துக்கும் நம்ம வழி நடத்த வேண்டியதா இருக்கு. அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்க கூடாது. அவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தான் அவங்க சொல்றதான் பசங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. பசங்க சொல்றதையும் பெற்றோர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட, இல்ல பசங்களை படிக்க வைக்கிற முடிவுகள்லயும் பசங்களே அவங்களோட பங்கு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நான் இது படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களோட ஆசைகள் எல்லாம் அவங்க முன்னிறுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வளர்ந்துட்டே வருது. அதே சமயம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பசங்களை அவங்களுக்கு இந்த வயசுல எதுவுமே புரியாத வயசு, எந்த விஷயங்களும் நம்பக்கூடிய ஒரு வயசா இருக்கும். அதனால அவங்களுக்கு சொல்லணும், நீ இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால 2 விஷயமே ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃப்ரீயாவும் விடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அவருடைய சொல்கிறபடி தான் இவர் நடந்துப்பார். எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் டெசிஷன் எங்கள் அப்பா கேட்பார். அவர் அப்பா அவருடைய டெசிஷனை கேட்கறதில்ல. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஃப்ரீயாக விடுறது தப்பா இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்ட்டு. முன்னாடி இருக்க காலகட்டம் எப்படின்னா ரொம்ப சின்னது, குழந்தைகளோட உலகம் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ பெற்றோர்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட்டில் சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியுது, நிறைய அட்வான்ஸாக போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு கண்டிஷன்ஸ், அந்த ஒரு சுச்சுவேஷனில் பேரண்ட்ஸ் ஃப்ரீயாக விடணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி விடாத போது அவங்களுக்கு கோபம் இல்லை ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரி இவங்க சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு இவங்களை மீறி போயிடுவாங்க. அது பெற்றோர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பெற்றோர்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா விஷயத்துலையும் ஃப்ரீயாக விடுறதுனால நிறைய விஷயங்களில் தெரியறது இல்லை சின்ன பசங்களுக்கு. இப்போ சஞ்சு சொன்ன மாதிரி எதையும் நம்பி போகிற வயசு தான் இது. ஒரு சின்ன வயசுலேருந்து டீனேஜ் வரைக்கும் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது. அவங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா அவங்க பண்ணிடணும். ஸோ ஃப்ரீயாக விட வேண்டிய இடத்துல விடலாம். அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி ஒரு விஷயம் தேவையாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதை பெற்றோர்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இப்போ ஒரு பழமொழியே இருக்கு, 5ல் விளையாதது 50ல் விளையாது அப்படின்ட்டு. அதாவது பெற்றோர்கள் எப்போ ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வளர்ற போது இருக்கும்போது, அதாவது 1லேருந்து 10 வயசுக்குள்ள இது நல்லது இது கெட்டது அப்படி சொல்லி வளர்க்கணும். அப்படி சொல்லி வளர்க்கணும். ஆனா அவங்களே என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றதுனால மத்தவங்க கிட்ட குழந்தைங்களை விட்டுட்டு போயிடுறாங்க.
இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து போர்டிங் ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் சேர்த்துடுறாங்க. அந்த குழந்தைக்கு அங்க நடக்கிறது தான் உலகம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடுது. அதனால வந்து அந்த குழந்தைக்கு வெளில ரிலேஷன்ஸ் கூட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இப்ப யாருன்னா ஒரு தாத்தா பாட்டி வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. வராங்களா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்டயும் பேச வேண்டியது. ஆனா வந்து அதை வந்து கண்டிப்பா ஒரு தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. என்ன இப்படிலாம் பேசுறான், என்ன வளர்த்து இருக்க குழந்தைய அப்படின்ட்டு தான் முதல் வந்து அம்மா அப்பா கேட்பாங்க. ஆனா வந்து இப்ப அம்மா அப்பாங்களாம் வந்து சொன்னா சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு என்ன, நாங்க தானே வளர்க்குற கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து அது எப்படி வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற பீரியட்ல பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தா அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம போயிடுது. எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பண்டிகை வரும்போதும் அந்த மாதிரி தான் போய் பார்க்குறாங்க. அதனால என்ன பண்ணுது, இப்போ இருக்கிற பசங்க கேட்டால் என்ன கேட்டால் ரொம்ப ஷை, இல்லைன்னா வந்து அவங்க கிட்ட போய் எப்படி பேசுறது அப்படின்ற தெரியாதனாலேயே இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது இதுக்கு முன்னாடி இருக்கும் போது பேர பிள்ளைங்க யாராவது வந்தால் பாட்டி தாத்தா பார்த்தா எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுவாங்க. வீட்டில் நடக்கிறது அப்படின்னு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், பாட்டி தாத்தா கூட விளையாடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இப்போ இருக்கிற பசங்க பேசுறது இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன, பசங்களை எப்படி வளர்த்துருக்கா பாரு, அது பெற்றோர்களுடைய தப்பும் சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற சமுதாயத்துல அப்படி ஒரு நடைமுறை தான் நடந்துட்டு வருது. அந்த காரணத்தினால நம்ம குழந்தைகளையும் தப்பு சொல்ல முடியாது. பெற்றோர்கள் தான் குழந்தைங்களுக்கு தெரியாது, அவங்க தான் வந்து சொல்லி வளர்க்கணும். இது மாதிரி பாட்டி தாத்தாக்கு இப்படிதான் நம்ம மரியாதை கொடுக்கணும், வீட்டுக்கு போனா இப்படி அவங்க கிட்ட பேசணும், நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லணும். அதனாலே இவங்களுக்குள்ளேயே இப்ப பாட்டி தாத்தா ஏதாவது ஒரு உரிமையில திட்டுறத கூட என்னோட அப்பா அம்மா திட்டினா பரவாயில்ல, நீங்களா எதுக்கு திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பெற்றோர்கள் தான் பசங்களுக்கு சொல்லி தரணும். அதனால இந்த விஷயத்துல பசங்களை குற்றம் சொல்ல முடியாது. என்ன கேட்டால் நானும் அதான் சொல்வேன். ஏன்னா வந்து ரிலேஷன்ஸ், அப்படி ஒரு ரிலேஷன் இருக்காங்கன்றத சின்ன வயசுலேருந்தே காமிச்சு வளர்க்கணும். திடீர்னு ஒரு நாள் ஃபோனில் வந்து இது உன்னோட பெரியப்பா பேசு அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன பேசணுன்னே தெரியாது. இதுவே சின்ன வயசுலேருந்து பெரியப்பான்ற முறையில் அவரும் இந்த குழந்தைகிட்ட பழகி 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதுவாகவே ஓடி போய் பெரியப்பா எப்படி இருக்கீங்க, எப்போ வீட்டுக்கு வரீங்க, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள மெயின்டைன் ஆகும். இதுக்கு முக்கியமான காரணமே வந்து இன்றைய ஜென்ரேஷன் தான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கும் டைம் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் டைம் இல்லை. அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி அப்படி இப்படின்னு அவங்க மைண்ட் டைவர்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே உலகத்தில் வந்து ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஹோம்ஒர்க் பண்ணும், பேரண்ட்ஸ் வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே தெரியறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் இல்லாமல் போகிற ஒரு இடத்துல தான் எப்படி பேசணும், இவங்க எந்த முறையில நம்மளுக்கு வராங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு தெரியறதே இல்லை. இப்போ ஒரு குழந்தை ஒரு தாத்தாக்கு மரியாதை கொடுக்காம பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ அப்பவே வந்து சொல்லணும், இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாதுன்னு. இப்போ அவங்க அப்பா அம்மாவும் சொல்லனா எங்கள் அப்பா அம்மாவே சொல்ல அப்படின்ட்டு அந்த குழந்தை அந்த தாத்தா கிட்ட ரெஸ்பெக்ட் இல்லாமல் தான் பேசணும். இப்போ இருக்கிற இவங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன கேட்டால் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. தாத்தா பாட்டியை மதிக்காமல் பேசினா கூட எப்படி பேசிட்டு பாரு பையன்ற மாதிரி கைத்தட்டி சிரிக்கிற காலத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அதே மாதிரி ஒரே முறைகள்ல ஒரு பிரிவினை வந்துருச்சு. இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம இருக்கிற வயசுல சித்தி, சித்தப்பா, அண்ணி, அண்ணா எவ்வளவு ஒரே முறைகள், அத்தை, மாமா அப்படி கூப்பிடுறது போய் இப்போ ஆம்பளைங்கன்னா அங்கிள், பொம்பளைங்கன்னா ஆன்டி இப்படிதான் எல்லாரும் கூப்பிட்டுட்டு வராங்க. இது கேட்டா இது கூட ஒரு பெற்றோர்களுடைய தப்பு தான். எல்லா உறவு முறையும் நம்ம பசங்களுக்கு சொல்லி வளர்த்தாதான் யார் இவங்க, என்ன உறவு முறை எல்லாம் தெரியும். இப்ப நீங்க சொன்னது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து செல்லம் கொடுக்கறதுனாலதான். அந்த செல்லம் கொடுக்கற பேரண்ட்ஸ் வந்து 10 வயசு வரையும் அது பாவம் குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதுவே ஒரு டீனேஜ் வயசு வரும்போது அதே குழந்தை அதை செய்யும் போது அதை தப்ப வந்து ரொம்ப பெருசா இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. எப்படி சொல்றோம்னா இப்போ வந்து டீனேஜ் வயசுல இருக்க குழந்தைக்கு வந்து நம்ம வந்து செல்லம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு அப்பவே புரிய ஆரம்பிச்சிடும் இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு. அதையும் மீறி அவங்க தப்பு செய்யறாங்கன்னா அப்ப வந்து நம்ம தண்டிக்கணும். இப்போ 12 வயசு பையனுக்கு இல்ல 13 வயசு பையனுக்கு அவன் பைக் கேட்கறான்னு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அவன் பைக் கேட்கறான்னு வாங்கி கொடுக்கலாம். ஆனா அது சமுதாயம் அக்செப்ட் பண்ணிக்குமா? முடியாது. பைக் கேட்கறான் ஓட்டட்டும் அப்படின்ட்டு நீங்க வந்து இல்லப்பா அதெல்லாம் தப்பு, ஓட்டக்கூடாது, உனக்கு இன்னும் ஏஜ் இருக்கு அப்படி சொல்லணும். அதையும் மீறி அவன் அடம் பிடிச்சானா அப்ப சரி பையன் அடம் பிடிக்கிறான், ஆசைப்பட்டுட்டான், வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் தப்பு. டீனேஜ் பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டீனேஜ் பசங்க ஒழுங்கா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறது போய் அவங்களோட பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்களோட பொண்ணும் அவங்க பையனும் இந்த சொசைட்டில எப்படி டிராவல் பண்றா, எப்படி இருக்கான்றது அவங்க பெற்றோர்களுக்கு வந்து
வந்து ஸ்டேட்டஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பையனுக்கு 12 வயசுல பைக் வாங்கி கொடுத்தாருன்னா எங்க அப்பா பாரு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவன் வந்து வெளில சொல்லுவான். இது வந்து இவருக்கு கௌரவம்னு அவர் நினைக்காது. ஆனா ஒரு லைசன்ஸ் இல்லாம ஒரு ப்ராப்பரா அவனுக்கு ஓட்ட கூட தெரிஞ்சிருக்காரு. ஒரு 12 வயசு பையனுக்கு எவ்வளவு பேலன்ஸ் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுவும் இப்போ இருக்கிறதுல ஒரு பையன் பைக் வச்சு அதுல அவன் மட்டுமா போவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உட்கார வச்சுட்டு அது ஒரு தப்பான செயலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களும் சரி பெற்றோர்களும் அதை வந்து கண்டுக்கிறதே இல்ல. என் பையன் கேட்டா ஆசைப்பட்டா நான் வாங்கி கொடுத்துட்டேன், அந்த அந்த ஒரு திங்க் வந்து அவங்களுக்கு வரவே கூடாது. அந்த தாட்ல இருந்து பெற்றோர்கள் வெளில வரணும். இப்போ இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா பசங்க என்ன கேட்குறாங்களோ அதை உடனே வாங்கி கொடுத்துடுறது. சின்ன வயசுல இருந்து வந்து இவங்க சொன்ன மாதிரி 5ல் விளையாதது 50லையும் விளையாது. இப்போ இருக்கிற பசங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னா, நம்ம சின்ன வயசுல எந்த அளவுக்கு அழுது அடம்பிடிச்சு ஒரு பொம்மையோ இல்லை ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கணுமோ அதுதான் பெருசானும்போதோ நடக்குது. நம்ம அழுது அடம்பிடிச்சு ஏதாவது பண்ணா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பா சம்மதிச்சிருவாங்க, நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. புரிஞ்சுக்கிற தன்மைன்றது இப்போ இருக்கிற காலத்துல இருக்கிற பசங்க கிட்ட இருக்கிறதே இல்லை. ஏன்னா பேசுறது இல்லை, அப்பா அம்மா கிட்ட பேசாததுனாலதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இன்னொரு விஷயமும் என்னன்னா, பசங்க வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க இல்ல இந்த மாதிரிலாம் வீட்டுல நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வெளில சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸ் தான் பெற்றோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் அது இல்ல. சின்ன வயசுல பெற்றோர்கள் அவங்களை எந்த அளவுக்கு நடத்துறாங்களோ அதை பொறுத்துதான் அவங்க வளர்வாங்க. நடுவுல திடீர்னு பசங்க யாரையும் அவங்களெல்லாம் மாத்திக்க மாட்டாங்க. நம்மளோட வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுபடிதான் பசங்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரிதான் வளர்வாங்க. நடுவுல வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனுமே அவங்களை சேஞ்ச் பண்றது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா டீனேஜ் அப்படின்றது முக்கியமா பொண்ணோ இல்ல பையனோ டைவர்ட் ஆகுற ஏஜ். இந்த ஏஜ்ல வந்து பெற்றோர்கள் தான் சொல்லணும் இது தப்பு இது கரெக்ட், பையன் வளர்ந்துட்டான் அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லி கண்டிப்பா விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு பொண்ணு வந்து கரெக்டா இருக்கணும்னா அதுக்கு அவங்க அம்மா வந்து கரெக்டா இருக்கணும். அவங்க அம்மா சொன்னாதான் அந்த பொண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் என் பையன்கிட்டயும் பொண்ணுகிட்டயும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ரொம்ப ஓவரா கெடுக்கிறாங்க. பசங்க கிட்ட வந்து அம்மா ரொம்ப பாசம் காட்டுறது, பொண்ணுகிட்ட வந்து அப்பா ரொம்ப பாசம் காட்டுறது. பாசம் இருக்கலாம், ஆனா அது கூட ஒரு லெவலுக்கு தான் இருக்கணும். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு, நம்ம என்ன சொன்னாலும் எங்க அப்பா என்ன சொல்ல போறாரு, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அம்மா என்ன பண்ண போறாங்க, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி பண்றது மூலயமா அவங்க சில விஷயங்கள் தப்பா இருந்தா கூட அதை யோசிக்கிறது இல்லை. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துப்பாங்க, ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கலாம், அது ஓரளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செல்லம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போ வந்து சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு விஷயம் உள்ள வந்த உடனே வந்து பசங்க அவங்க உலகத்தை மறந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் ஒரு காலத்துல வந்து எதுக்கு எப்ப பார்த்தாலும் செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தது போய் இப்ப அவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க ஒரு ரூம்ல இருந்து அம்மா அப்பாவுக்கு வெளில இருந்து மெசேஜ் அனுப்புறதும் சாப்பிட வர்றதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் வந்து ஒரு கம்யூனிகேட்டரா மெசேஜ் மட்டும் தான் இருக்கு, டைரக்டா பேசுறது கிடையாது. என்ன கேட்டா இப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் கலந்துக்காததுக்கான முக்கியமான காரணமும் இதுதான். அப்ப இருக்கிற காலத்துல யார்கிட்டயும் அவங்க அவ்வளவு பேசிக்க முடியாது, அதனால இதுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சா ஃபேமிலிக்குன்ட்டு அதிலே பேசிக்கிறாங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஃபேமிலி ப்ராப்ளமாவே அப்படின்ற மாதிரிலாம் கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த காரணத்தினாலேயே வந்து பெற்றோர்களுக்கு இருந்து அவங்க ரொம்பவே விலகி போறாங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு பேர்ல நாங்க ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு தனியா ரூம் கொடுக்கறது. அந்த ஒரு விஷயத்தினால நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பசங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோன்ற அளவுல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு தனியா விடுறதுனால பசங்க கெட்டு போறாங்கன்னு நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இன்னைக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, அவங்க வெல்விஷர்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா அதே விஷயங்களும் ஒரு பெற்றோர்கள் கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. இந்த அளவுக்கு தான் நம்ம பசங்களை இந்த நிலையில வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த காலத்தில் எதுக்கு வைப்பாங்கன்னா பார்த்து பேசிக்க முடியாது, மற்றவங்களால உறவினர்களால் பார்த்து பேசிக்க முடியாது, அதுக்காகவே வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வச்சாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு சஞ்சு சொன்ன மாதிரி குரூப் சாட் பண்ணுறது அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் எல்லாரும் இன்வால்வ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு ரூம்குள்ளவே இருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கு நீங்கள் தனியாக விட்டுடும் போது அவனுக்கு இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்ல அங்கே யாருமே ஆள் கிடையாது. அப்போ அவன் செய்யறது எல்லாமே சரி அப்படின்னு நினச்சிட்டு தான் செய்வான். அப்போ அங்கே வந்து அந்த மாதிரி தனியாக விடக்கூடாது அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களை வந்து அவங்களோட பொண்ணு பையனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, இப்போ சொல்ற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப ரேர். அப்படியே ரேர்ல ஏதாவது ஒரு மேரேஜ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. அப்போ கூட நம்மளை எப்படி நம்ம காமிச்சிக்கணும், நம்மளை ட்ரெஸ்அப் பண்ணிக்கணும், நம்மளை 4 பேர் பார்த்து செம்மையா இருக்கும் அப்படி சொல்லணும் அப்படின்ற மென்டாலிட்டியில தான் குழந்தைங்க ரெடியாகி போவாங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேர் பார்க்க போறோம், இத்தனை நாளாக பார்க்காதவங்களை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு தாட் கூட வரதில்லை. இதுக்கு முக்கியமான காரணம் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க வந்து
ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க குழந்தைங்களை வந்து எப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, முன்னாடி ஃபியூச்சர்ல வந்துட்டு சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அந்த இடத்துல செல்ஃபிஷ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. நமக்கு எல்லாமே கிடைச்சா நம்ம போறோம், அடுத்தவங்களை பத்தி நம்ம ஏன் யோசிக்கணும், இப்படிதானே நம்மளுக்கு வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க, நமக்கு தானே எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்ற மென்டாலிட்டி வந்துருது. தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சி காரசாரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பெற்றோர்களும் குழந்தைகளும், அதாவது டீனேஜர்ஸ் அப்படின்ட்டு எடுத்தோம்னா சொசைட்டில அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு டீனேஜர் பாத்தீங்கன்னா வீட்டிலே இருக்காங்க, இப்போ அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் எப்படி பிஹேவ் பண்றாங்க, அதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பேரண்ட்ஸோடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஒரு டீனேஜர் வெளில போறானா அவன் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லி பேச்சு கேட்டுதான் போறானா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் பாத்தீங்கன்னா நிறையவே டைவர்ட் ஆறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பெற்றோர்கள் தான் சொல்லணும். ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய வேலை ஏதாவது பிரச்சனைகளோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல வந்து ஒரு பையனோ பொண்ணோ வளர்ந்தாச்சு, ஒரு டீனேஜ் ஏஜுக்கு வந்தாச்சு அப்படின்றத அவங்க யோசிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி டைம்ல தான் வந்து மைண்ட் நிறையவே டைவர்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப வந்து என்ன பண்ணணும், அவங்க இந்த வயசுல பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். ஏதாவது இன்னைக்கு காலேஜ் போனியே, இன்னைக்கு எப்படி இருந்தது, ஸ்கூல் போனேன், இன்னைக்கு என்னென்னலாம் நடந்தது, அந்த மாதிரி சின்ன வயசுல எந்த அளவுக்கு ரேங்க் கார்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ பெருசா ஆன உடனே அவங்க எந்த அளவுக்கு பிஹேவ் பண்றாங்கன்ற விஷயத்துல கூட அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. கேட்டா வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க, எல்லாம் அவங்களுக்கே தெரியும் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நிறைய டைவர்ஷன் இருக்கு. எப்படி சொல்லணும்னா வீட்டுல அஃபெக்ஷன் இல்லாம போற காரணம், அதுக்கப்புறம் வந்து யாரும் பேசுறதுக்கு இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட புதுசா யாராவது வந்து பேசினா கூட அவங்கள முழுமையா நம்புற ஒரு வயசு வேற. அதனால என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட முழு உரிமையை கொடுத்துறாங்க. சில பேர் வந்து அவங்களோட டிசிஷனை அவங்க கிட்ட கேட்டு மட்டும்தான் எடுப்பாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட கூட கேட்க மாட்டாங்க. வெறும் வந்து இப்ப இருக்கிற காலத்துல இருக்கவங்க வந்து டிசைட் பண்ணிட்டு அதை போய் தான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஒரு ஸ்டடீஸ்ன்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட, நான் இதை படிக்கணும், வீட்லயே படிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பா நான் இதை படிச்சேதான் ஆவேன், இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்கள மிரட்டுவாங்க, நான் இல்லைன்னா படிக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போயிடுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதுக்காக பேரண்ட்ஸ் பயந்து நம்ம பையன் எதாவது பண்ணிப்பானோ, நம்ம பொண்ணு ஏதாவது ஆயிடுவாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்களுக்கு அதை செய்யறாங்க. என்ன கேட்டா இதை பண்ணவே கூடாது. நம்ம எந்த அளவுக்கு கண்டிப்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பசங்க ஒழுங்கா வருவாங்க. தயவு செஞ்சு இப்ப இருக்கிற காலத்துல இருக்கிற பெற்றோர்கள் வந்து பசங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வேற, ஃப்ரீயா பேசுறது வேற. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பையன் கெட்டு போனானா அவன் திரும்பி வர்றதுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஆனால் வந்து ஒரு பொண்ணு சப்போஸ் அவளுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் வெளில அட்மாஸ்பியர்ல கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதை அவளால் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மறுபடியும் பேர் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து பெண்கள் டைவர்ட் ஆகிறதுன்றது வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த விஷயத்துல பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், அதில் தப்பே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு சமுதாயம் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்றத அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க